ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம த லாஸ்ட் ஆஃப் சீசன் 1 மொத்த எபிசோட தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த சீசன் 1 மொத்தமா நம்ம 4 வீடியோவா போட்டிருந்தோம். அது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி தான் இந்த ஒரு வீடியோல நான் உங்களுக்காண்டி கொண்டு வந்திருக்கேன். அந்த எபிசோடெல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லை, அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்ல நான் சில எபிசோடு தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டைம் ஸ்டாம்ப் தரேன். எந்தெந்த எபிசோடு எந்தெந்த நிமிஷத்துல இருக்கோ அதை மட்டும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க இந்த சீரீஸ்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பண்டல். இந்த எபிசோடு 1 பேரு When You Were Lost in the Darkness. அப்போ 1968ல ஒரு டிவி ஷோவை கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் 2 சயின்டிஸ்ட் கிட்ட இந்த உலகம் ஃபியூச்சர்ல எப்படிலாம் பேரழிவை சந்திக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ அந்த கேள்விக்கு அங்க இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த உலகம் ஃபங்கைனால அழியக்கூடலாம் அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. எது ஃபங்கைனாலையா அப்படின்னு கேட்டதுக்கு இதுல சிரிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும் இரும்புங்களை ஃபங்கை எஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது. ஆனா பூமி இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் டெம்பரேச்சர் ஏறினா கூட அந்த ஃபங்கை எவால்வ் ஆகி அது மனுஷங்களுக்குள்ள பூந்து மூளை ஆக்கிரமிப்பு பண்ணிடும். ஆனா அது மனுஷங்களை சாவடிக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த ஹோஸ்ட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஃபங்கை மட்டும் பரவச்சுன்னா நம்ம இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த டிவி ஷோவுமே முடியுது. அப்ப அப்படியே இப்போ கட் பண்ண 2003 செப்டம்பர் மந்த்ல காட்டுறாங்க. இப்ப தூங்கி எந்திரிக்கிறா பாத்தீங்களா, இவளோட பேரு சாரா. அப்ப அவ தன்னோட அப்பா எந்திரிச்சிட்டாரான்னு அவரோட ரூம்ல போய் பாக்குறாரு. அங்க நம்மளோட ஹீரோ எந்திரிச்சுக்கிறாரு. இவரோட பேரு ஜோயல். அப்ப அன்னைக்கு ஜோயலோட பர்த்டேன்றதுனால சாராவும் பேன் கேக் செய்ய பாக்குறாங்க. இதை தெரிஞ்ச ஜோயலுமே பேன் கேக்லாம் செய்யாத, எனக்கு பிடிக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கதவை திறந்து ஒருத்தர் வராரு. இவரோட பேரு டாமி. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோயலோட பிரதர். அப்ப டாமி ஜோயல் கிட்ட சீக்கிரமா ரெடி ஆகி கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொன்னதுக்கு இதை கேட்ட ஜோயலுமே அவசரமா ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. அப்ப இதை கேட்ட சாரா எங்க போற, இன்னைக்கு உன்னோட பர்த்டே இது செலிப்ரேட் பண்ணலாம்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் போது இன்னைக்கு நைட்டு நான் வர லேட் ஆகும், வரும்போது நான் கேக் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ சீக்கிரம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகி உனக்கு 10 நிமிஷம் தான் டைம் அப்படின்னு சொன்ன உடனே சாராவுமே அவசரமா ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்ப சாரா ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது ஜோயலோட உடஞ்ச வாட்ச் எடுத்துக்கிட்டு அவர் பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் காசு எடுத்துக்கிறாங்க. அப்ப ஜோயலுமே டைம் ஆச்சு வான்னு கார்ல ஆர்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதை கேட்ட சாராவுமே கீழே வராங்க. அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கம்மா ஸ்கூல் போறியா, ஸ்கூல் முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே தாத்தா நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்ல கிளம்பவுமே செய்யறாங்க. அப்ப சாரா அன்னைக்கு கிளாஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு வாட்ச் மெக்கானிக் கடைக்கு போறாரு. அங்க போய் ஜோயலோட வாட்சை கொடுத்த உடனே இதை ரெடி பண்ண எவ்வளவு ஆகும்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த வாட்ச் மெக்கானிக்குமே $20 அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சாராவுமே சரி ஓகே சீக்கிரமா இதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வாட்சை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ரோட்டு வெளியே போலீஸ் ஜீப்பும் ஃபயர் இன்ஜினுமே வேகமா போய்கிட்டு இருக்கு. அப்போ கொஞ்ச நேரத்திலேயே அந்த வாட்ச் மெக்கானிக்கோட ஒய்ஃபுமே இன்னைக்கு கடை க்ளோஸ் அப்படின்னு சாரா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இல்ல நான் வாட்ச் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இன்னைக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த வாட்ச் மெக்கானிக்குமே நான் இதை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த ஒய்ஃப்மே அந்த வாட்சை வாங்கி சாரா கிட்ட கொடுத்துட்டு உடனடியே நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சாராக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப சாரா அவளோட வீட்டு பக்கத்துல வந்த உடனே பக்கத்து வீட்டுக்காரவங்க அப்பள கூப்பிட்டாங்களே அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள போய் சும்மா பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப பின்னாடி நிக்கிற பாட்டி ஒரு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கவனிக்காம நம்ம சாராவுமே நான் இந்த சீடி அவங்களுக்கு அப்புறமா தரவான அந்த சீடி எடுத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த பாட்டிக்கு முன்னாடி ஒரு நாய் நின்னுகிட்டு இருக்கு. அந்த நாய் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த பாட்டியை பாத்துக்கிட்டே இருக்கும் போது ஏன் இது இப்படி பாத்துக்கிட்டே இருக்குன்னு ஒன்னும் புரியாம அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க. அப்ப வெளியே பார்த்தா ராணுவ ஹெலிகாப்டர் எல்லாம் பறந்து போய்கிட்டு இருக்கு. என்ன எப்பயும் இப்பெல்லாம் பறக்காதே, இன்னைக்கு ஏதோ வினோதமா இருக்கேன்னு அவளோட வீட்டுக்குள்ளேயுமே போறா. அப்ப அன்னைக்கு நைட்டு ஒரு 9 மணி போல ஜோயலுமே வராரு. அப்ப சாரா என்ன கேட்க மறந்துட்டதானே அப்படின்னு கேட்டதுக்கு ஐயோ எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது தெரியும் நீ மறந்துருப்பா அப்படின்னு, பரவாயில்ல விடு நான் உனக்காண்டி ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த ரெடி பண்ண வாட்சை கொடுக்குறாங்க. அப்ப அந்த வாட்சை பார்த்த ஜோயலுமே சூப்பர்ப்பா, நானே இதை ரெடி பண்ணணும்னு இருந்தேன், ரொம்பவே நன்றி. ஆமா இதை ரெடி பண்ண உனக்கு ஏது காசு அப்படின்னு கேட்ட உடனே உன்னோட பாக்கெட்ல இருந்து தான் நான் சுட்டுட்டேன், கவலைப்படாத பேலன்ஸ் அவன் பாக்கெட்ல வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாரா பக்கத்து வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த சீடியை கொடுத்த உடனே இந்த படத்தை தான் நான் ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 2 பேருமே அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ 11 மணி போல டாமி கிட்ட இருந்து ஜோயலுக்கு போனுமே வருது. அப்ப அந்த போன் கால்ல எனக்கு கொஞ்சம் பிரச்சனை, போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஏன் எதுக்குன்னே தெரியல, நீ
வந்து பேசு அப்பதான் விடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அட கடவுளேன்ட்டு நம்ம ஜோயிலுமே இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ ஜாரா தூங்குறா அப்படின்னு அவளை தூக்கி அவளோட ரூம்ல படுக்க போட்டு ஜோயிலுமே டாமியை வெளியே எடுக்கிறதுக்காண்டி போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அப்படியே ஒரு 2 மணி போல ஜாரா நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டு வெளியே வெடிகுண்டு சத்தம் மாதிரி டம்மு டம்முன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சத்தத்தை கேட்டு ஜாராவுமே எந்திரிச்சு என்னடா இந்த நேரத்துல இப்படி ஒரு சத்தம்னு அவளோட அப்பாவை தேடிக்கிட்டே இருக்கும்போது அப்ப தன்னோட அப்பா அவரோட ரூம்ல இல்லைன்னு அந்த வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க எங்க போனா அப்படின்னு. அப்ப அப்படியே ஜாரா வந்து ஜோயில தேடிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்து வீட்டு நாய் வந்து வெளியே கத்திக்கிட்டு இருக்கு. அப்ப நீ என்ன இந்த நேரத்துல கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த நாயை பக்கத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அந்த நாய் உள்ள வர மாட்டேங்குது. ஏன் நீ உள்ள வர மாட்டேங்கிற, உள்ள என்ன இருக்கா அப்படின்னு தனியா உள்ள போறாங்க. அப்போ அப்படியே அந்த வீட்டுக்குள்ள பொறுமையா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த வீடு முழுக்க ரத்தமா இருக்கு. என்னடா இந்த இடத்துல ரத்தம் இருக்குன்னு பொறுமையா பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த வீட்டுல இருந்தாருல ஒரு தாத்தா, அவரோட கழுத்துல யாரோ கடிச்ச மாதிரி ரத்தம் ஊத்திக்கிட்டுமே இருக்கு. அப்போ உங்களை யார் இப்படி பண்ணதுன்னு பக்கத்துல பார்த்தா அந்த வயசான கிழவி ஒருத்தவங்க வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒருத்தவங்களை கடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கிழவியோட வாயில பார்த்தா ஏதோ ஃபங்கை மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அவங்க நம்ம ஜாராவை பார்த்த உடனே நம்ம ஜாராவை கடிக்கிறதுக்காண்டி ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை பார்த்த ஜாரா வந்து ஐயோ ஆள விடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வீட்டுல இருந்து வெளியே ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல ஜோயிலுமே கரெக்டா டாமியை கூப்பிட்டுக்கிட்டு கார்ல வந்துடுறாரு. அப்ப அந்த கிழவி நம்ம ஜாராவை கடிக்க வருதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட இருந்த டூல்ஸை வச்சு அந்த கிழவியை ஒரே அடி அடிச்சு சாவடிச்சிடுறாரு. அப்ப ஜாரா வந்து ஜோயல் கிட்ட இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாம் அப்புறம் சொல்ற, வந்து ஃபர்ஸ்ட் வண்டியில ஏற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 3 பேருமே கார் எடுத்துக்கிட்டு இப்போ கிளம்புறாங்க. அப்ப அந்த 3 பேரும் மெயின் ரோட்ல போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கப்புள்ஸ் காரை நிறுத்தி கை குழந்தையோட லெஃப்ட் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ டாமி நிறுத்தலான்னு பாக்குறாரு. ஜோயல் வந்து நிறுத்தாம போ அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அவங்க கையில குழந்தை இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே வேற யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த நேரத்துல நம்ம யாருக்குமே ஹெல்ப் பண்ண கூடாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு டாமிய போக வைக்கிறாரு. அப்ப அவங்க போற வழியில அந்த ரோடு முழுக்க ஆர்மி சோல்ஜர் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ ஷார்ட்கட்ல தான் நம்ம போயாகணும்னு தெரிஞ்சு சிட்டிக்குள்ளேயுமே வராங்க. அந்த சிட்டி முழுக்க ஒரே ரத்த கலவரமா இருக்கு. ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் கடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆனாலும் நீ நிக்காத, முன்னாடி போய்கிட்டே இரு அப்படின்னு ஜோயிலுமே சொல்றாரு. அப்ப அப்படியே அந்த கார்ல முன்னாடி போய்கிட்டு இருந்தவங்க ரிவர்ஸ் வான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜோயல் கார் போற ரூட்ல ஒரு ஏரோப்ளேன் வந்து கிராஷ் ஆகுது. அப்ப அந்த கீழே விழுந்த ஏரோப்ளேன் பார்ட்ஸ்ல இருந்து ஒண்ணு வந்து காரையுமே இடிக்குது. அப்ப அந்த 3 பேருமே மயக்கமாயிடுறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜோயிலுமே ஜாரா எழுப்பி உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டதுக்கு ஜாராக்கு கால்ல நல்லா அடிபட்டிருக்கு, அவளால நடக்க முடியல. அப்ப அந்த நேரம்னு பார்த்து ஜோயலோட காரை இன்னொரு கார் மோதின உடனே ஜோயலும் ஜாராவும் ஒரு பக்கமும் டாமி ஒரு பக்கமும் மாட்டிக்கிட்டாங்க. இப்ப எப்படி நம்ம வர்றது அப்படின்னு கேட்டதுக்கு டாமி வந்து நீ ரிவர் பக்கமா வந்துரு, நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு திசையில போறாங்க. அப்ப ஜாராவை தூக்கிட்டு ஜோயலுமே நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அங்க கொடூரமா கடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சாம்பியை வந்து ஜோயலை பார்த்துருச்சு. இப்ப அது வந்து ஜோயலை துரத்திக்கிட்டே இருக்கும்போது ஜோயலுமே தப்பிச்சு ஓடி போய்கிட்டே இருக்கிறாரு. அப்ப அப்படியே ஜோயல் ஓடி வந்துகிட்டே இருக்கும்போது பின்னாடி அந்த ஜாம்பியுமே நெருங்கிடுச்சு. அப்போ கரெக்டா ஒரு ஆர்மி சோல்ஜர் வந்து பின்னாடி வந்து அந்த ஜாம்பியை ஷூட் பண்ணிடுறாரு. அப்ப அந்த ஆர்மி சோல்ஜர் கிட்ட ஜோயல் நடந்து போறாரு. அதுக்கு அந்த ஆர்மி சோல்ஜருமே நீங்க அங்கேயே இருங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டதுக்கு என் பொண்ணுக்கு தான் அடிபட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அந்த ஆர்மி சோல்ஜருமே அவங்களோட டீமுக்கு இந்த நியூஸா பாஸ் பண்றாங்க. 2 சிவிலியன்ஸ் இருக்காங்க, ஆனா அதுல ஒரு பொண்ணுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு. அப்ப அதை கேட்ட அந்த ஆர்மி டீமும் அவங்க 2 பேத்தையுமே ஷூட் பண்ணிடுன்னு ஆர்டர் கொடுக்குறாங்க. இதை கேட்ட அந்த சோல்ஜருமே ஜோயல் முன்னாடி கண்ணை நீட்டிக்கிட்டே இருக்கும்போது ஆஹா இவன் நம்மள சுட போறான்னு நவுறாரு. அப்ப கரெக்டா ஜோயலோட வயிற்றுக்கு பக்கத்துல ஒரு புல்லட் பாஞ்சிருது. அப்போ ஜோயலும் ஜாராவும் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த சோல்ஜர் வந்து இவங்க 2 பேத்தையும் போட்டு தள்ளிடலான்னு பக்கத்துல வரும்போது டாமி வந்து அந்த சோல்ஜரை சுட்டு தள்ளிடுறாரு பின்னாடி வந்து. அப்போ ஜோயலோட வயிற்ற பார்த்தா அவருக்கு லைட்டா தான் அடிபட்டு இருக்கு. அப்போ பக்கத்துல ஜாராவை பார்த்தா ஜாராவோட வயிற்றுலயே அந்த புல்லட் பாஞ்சிருக்கு. அப்ப 2 பேருமே கதறி அழுதுகிட்டே இருக்கும்போது ஜாரா இறந்து போயிடுறாங்க. அப்ப அப்படியே இப்போ கட் பண்ணா இப்போ 20 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நேச்சர் ஃபுல்லாவே எர்த்த டேக் டவுன் பண்ணிருக்கு. எங்க பார்த்தாலும் மரம் செடியாவே இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த ஜாம்பியோட வைரஸ் ஃபுல்லா பரவுனதுனால உலகத்துல இருக்கிற 80% மக்கள் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. மிச்சம் இருக்கிற 20% மக்கள் வந்து ராணுவத்துக்கு கீழே ஒவ்வொரு பேஸ்லயுமே தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மக்கள் தங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பேஸை நோக்கி ஒரு சின்ன பொண்ணு நடந்து வந்துகிட்டே இருக்கா. அப்ப அந்த பேஸுக்கு வெளியே ஆர்மி சோல்ஜர்லாம் இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணை பாக்குறாங்க. அப்ப வந்துகிட்டு இருந்த பொண்ணுமே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அப்ப அந்த மயக்கம் போட்ட பொண்ணை வீல் சேர்ல கை காலெல்லாம் கட்டி இழுத்துட்டு வராங்க. அப்போ ஒரு டிவைஸ் வச்சு செக் பண்ணா அவ இன்ஃபெக்டட்னு காட்டுறாங்க. அப்போ ஒரு விச ஊசியை வச்சு அந்த பொண்ணை சாவடிச்சுட்டு எரிச்சிடுறாங்க. அப்ப நிறைய டெட் பாடியை இதே மாதிரி எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த டெட் பாடி எரிக்கிற வேலையை நம்ம ஜோயல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல யார் யாரெல்லாம் என்னென்ன வேலை பார்க்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கான சம்பளத்தையுமே அந்த ஆர்மி சோல்ஜர் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஜோயலுமே செஞ்ச வேலைக்கு காசு வாங்கிட்டு இப்போ ஒரு இடத்துக்கு நடந்து போறாரு. அப்போ ஒரு இடத்துல கூட்டமா நின்றுகிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா சோல்ஜர் வந்து 3 பேத்துக்கு தூக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸை மீறி அத்துமீறி வெளியே போயிட்டாங்க. இந்த
மாதிரி யாரெல்லாம் இந்த பேஸை விட்டு வெளியே போறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த தண்டனை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 3 பேரையுமே தூக்கில போடுறாங்க. அப்ப நம்ம ஜோயல் வந்து அங்க இருக்கிற ஒரு சோல்ஜரை யாருக்கும் தெரியாம போய் மீட் பண்றாரு. அப்ப ஜோயல் கிட்ட இருந்த ட்ரக்ஸை கொடுத்து அவர்கிட்ட இருந்து காசுமே வாங்கிக்கிறாரு. உனக்கு எதுக்கு இவ்வளவு காசு அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு ஒரு ஜீப் வேணும், அதுக்காண்டி தான் நான் காசை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அந்த காசை வாங்கிட்டு நம்ம ஜோயலுமே நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடோட நேம் அங்க இருக்கிற செவுத்துல பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப கட் பண்ணா ஒரு பில்டிங்குள்ள ராபர்ட்னு ஒருத்தவனை காட்டுறாங்க. அவனுக்கு ஆப்போசிட்ல டெஸ்ன்னு ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டெஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீரிஸோட ஹீரோயினியே இவங்க தான். அப்ப டெஸ் வந்து ராபர்ட் கிட்ட காசு கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி கார் பேட்டரி எனக்கு வேணும் அப்படின்னு. அந்த காசை வாங்கின அந்த ராபர்ட்டுமே ஏமாத்திருக்கான். அப்ப இந்த மாதிரி ராபர்ட் ஏமாத்துறான்னு அந்த பேட்டரியை வாங்கலான்னு டெஸ் வந்ததுனால அவனுமே சொல்லிக்கிட்டு இருக்கான், அந்த பேட்டரியை நான் இன்னொருத்தனுக்கு வித்துட்டேன் அப்படின்னு. அப்ப நான் கொடுத்த காசை கொடுறா அப்படின்னு கேட்டதுக்கு டெஸ்ஸை பயங்கரமா அடிச்சிருக்கான். அப்ப ராபர்ட் வந்து டெஸ் கிட்ட நீ எதுவும் பேசாம சத்தம் போடாம போனா உன் உயிராது தப்பிக்கும் அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருக்கும் போதே அந்த பில்டிங்கோட செவத்துல யாரோ பாம்பு போட்டதுனால அந்த செவருமே அப்படியே வெடிச்சு சதுறது. அப்ப டெஸ்ஸுக்கு பக்கத்துல நின்ன பசங்க அப்படியே செத்து கிடக்கிறத டெஸ் பார்த்துக்கிட்டு அந்த பில்டிங்ல இருந்து தப்பிச்சிடுறாங்க. அப்ப அந்த பில்டிங் விட்டு தப்பிச்சு வெளியே வந்துகிட்டே இருக்கும் போது ராணுவத்துக்கும் அங்க இருக்கிற ஃபயர் பிளேன்ற ஒரு அமைப்புக்குமே சண்டை நடந்துகிட்டே இருக்கு. இந்த சண்டைக்கு நடுவில் நம்ம டெஸ்ஸுமே மாட்டிக்கிட்டதுனால ஆர்மி சோல்ஜர் வந்து டெஸ்ஸை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ அப்படியே இப்போ கட் பண்ண ஒரு பொண்ணை சங்கிலியால கட்டி போட்டிருக்காங்க. இந்த பொண்ணோட பேரு ஏலி. அப்போ ஃபயர் பிளேயை சேர்ந்தவங்க இந்த பொண்ணை கட்டி போட்டுக்கிட்டு இருக்கும் போது டெய்லி வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டுமே இருக்கிறாங்க, இவன் நார்மலா தான் இருக்காளா அப்படின்னு. அப்ப அந்த எலின்ற பொண்ணுமே என்ன ரிலீஸ் பண்ணுங்க, இப்படி கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அவங்களுமே இவன் நார்மலா தான் இருக்கா அப்படின்னு டெய்லி நோட் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. அப்ப அப்படியே கட் பண்ணி இப்போ ஜோயலை காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு பில்டிங் குள்ள போயிட்டு அங்க இருக்கிறவர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஏதாச்சும் ரேடியோல இருந்து சிக்னல் வந்துச்சா அப்படின்னு. இதை கேட்ட அவருமே இதுவரை எதுவும் வரல அப்படின்னு சொன்னதுக்கு நீங்க தூங்கும் போது கவனிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் தூங்கும் போது என்னோட பையனும் ஒய்ஃபும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களாம் ஷார்ப்பா தான் இருக்கிறாங்க, இதுவரை எந்த சிக்னலும் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன சிக்னலை கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாமி வந்து வேற ஒரு இடத்துலயுமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவரை தான் நம்ம ஜோயல் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, டாமி கிட்ட இருந்து ஏதாவது சிக்னல் வந்துச்சா அப்படின்னு. அப்போ டாமியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் ஜோயலுமே காசு சம்பாரிச்சு ஒரு ஜீப் வாங்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஜோயல் அவரோட வீட்டுக்கு வந்துட்டு நிறைய ட்ரக்ஸ் மாத்திரையை சாப்பிட்டு அவருமே குடிச்சு மட்டையாயிடுறாரு. அப்போ ஜோயல் அந்த பெட்ல தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு வந்து பக்கத்துல படுத்துக்கிறாங்க. அப்புறம் ஜோயலும் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் இப்போ டெஸ்ஸோட மூஞ்ச பாக்குறாரு. உன்னை யார் இப்படி அடிச்சது அப்படின்னு கேட்டதுக்கு டெஸ்ஸுமே நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி ராபர்ட் நம்மளை ஏமாத்திட்டான், பேட்டரியை வேற யாருக்கோ வித்துட்டானா அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளவு நாள் அவனை விட்டு வச்சது இந்த பேட்டரிக்காண்டி தான், அவனை இப்ப நான் போட்டுடுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜோயல் அந்த வீட்டுல ஒளிச்சு வச்சிருந்த எல்லா துப்பாக்கியும் எடுத்துக்கிட்டு ராபர்ட்டை கொல்றதுக்காண்டி இவங்க 2 பேருமே கிளம்புறாங்க. அப்ப அந்த ஃபயர் ஃபிளையோட டீம் லீடர் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களோட பேரு மார்லின். அப்ப அந்த ஃபயர் ஃபிளை மெம்பர்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இப்போ எதுக்கு நம்ம தேவையில்லாம ஆர்மி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாம ஒரு வாரமா சங்கிலியை வச்சு கட்டி இருக்குமே அந்த சின்ன பொண்ணு யாரோ அப்படின்னு கிம்னு ஒரு பொண்ணு கேட்கிறா. இதை கேட்ட உடனே மார்லினுமே அங்க இருக்கிற எல்லாருமே போ சொல்லிட்டு கிம் கூட இப்போ தனியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணை நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு வெஸ்ட் சைடா கூட்டிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிம் கிட்ட ஒரு சின்ன பேப்பர் துண்டை கொடுக்குறாங்க. அந்த பேப்பர் துண்டை பார்த்த உடனே கிம்முமே இது உண்மையா, அந்த பொண்ணு இவ்வளவு தேவையா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணை எப்படியாவது நான் மேற்கு திசைக்கு கூட்டிட்டு போறா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்க இருக்கிற அந்த எலின்ற பொண்ணை தான் காட்டுறாங்க. அவ அந்த சங்கிலியை பிடிச்சி பிச்சுக்கிட்டு இருக்கா, எப்படியாவது இது உடஞ்சு வந்துடாதா அப்படின்னு. அப்போ எலி பக்கத்துல மார்லினுமே நடந்து வந்து எலியோட பேக்க பக்கத்துல தூக்கி போட்ட உடனே எலி வந்து அவளோட பேக்ல இருந்து கத்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறா. அப்போ மார்லின் வந்து எலியோட கையில இருக்கிற விலங்கை ரிலீஸ் பண்ண உடனே இன்னைக்கு நைட்டு நம்ம போக போறோம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட எலியுமே என்னை எப்படியாவது விட்டுருங்க, நான் தனியாவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றா. எங்க போவா, அந்த ஆர்மி ட்ரைனிங் சென்டருக்கா போவா அப்படின்னு கேட்டதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்ட உடனே உன்னை அங்க கொண்டு போய் சேர்த்ததே நான் தான் அப்படின்னு சொல்றா. அப்ப நீ தான் என்னோட அம்மாவா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பார்த்தா உன் அம்மா மாதிரியே தெரியுதுன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, இங்க இருக்கிறதுலே நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மார்லின் வந்து எலி கிட்ட இப்ப நான் சொல்றத நீ யாருக்கிட்டையுமே சொல்லாத, பெரிய பிரச்சனையா வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சில விஷயத்தை எலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சபைக்குள்ள டெஸ்ஸும் ஜோயலும் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது டெஸ் ஒரு விஷயத்த பார்த்து பயங்கரமா கத்துறாங்க. என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாம்பி வந்து செவத்தோட செவத்தா செத்து கிடக்கு. அந்த ஜாம்பியை சுத்தி நிறைய ஃபங்கை வளர்ந்துருக்கு. இதை பார்த்து தான் டெஸ்ஸுமே பயந்துருக்காங்க. அப்போ இந்த ஜாம்பி செத்து போயிடுச்சு, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு டோரை தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆப்போசிட்ல இருந்து யாரோ தள்ளுற மாதிரி இருக்கு. என்னடா இது, எவன்டா அந்த சைடு இருக்கிறதுன்னு அழுத்தி தள்ளுறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராபர்ட்டோட டெட் பாடி அந்த இடத்துல கிடக்கு. இவனோட இந்த இடத்துல செத்து கிடக்குறான்னு அவங்க 2 பேருமே பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராபர்ட்டோட டீம் ஆட்களுமே அங்க நிறைய பேர் செத்து கிடக்கிறத பார்த்து இந்த இடத்துல வேற யாரோ இருக்காங்க அப்படின்னு கண்ணை ரெடியா வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே ஜோயலுமே கண்ணை நீட்டிக்கிட்டு பொறுமையா போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ரூம்ல இருந்து எலி வந்து கத்தி எடுத்து ஜோயலை குத்த பாக்குறாங்க.
பாக்குறா. அப்ப எலியை பிடிச்சி கீழே தள்ளி அவரோட கத்திய காலால மிதிச்சுக்கிட்டே இருக்கும் போதே மார்லினுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப ஜோயல் நீயா அப்படின்னு கேட்ட உடனே ஜோயலுமே மார்லின் நீயா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ராபர்ட் வந்து மார்லின் கிட்ட அந்த பேட்டரியை விற்கிறதுக்காண்டி டீல் பேசும்போதுதான் அந்த பேட்டரி ஃபேக்கா இருக்குன்றத கண்டுபிடிச்சு இவங்க ரெண்டு பேத்துக்குமே சண்டை நடந்திருக்கும். அந்த சண்டையில ராபர்ட் செத்துடுறான். ஆனா கிம்முக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அப்போ மார்லின் வந்து ஜோயல் கிட்ட சொல்றாங்க, இந்த நிலைமையில இந்த பொண்ணை மேற்கு பக்கமா நீங்க கூட்டிட்டு போக முடியாது. நீ இந்த பொண்ணை மேற்கு பக்கமா கூட்டிட்டு போ. உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எங்க ஆட்கள் உனக்கு தருவாங்க. நீ என்ன கேட்டாலும் தருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த டீலை கேட்ட உடனே ஜோயல் ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன்றாரு. அப்போ உனக்கு எதுக்காண்டி இந்த பேட்டரி வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா ஜீப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன், அதுக்காண்டி தான் இந்த பேட்டரி தேவைப்படுது அப்படின்னு கேட்ட உடனே இந்த பொண்ணை மட்டும் மேற்கு திசையில இருக்கிற எங்களோட டீமுக்கு நீ கூட்டிட்டு போய் சேர்த்துரு, உனக்கு ஃபுல் டேங்க் டீசல் நிரப்புன ஜீப்பை உனக்கு தருவாங்க எங்க ஆட்கள் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட ஜோயலும் டெஸும் இந்த டீல் நல்லா இருக்கு, நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பொண்ணை மேற்கு பக்கமா கூட்டிட்டு போறதுக்கு ஓகேன்றாங்க. அப்ப இதெல்லாம் கேட்ட எலி வந்து நாளா இவர் கூட போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை கேட்ட மேர்லின் வந்து நீ அவர் கூட போய் தான் ஆகணும், அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவர் உன்னை நல்லா பார்த்துப்பாருன்னு சொல்லி 3 பேரையுமே வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அன்னைக்கு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் உங்களோட வீட்டுல எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பலான்னு இருக்கிறாங்க. அப்ப எலி வந்து அங்க இருக்கிற ஒரு புக்கை திறந்து பார்த்தா அந்த புக்ல இவங்க பேசுற கோட் வேர்ட்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த கோட் வேர்டு எல்லாத்தையுமே எலியுமே புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப சரி ஓகே நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பேஸோட பார்டருக்கு வராங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆர்மி சோல்ஜர் எல்லாம் நல்லா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க, யாராச்சும் கிராஸ் பண்றாங்களா இல்ல யாராச்சும் வராங்களா அப்படின்னு. அப்ப நம்ம ஜோயலுக்கு அந்த பேஸை விட்டு எப்படி அத்துமீறி வெளியே போறதுன்னு பேஸ்மெண்ட் வழியா ஒரு வழி தெரியும். அந்த வழியா இப்ப போய்கிட்டே இருக்கும் போது அப்ப அப்படியே அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஆர்மி சோல்ஜருமே இருக்கிறாரு. யார் அந்த சோல்ஜர் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட ட்ரக்ஸ் வாங்கியிருப்பார்ல அவர் தான் அந்த சோல்ஜரு. அப்ப இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னு கன்னோட பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப நம்ம ஜோயல் வந்து அவர்கிட்ட உனக்கு நான் நிறைய ட்ரக்ஸ் தரேன், எங்களை வெளியே விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. இதை தெரிஞ்சா என்ன கொண்டுடுவாங்க, முதல்ல நீ நீல் டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே 3 பேருமே முட்டி போடுறாங்க. அப்ப இவங்கள இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்களா இல்லையான்னு ஒரு டிவைஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது மூலமா இவங்களை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இவங்க 2 பேத்துக்குமே எதுவும் காட்டல. அப்ப எலியை பார்த்தா ரொம்பவே பதட்டமா இருக்கா. அவகிட்ட இருந்த கத்தியை வச்சு அந்த ஆர்மி சோல்ஜர் கார்லயே குத்திடுறா. அப்ப இதனால கோவப்பட்ட அந்த ஆர்மி சோல்ஜருமே கன்னோட ரெடியா இருந்துகிட்டே இருக்கும் போதே நம்ம ஹீரோவும் எதுவும் இல்ல பேசி தீர்த்துக்கலாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே அவருக்கு 20 வருஷம் முன்னாடி ஜாராவை தூக்கிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆர்மி சோல்ஜர் நின்னாரு பாத்தீங்களா, அந்த ஞாபகம் வந்துருது. அப்ப இவனும் நம்மளை அவசரப்பட்டு சுற்றுவானோ அப்படின்னு இப்ப நம்ம ஜோயல் வந்து முந்திக்கிறாரு. அந்த சோல்ஜரோட கண்ணை தட்டி விட்டு கையாலேயே குத்தி அந்த ஆர்மி சோல்ஜரை சாவடிக்கிறாரு. அப்ப எலிக்கிட்ட கோவமா பேசிக்கிட்டு இருக்காரு, இப்போ எதுக்கு இந்த ஆளு நீ கத்தியால குத்துனா அப்படின்னு. அப்ப டெஸ்ட் வந்து அந்த டிவைஸ் எடுத்து பாக்குறாங்க, அதுல இந்த பொண்ணு அஃபெக்டட்னு இருக்கு. இதை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகி இப்ப ஜோயல் கிட்ட சொல்றாங்க இவ அஃபெக்டட் ஆயிட்டா அப்படின்னு. அப்ப ஜோயல் வந்து எலி இதை பத்தி எதுவுமே சொல்லாததால ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும் போது எலி வந்து இருங்க அவசரப்பட்டு சுற்றாதீங்க, இது வந்து 3 வாரத்துக்கு முன்னாடி நடந்த காயம், நான் இதுவரை நார்மலா தான் இருக்கேன், எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இதை பத்திலாம் பேச இப்ப டைம் இல்ல, முதல்ல இந்த இடத்த விட்டு காலியாகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற வேலியை தாண்டி அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோடு 1 முடியுது. இப்போ எபிசோடு 2ஓட பேரே இன்ஃபெக்டட். அப்போ 2003 இந்தோனேஷியாவில் ஜக்காட்டான்ற ஒரு பகுதியில் காட்டுறாங்க. அப்போ 2 ஆர்மி சோல்ஜர் வந்து அங்கே இருக்கிற ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு ஒருத்தவங்களை பற்றி விசாரிக்கிறாங்க. அந்த ஹோட்டல் ஸ்டாஃபுமே சொல்கிறாங்க நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த லாஸ்ட் டேபிளில் இருக்காங்க அப்படின்னு. அப்போ அந்த லாஸ்ட் டேபிளில் ஒரு லேடி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சாப்பிட்ட கையோட அந்த ஆர்மி சோல்ஜர் அப்படியே அவங்களோட காரில் ஏற்றிக்கிட்டே போகும்போது அந்த லேடி வந்து ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாங்க நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு. இதை கேட்ட அந்த ஆஃபீஸருமே நீங்கள் எந்த தப்புமே பண்ணலை மேம் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப நீங்க என்ன தப்பா கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட பேர் இபு ரத்னா தானே மேம், யூனிவர்சிட்டி ஆஃப் இந்தோனேஷியால நீங்க மைக்ரோலஜிக் ப்ரொஃபஸரா தானே இருக்கீங்க, நான் கரெக்டான பர்சனா தான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு லேபுக்குமே கூட்டிட்டு வராங்க. அப்ப அந்த லேபுக்கு அந்த லேடியை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபங்கையோட ஒரு சாம்பிள் எங்க கிட்ட இருக்கு, அதை பார்த்து உங்களோட ஒப்பீனியன் எங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இதை கேட்ட அந்த லேடி வந்து மைக்ரோஸ்கோப்ல அந்த ஃபங்கையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த லேடி அந்த ஃபங்கையை பார்த்துட்டு இந்த வகை ஃபங்கெல்லாம் சின்ன சின்ன பூச்சிக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆபீஸ் சொல்றாரு இது நான் மனுஷங்களுக்குள்ள இருந்து எடுத்தோம் அப்படின்னு. இதை கேட்ட அந்த லேடி ப்ரொஃபசர் வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, மனுஷங்களுக்குள்ள இது சர்வைவா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்க ஒரு இடத்த பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த லேடியை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப அந்த ரூமுக்குள்ள ஒரு பொண்ணோட டெட் பாடி இருந்துகிட்டே இருக்கு. இந்த ப்ரொஃபசருக்கு சேஃப்டியான ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த ரூமுக்குள்ளேயுமே தனியா அனுப்புறாங்க. அப்ப அந்த டெட் பாடி பக்கத்துல போய் பார்த்தா அந்த பொண்ணை தலையிலே சுட்டு கொண்டிருக்காங்க. அப்ப அந்த டெட் பாடியோட காலை பார்த்தா யாரோ இந்த பொண்ணை கடிச்ச மாதிரி தடைய இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த கடிப்பட்ட இடத்துல அந்த ப்ரொஃபசருமே
கத்தியை வச்சு கிழிச்சு பார்த்தா அதுக்குள்ள ஃபங்கஸா இருந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே இந்த பொண்ணை மனுஷன் தான் கடிச்சானா அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்ட அந்த ஆபீசருமே தலையாட்டுறாரு. அப்ப அப்படியே இந்த டெட் பாடியோட வாய்க்குள்ள சிசரை விட்டு இப்போ ஏதோ ஒன்னு எடுக்கிறாங்க. அந்த சிசர் முழுக்க ஃபங்கஸா இருக்கு. அது பாத்தீங்கன்னா உயிரோடவுமே இருந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த ப்ரொஃபசர் அப்படியே பயந்து அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் அந்த ப்ரொஃபசர் வந்து அந்த ஆபீசர் கிட்ட இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு கிட்டத்தட்ட 30 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த இடத்துல இது நடந்துச்சு அப்படின்றதையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஊருக்கு வெளியே இருக்கிற மாவு கம்பெனில இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல, இவங்க ஆக்ரோஷமா 3 பேரை கடிச்சிட்டாங்க. அப்படி கடி வாங்கின 3 பேருமே இன்னொருத்தவங்களை கடிச்சுக்கிட்டே இருக்கும் போது அவங்க எல்லாரையுமே நாங்க கொன்னுட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இந்த லேடியை யாரு கடிச்சது அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் மேம் எங்களுக்கும் தெரியல, அதுதான் இப்ப பெரிய தலைவலியாவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நீங்க தான் ஃபங்கஸை பத்தி அதிகமா படிச்சவங்க, அதனாலதான் இதுக்கு மருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதுமே அப்ப அந்த ப்ரொஃபசருமே சொல்றாங்க, என்னோட வாழ்க்கையில நான் பாதி நேரம் ஃபங்கஸை பத்தி தான் படிச்சிருக்கேன், ஆனா இப்ப நானே சொல்றேன் இதுக்கு மாத்து மருந்தே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு. அப்ப இதுக்கு என்ன மேம் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ப்ரொஃபசர் சொல்றாங்க, இந்த நாட்டுல உள்ள எல்லா மக்களையுமே நியூக்ளியர் பாம்பு போட்டு அழிச்சிருங்க, அப்படி பண்ணா மட்டும்தான் மனித இனத்தையே நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இதை கேட்ட அந்த ஆபீசருக்கு கதி கலங்குது. அப்ப அந்த ப்ரொஃபசர் வந்து என்னோட ஃபேமிலி கூட கொண்டு போய் சேர்த்துருங்க, கடைசி நேரத்தை நான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இந்த சீரிஸோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இப்ப பிரசன்ட் டேவை காட்டுறாங்க. எலி ஒரு இடத்துல தூங்கிக்கிட்டே இருக்கும் போது தூக்கத்துல இருந்து அவளுமே எந்திரிக்கிறா. அப்ப எதிரில் பார்த்தா ஜோயலும் டெஸ்ஸும் எலியை பார்த்த மேனிக்கே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க தூங்கலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எலியுமே எந்திரிக்க பாக்குறா. அப்போ ஜோயல் வந்து எலி முன்னாடி கண்ணை பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது என்ன பார்த்தா உங்களுக்கு ஜாம்பி மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு ஜோயல் வந்து உன்னோட கையை காட்ட அப்படின்னு சொன்னதுமே எலியுமே அவங்களோட கையை காட்டுறாங்க. அந்த எலிக்கு நார்மலா தான் இருந்துகிட்டு இருக்கு இன்னமும். அப்ப டெஸ் வந்து மார்லினுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன அந்த ஜாம்பி கடிச்சதுல இருந்து என்ன அவங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க, டெய்லி வந்து என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, நான் நார்மலா தான் இருக்கனா அப்படின்னு. அப்போ எலியுமே அவளுக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இப்போ எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதா அப்படின்னு சொல்லி ஒரு ரூமுக்குள்ள போறா. அப்போ ஜோயல் வந்து டெஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எலியை கூட்டிட்டு போறது ஜோயலுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்ப மறுபடியும் நம்ம அந்த இடத்துக்கே போயிடலாமான்னு ஜோயல் சொன்ன உடனே இதை கேட்ட டெஸ்ஸுமே அங்க போனா நம்மளை கொன்னுடுவாங்க, அதெல்லாம் வேணாம், இவளை எப்படியாவது அவங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அப்ப மறுபடியும் எலி அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா. அப்போ எலி அந்த சாண்ட்விச் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது டெஸ் வந்து இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு மரியாதையா நீ உண்மையை சொல்ல அப்படின்னு மிரட்டி கேட்டுக்கிட்டே இருக்கும் போது எதுக்காக அந்த இடத்துக்கு உன்னை இப்போ கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ நம்ம எலியுமே உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஃபயர்ஃப்ளையை சேர்ந்த ஆட்கள் இருக்கிறாங்க, கூடவே டாக்டர்ஸும் இருக்கிறாங்க, இந்த பிரச்சனையில இருந்து தீர்வுக்கான மெடிசன் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் நான் தேவைப்படுறேன் அப்படின்னு எலி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இதை கேட்ட ஜோயல் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இதை நான் பல தடவை கேட்டுட்டேன், இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்த இடத்துக்கே போயிடலான்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு டெஸ்ட் வந்து வாய்ப்பு இருக்கோ இல்லையோ நமக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை செஞ்சுட்டு நமக்கு தேவையான பொருள் அங்கிருந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப அந்த பயணத்தை தொடர்றாங்க. அப்ப 3 பேரும் அவங்க தங்கிக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து இப்ப வெளியே வராங்க. எலி முதல்ல அந்த இடத்த பார்த்த உடனே ஆச்சரியமா பாக்குறா, இது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு. அப்ப அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய பள்ளமுமே இருக்கு. இந்த இடத்துல என்ன இவ்வளவு பெரிய பள்ளம் இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே ஆர்மி சோல்ஜர் எல்லாம் இந்த இடத்துல குண்டு போட்டாங்க மக்களை அழிக்கிறதுக்காண்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாரும் செத்துட்டாங்களா இங்க இருந்தவங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சில பேர் தான் செத்தாங்க, பல ஜாம்பிக்கள் இன்னும் உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ போற வழியில டெஸ்ஸுமே எலிகிட்ட பேசிக்கிட்டு வராங்க. உன்னை தேடி அம்மா அப்பா யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எலி வந்து நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வராங்க. அப்போ அப்படியே பேசிக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. என்னடா இப்படி ஒரு சத்தம் கேக்குதுன்னு 3 பேருமே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜோயல் வந்து இந்த இடத்துல நிக்க வேணாம், வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே அந்த இடத்துல ஒரு இடிஞ்சு போன ஹோட்டல் இருக்கு. அதுக்குள்ள இப்ப அந்த 3 பேரும் வந்துகிட்டே இருக்கும்போது ரிசப்ஷன்ல நிறைய தண்ணி தேங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப இதை பார்த்து எலி வந்து நான் வரமாட்டேன், எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது அப்படின்னு சொல்றா. அப்போ ஜோயல் வந்து நீ நீச்சல்லாம் அடிக்க வேணாம், இது ஆழமே இல்ல பாரு அப்படின்னு சொன்ன உடனே அதுல 3 பேருமே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே அந்த ஹோட்டலோட படியேறி இப்ப 10வது மாடிக்குமே வராங்க. அப்போ போய்கிட்டு இருக்கிற வழியில அட கடவுளேன்னு சொல்ற மாதிரி அந்த இடத்துல பில்லர்லாம் உடைஞ்சு போற வழி பிளாக் ஆயிருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு கதவு மூடிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த உடஞ்சு போன கற்கள் மேல ஒரு சின்ன வழி இருக்கு. அப்ப நான் போய் சுத்திட்டு வந்து இந்த கதவை திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டெஸ்ஸுமே போறாங்க. அந்த நேரத்துல எலியும் ஜோயலும் பேசிக்கிறாங்க. அப்ப எலி வந்து ஜோயல் கிட்ட டெஸ்ஸும் நீயும் எப்படி மீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பத்தியான கொஸ்டின்ல நீ கேட்காத, அதுக்கு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சுத்தி வந்து டெஸ்ஸுமே அந்த கதவை திறந்து விடுறாங்க. அப்ப அந்த ஹோட்டலோட மொட்டை மாடிக்கு அந்த 3 பேருமே நடந்து வந்து அந்த மொத்த சிட்டியை இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே அந்த ஹோட்டலுக்கு கீழே இருக்கிற ரோட்ல பார்த்தா 100கணக்கான ஜாம்பிங்க அங்க இருந்துகிட்டு இருக்குதுங்க. எல்லா
ஜாம்பியும் செத்து போய் கிடக்குதான்னு பார்த்துக்கிட்டே இருந்தா சில ஜாம்பிக்கு அதுல மூமெண்ட்டுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்ப நம்ம இந்த ரூட்ல போக முடியாது, வேற என்ன வழி இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஜோயல் வந்து மியூசியம்னு சொல்றாரு. அப்போ ஜோயல் சொன்ன அந்த மியூசியம் பக்கத்துலயுமே அந்த 3 பேரும் வராங்க. அப்போ உள்ள சேஃபான ஜோயலுமே அந்த கதவை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க வாங்க அப்படின்னு 3 பேருமே அதுக்குள்ள பொறுமையா நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியே அந்த மியூசியம்குள்ள பொறுமையா எல்லாரும் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது எலி வந்து அங்க செத்து கிடக்கிற ஒருத்தனை பார்த்து பயப்படுறா. அப்ப அங்க செத்து போனவனுமே கொஞ்ச நாள் முன்னாடி செத்து போனவ மாதிரி இருக்கிறதுனால இவன் எப்படி செத்துருப்பான், அப்ப இந்த இடத்துல என்ன ஜாம்பிங்க என்ன நடமாடிக்கிட்டு இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு எலி கேட்கறா. அதுக்கு ஜோயலுமே இனிமேட்டு நீ பேசவே பேசாத, எல்லாரும் சைலண்டா இருங்க அப்படின்னு பொறுமையா அந்த மியூசியம்குள்ள நடந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே அந்த மியூசியமோட படிக்கட்டை ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல சில ஜாம்பிங்க அப்படியே செத்து போன நிலைமையில இருந்துகிட்டு இருக்குதுங்க. அப்ப அந்த மியூசியம்குள்ள இருக்கிற ஒரு கதவை திறந்து ஜோயல் ஃபர்ஸ்டா உள்ள வராரு. பின்னாடியே எலி வந்துகிட்டு இருக்கும்போது அந்த பில்டிங் ரொம்பவே பழசா இருக்கிறதுனால அவங்க முன்னாடி நடந்து வந்த ரூம் அப்படியே சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ எப்படியோ கடைசி நேரத்துல டெஸ்ஸுமே உள்ள வந்துடுறாங்க. அப்போ ஜோயலுமே எல்லாரும் ஓகேவா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கொடூரமான சத்தத்தோட யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த 3 பேர் பேனிக் ஆகுறாங்க. ஜோயலும் டெஸ்ஸும் கண்ணை ரெடியா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியே பயத்துல பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஜாம்பி அப்படியே தட்டு தடுமாறி நடந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த ஜாம்பி ரொம்ப நாளா உயிரோட இருக்கிறதுனால அங்க இருக்கிற ஃபங்கஸ் அதோட கண்ணை மறைச்சு எந்த பக்கம் சத்தம் கேட்குதோ அந்த பக்கம் நடந்து வந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த ஜாம்பி அப்படியே பொறுமையா நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது இந்த 3 பேருமே ஆடாம அசையாம இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஜாம்பி அப்படியே நடந்து வந்து இப்போ எலி முன்னாடி ஒரு பயங்கரமான கத்துனதுனால எலி பயந்துடுறாங்க. ஜோயல் வந்து அவர்கிட்ட இருந்த கண்ணை வச்சு அந்த ஜாம்பியை ஷூட் பண்ணிடுறாரு. அப்போ இந்த கன் ஷூட் சத்தத்தை கேட்டு சில ஜாம்பிக்கா வந்துகிட்டு இருக்கு. அப்போ டெஸ் எலி பயந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது தடிக்க விழுறாங்க. தடிக்க விழுந்தாலும் நான் தவழ்ந்தாது ஓடுவாண்டான்னு எலியும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜோயலை பார்த்தா ஒரு இடத்துல கண்ணை ரீலோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பொறுமையா அந்த ஜாம்பியை திரும்பி பார்த்தா ஒரு மேல லைட் அடிச்சாலுமே அந்த ஜாம்பிக்கு நம்ம ஹீரோ தெரியல, வேற எங்கேயும் சத்தம் கேட்குதுன்னு திரும்பி நடந்து போய்கிட்டு இருக்கு. அப்ப அந்த ஜாம்பி அந்த பக்கமா போனதுனால இப்ப ஜோயலும் எலியும் அப்படியே குனிஞ்சே நடந்து வரலான்னு பொறுமையா நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜோயல் கவனிக்காம அங்க உடஞ்ச கண்ணாடி கிளாஸ் மேல காலை வச்ச உடனே சத்தம் கேட்டுறது. அப்ப இந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த ஜாம்பியுமே இப்ப நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ ஜோயல் வந்து அவர்கிட்ட இருந்த கண்ணை வச்சு அந்த ஜாம்பியோட வயிற்றுலேயே 2 சுடு சுட்ட உடனே அது கொஞ்சம் தள்ளி போயிடுது. அப்போ மறுபடியும் அது கடிக்க வரலான்ற போது அதோட தலையிலேயே ஷூட் பண்ணிடுறாரு. அப்போ இன்னொரு ஜாம்பி ஜோயல் அட்டாக் பண்ண வந்துகிட்டே இருக்கும்போது டெஸ் வந்து ஒரு கோடாலியை வச்சு அந்த ஓடி வந்த ஜாம்பியோட தலையிலேயே அடிச்சிடுறாங்க. அப்போ ஜோயல் வந்து அந்த ஆர்மி சோல்ஜரை அடிச்சு அந்த கன்னை எடுத்துட்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த கன்னை வச்சு அங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஜாம்பியை தலையிலேயே சுட்டு கொன்னுடுறாரு. அப்போ யாருக்கும் எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மியூசியமோட ரூஃபுக்குமே வராங்க. அப்ப அந்த மியூசியத்துக்கும் பக்கத்துல இருக்கிற பில்டிங்க்கும் பலகையை போட்டு வச்சிருக்காங்க. அது மேல எலி நடந்து போறதே எக்ஸாக்ட்லி கேம்லயுமே இதே சீன் தான் இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஃப்ரேமை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ ரூஃப்ல அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்பவா மறுபடியும் கிளம்பலான்ட்டு நடந்து போறாங்க. அப்ப அந்த பில்டிங்கோட மேல நின்று இப்ப ஜோயல் வந்து எலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, நீ உண்மையிலேயே தைரியமான பொண்ணுதான் அப்படின்னு. அப்ப அந்த 3 பேரும் இப்ப பிளான் போட்ட ரூட்ல இருந்து வேற ரூட்ல நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே நடந்து வந்து மார்லின் எலியை எந்த இடத்துல விட சொன்னாங்களோ அந்த இடத்துக்குமே வராங்க. அப்ப என்ன இந்த இடத்துல ஒரு பயிலும் இல்லைன்னு தூரத்துல நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஜோயல் வந்து அந்த 2 பேர்கிட்டயும் நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பில்டிங்க்கு பக்கத்துல ஒரு ட்ரக்குமே இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை கண்ணோட எய்ம் பண்ணி திறந்து பாக்குறாரு, அதுக்குள்ளேயுமே இல்ல. அப்போ கண்டெய்னரை திறந்து பாக்குறாரு, அதுக்குள்ளேயுமே யாரும் இல்ல. அப்ப என்னடா இந்த இடத்துல யாருமே இல்லைன்னு பேசிக்கிட்டே இருக்கும் போது அப்ப அந்த பில்டிங் வாசலோட படிக்கட்டுல ரத்தக்கரையா இருக்கிறத பார்த்து இங்க வேற ஏதோ சம்பவம் நடந்திருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ரொம்பவே காண்டான டெஸ் வந்து எலியோட கையை பிடிச்சி அந்த பில்டிங் குள்ளேயுமே கூட்டிட்டு போறாங்க. பின்னாடி நின்று ஜோயலுமே அங்க போவாத போவாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது டெஸ் இது எதுவுமே கேட்காம அந்த பில்டிங் குள்ளேயுமே போவாராங்க. அப்பதான் அந்த பில்டிங் குள்ள போய் பார்த்தா அந்த ஃபயர்ஃப்ளையோட சேர்ந்த டீம் ஆட்கள் ஒருத்தர் கூட உயிரோட இல்லைன்னு தெரியுது. அப்ப என்னடா ஆச்சவனுங்களுக்குலான்னு ஒருத்தனை பரட்டி பார்த்தா ஒருத்தன் பாதி ஜாம்பியா மாதிரி இருக்கிறான். அப்ப இந்த டீம்ல ஒருத்தன் அஃபெக்டா இருக்கான், அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி சுட்டுட்டு மிச்சம் எடுத்து அவங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப டெஸ் வந்து ரொம்பவே பதட்டமா அந்த இடத்துல ஏதாவது ரேடியோ இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல எதுவுமே இல்லாததால இப்ப எலிகிட்ட வந்து உன்னை எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு உன்கிட்ட சொன்னாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எலியுமே தெரியலன்றா. அப்ப இதை கேட்ட டெஸ்ஸுமே ரொம்பவே பதட்டமாயிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எலிக்கு புரிஞ்சிருது இவங்க வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு. அப்ப ஜோயல் கிட்ட டெஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜோயலோட மூஞ்சி அப்படியே சோகமா மாறிடுது. இவ சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு அப்பதான் டெஸ்ஸுமே அவங்களோட ட்ரெஸ்ஸை விலக்கி காட்டுறாங்க. ஜாம்பி அவங்களோட தோல் பட்டையிலேயே கிடைச்சிருக்கு, அதனால அந்த ஃபங்கையும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வளர்ந்துகிட்டு வருது. அப்போ டெஸ் வந்து எலியோட கையை காமிச்சு இப்போ ஜோயல் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பாத்தியா இவளுக்கு எதுவுமே ஆகல, இவ தான் இந்த வைரஸுக்கு தீர்வு, மார்லின் நல்லா தான் யோசிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவளை எப்படியாச்சும் கூட்டிட்டு போய் பில் அண்ட் பிராங்க் கிட்ட போய் சேர்த்துரு, அவங்க அதுக்கு மேல பாத்துருவாங்க, இந்த மாத்து மருந்தை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்ப இதை கேட்ட ஜோயல் வந்து அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், பில் அண்ட் பிராங்க்ல இதை நம்ப மாட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது
இருக்கும்போது டெஸ் வந்து அதை நீ தான் சொல்லி புரிய வைக்கணும், இதுவரை உங்ககிட்ட நான் எந்த ரெக்வஸ்ட்டுமே வச்சதில்லை, ப்ளீஸ் இதை மட்டும் செய்ய அப்படின்னு கேட்டதுக்கு சரி ஓகே அப்படின்னு ஜோயிலுமே எலியை கூட்டு போறதுக்காண்டி ஒத்துக்கிறாரு. அப்போ இப்படி ஜோயிலும் டெஸ்ஸும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க அரைக்குறையா செத்து போன ஜாம்பி கத்திக்கிட்டு இருக்கு. இதுல காண்டான ஜோயில் வந்து கன் எடுத்துக்கிட்டு அந்த கத்திக்கிட்டு இருக்கிற ஜாம்பியோட தலையிலே ஷூட் பண்ணிடுறாரு. அந்த நேரம்னு பார்த்து தரையில இருக்கிற ஃபங்கஸ் அந்த செத்து போன ஜாம்பியோட கையை அப்படியே சூழுது. அந்த இடத்துல கும்பலா செத்து போய் கிடந்துச்சுல நிறைய ஜாம்பிஸ், அது எல்லாம் இப்போ எந்திரிச்சு ரொம்பவே வெறியோட இந்த பில்டிங்கை நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்குதுங்க. அப்போ என்னடா வெளியே இப்படி சத்தம் கேக்குதுன்னு நம்ம ஜோயிலுமே எட்டி பாக்குறாரு. அப்போ தூரத்துல அதுங்க ஓடி வரதை பார்த்து ரொம்பவே பயப்படுறாரு. அப்போ இதை டெஸ்க் டீமே சொன்ன உடனே இன்னும் ஒரு நிமிஷத்துல அந்த ஜாம்பிங்கெல்லாம் இந்த இடத்துல வந்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ டெஸ் வந்து அங்க இருக்கிற பெட்ரோல் டேங்க் எல்லாத்தையும் கீழே தள்ளி கிரெனேட்ஸை கீழே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்போதான் அதுங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜோயில் வந்து எலியோட கையை பிடிச்சிட்டு அப்படியே அந்த பில்டிங்கோட பேக் சைடா ஓடி போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ எலி வந்து டெஸ்ஸையும் கூட்டிட்டு போகலான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் கேட்காத ஜோயில் வந்து எலியை கூட்டிட்டு போயிடுறாரு. அப்போ அந்த ஓடி வந்த ஜாம்பிஸ் எல்லாமே அந்த பில்டிங்குள்ளேயுமே வருது. அப்போ ஜோயிலும் எலியும் பார்த்தா அந்த பில்டிங்ல இருந்து கொஞ்சம் தள்ளி ஓடி வந்துடுறாங்க. அப்போ அப்படியே அந்த பில்டிங்கோட கிரவுண்ட் ஃப்ளோர் வெடிச்சு சதுறது. இதனால எலி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஜோயில பாத்தீங்கன்னா அவர் லைட்டா தான் ஃபீல் பண்றாரு. தன்னோட சாரா இறந்ததுல இருந்தே இவரோட மனசு கல்லா மாறிடுச்சு. அப்போ இங்கேயே நின்று அதுங்க மறுபடியும் நம்மளை துரத்திட்டு வந்துரும், வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜோயில் நடந்து போறாரு. அப்போ எலியுமே ஒரு பெருமூச்சை விட்டு ஜோயில் நடந்து போறதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோட் 2 முடியுது. எபிசோட் 3ஓட பேரு லாங் லாங் டைம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஜோயிலும் எலியும் வெஸ்ட் பூட்டான்ல இருந்து 10 மைல் தள்ளி ஒரு காட்டு பகுதியில் தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜோயில் வந்து எலிக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு டெஸ் வந்து பில் அண்ட் பிராங்க் கிட்ட எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துறேன்னு எலியை சொன்னாங்கல்ல. இப்போ பில் அண்ட் பிராங்கை பாக்குறதுக்காண்டி தான் இவங்க 2 பேருமே இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியே அவங்க 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது எலி வந்து இப்போ நம்ம 2 பேர் தானே இருக்கோம், அவ கண்ணு கேட்க போறான்னு தெரிஞ்சு முன்னாடியே நான் உன்ட்டெல்லாம் கண்ணு தரமாட்டேன், பேசாம நடந்து வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜோயிலுமே வேகமா நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அவங்க 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வீடுமே இருக்கு. அப்போ ஜோயில் சொல்றாரு, குவாரண்டைன் டைம்ல ஆர்மிக்கு தெரியாம நான் இந்த இடத்துல சில ஆயுதங்கள்லாம் ஒளிச்சு வச்சிருந்தேன், அது எப்போவாச்சும் தேவைப்படும்னு நான் நினைச்சேன், ஆனா அது இப்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள இவங்க 2 பேருமே போறாங்க. அப்போ ஜோயில் வந்து அந்த வீட்டுல பல வருஷம் முன்னாடி வச்சதெல்லாம் இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்துல எலி வந்து அங்க இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள சும்மா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எலி அந்த ரூமுக்குள்ள பாத்துக்கிட்டே இருக்கும்போது அண்டர் கிரவுண்டுக்கு போற அந்த டோருமே இருக்கு. இந்த டோரை தூக்கி பார்த்தா ஒரே இருட்டா இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அதுக்குள்ள டார்ச் அடிச்சு பார்த்தா அந்த அண்டர் கிரவுண்ட் அவ்வளோ ஹைட்டாவே இல்லை. சரி ஓகே இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எலி வந்து அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள இறங்குறாங்க. அப்போ அப்படியே அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தா அங்க ஒரு பால் பவுடருமே கிடைக்குது. அப்போ வந்ததுக்கு இதுவாது கிடைச்சிச்சேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா ஒரு சத்தமுமே கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டு எலியோட மூஞ்சி அப்படியே மாறுது. அப்போ அப்படியே திரும்பி பார்த்தா ஃபங்கை எஃபெக்ட் ஆனவ மேல கற்கெல்லாம் அவ மேல இருந்து வெறும் தலை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த ஜாம்பியுமே அப்படியே கத்திக்கிட்டே இருக்கும்போது எலி அந்த ஜாம்பி பக்கத்துல போறாங்க. அப்போ எலிகிட்ட இருக்கிற ஒரு கத்தியை வச்சு அந்த ஜாம்பியோட கண்ணுலயே குத்தி கிழிக்கிறாங்க. அப்போ உள்ள போனவ என்ன சும்மாவே தொண்ணு கேள்வி கேப்பா, எதுவுமே பேச மாட்டாளேன்னு எலி எலின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. உடனே ஜோயிலுமே அவரோட கண்ணை எடுத்துக்கிட்டு அந்த ரூம் பக்கத்துல மெதுவா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது எலி அந்த ரூம்ல இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. பாத்தியா எனக்கு பால் பவுடர் கிடைச்சிருக்கு அப்படின்னு. அப்போ அந்த வீட்டுல இருந்து அவங்க 2 பேருமே சரி ஓகே கிளம்பலான்ட்டு நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ போற வழியில தூரத்துல எப்போ ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆனதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கிராஷ் ஆன ஃபிளைட்டை பார்த்து இதை நான் புக்ல படிச்சிருக்கேன்னு எலி சொல்றா. அப்ப நீ இதுல போயிருக்கியா அப்படின்னு ஜோயில் கிட்ட கேட்ட உடனே நான் நிறைய வாட்டி இதுல பறந்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இப்படியே இவங்க 2 பேரும் பேசி நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது எலி வந்து ஒரு கேள்வி கேட்கிறா, ஒரு ஜாம்பி மனுஷனை கடிச்சா அதுவும் ஜாம்பியா மாறிடுது, அப்போ முதல்ல அந்த ஜாம்பியை யாரு கடிச்சிருப்பா அப்படின்னு கேட்டதுக்கு அப்ப நம்ம ஜோயில் சொல்றாரு, இது வந்து ஃபங்கை எவால்வ் ஆனதுனால இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. முதல்ல இந்தோனேஷியால இருக்கிற ஒரு மாவு ஃபேக்டரியிலயோ இல்ல சக்கரை மேக் பண்ற ஃபேக்டரியிலயோ தான் இந்த ஃபங்கஸ் வளர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மேக் பண்ண சக்கரையோ மாவியோ ஷாப்புக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க, அதை கஸ்டமர் வாங்கியிருப்பாங்க, அதை சாப்பிட்டு தான் இப்படி ஜாம்பி மாதிரி கடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்படிதான் இது வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இதை கேட்ட எலி வந்து ரொம்பவே தேங்க்ஸ், இது எனக்கு சொன்னதே, உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேருமே நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ 2 பேரும் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஜோயில் வந்து இப்போ எலி கிட்ட சொல்றாரு, இப்போலேருந்து நம்ம காட்டு வழியா நடந்து போகலாம் அப்படின்னு. ஏன் இப்படி போனா அந்த ரூட் வராதா அப்படின்னு கேட்டதுக்கு வரும்,
ஆனா போற வழியில நீ பார்க்க கூடாத விஷயங்கள்லாம் அங்க இருக்கும், அதனால தான் நான் இந்த காட்டு வழியா போகணும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதெல்லாம் முடியாது, அப்ப நான் அந்த விஷயத்த பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க நேரா நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வர வழியில ஒரு இடத்த பார்த்தா அந்த இடத்துல ஃபுல்லா மனித எலும்புக்கூடுகளா இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த எலும்புக்கூடுகளெல்லாம் பார்த்து எலி வந்து ஜோயல் கிட்ட கேட்கிறா, இவங்களாம் அஃபெக்ட் ஆனவங்களா, அதனால தான் இவங்களை கொன்னுட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ ஜோயல் வந்து எலி கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இந்த பிரச்சனை நாடு முழுக்க பரவுனதுனால ஆர்மி மக்கள்லாம் ஒவ்வொரு இடத்துல பேஸ் கட்டி மக்கள்களை அந்தந்த இடத்துல தனியா குவாரண்டைன் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த இடத்துல மக்கள்லாம் போதுன்ற அளவுக்கு மேலேயே இருந்ததால மிச்சம் இருக்கிற மக்கள்களை கருணையே இல்லாம இந்த மாதிரி கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இங்க இருக்கிறவங்க யாரும் இன்ஃபெக்ட் ஆகலனா எதுக்காண்டி கொன்னாங்க அப்படின்னு கேட்டதுக்கு செத்தவங்களை ஃபங்கஸ் எதுவுமே பண்ணாதா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த எலும்புக்கூடுகள் இருக்கிற இடத்துல அப்படியே காமிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்களோட எரிஞ்சு போன துணி இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அப்படியே இப்போ கட் பண்ணா 2003 செப்டம்பர் 30ல இப்போ அந்த எரிஞ்சு போன ட்ரெஸ்ல இருந்து ஒருத்தவங்க குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அந்த டவுன்ல இருக்கிற மக்கள்களை எல்லாரையுமே ஆர்மி சோல்ஜர் வந்து குவாரண்டைன் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்போ அப்படியே எல்லா ஆர்மி சோல்ஜரும் அந்த டவுன்ல இருக்கிற மக்கள்களை கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒருத்த மட்டும் அவனோட வீட்டு பேஸ்மெண்ட்டுக்கு கீழே இருந்து சிசிடிவி மூலமா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான், அந்த ஆஃபீஸர்லாம் போய்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு. அப்போ அப்படியே அந்த டவுன்ல இருக்கிற எல்லா மக்கள்களையும் ஆர்மி சோல்ஜர் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இவன் பேஸ்மெண்ட்டுக்குள்ள லைட்டா போடுறான். அப்போ அவங்ககிட்ட ஏகப்பட்ட கன் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அதுல இருந்து ஒரு கன் எடுத்துக்கிட்டு இப்போ அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து அவனோட வீட்டு வெளியே வரான், யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு. அப்போ அந்த இடத்துல இவன் மட்டும்தான் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவனோட மாஸ்கை கலட்டுறான். அப்ப இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இவனோட பேரு தான் பில். டெஸ் வந்து எப்படியாவது எளிய பில்லன் பிராங்க் கிட்ட கூட்டிட்டு போய் சேர்க்க சொன்னாங்கல்ல, அதுல பில்லுன்றவரே இவர் தான். பிராங்க்ன்றவரே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அப்ப அந்த டவுன்ல இப்ப நம்ம தான் சொல்ற மாதிரி கார் எடுத்துக்கிட்டு அவருக்கு தேவையான பொருட்களை பக்கத்துல உள்ள கடைகள் எல்லாம் போய் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அங்க இருக்க பங்குக்கெல்லாம் போயிட்டு கார்ல டேங்கை ஃபுல் பண்ணி வச்சுட்டு அங்க இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கு. அப்ப அதுல பொருட்களை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது பவருமே ஷட் டவுன் ஆயிடுது. அப்போ கரண்ட் இல்லாம நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெட்ரோல் பங்க்லயே பேரலா இப்போ பெட்ரோலை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு பக்கத்துல ஜெனரேட்டர் வச்சிருக்காரு. இப்ப நம்ம வீட்டுக்கு கரண்ட் வர மாதிரி அவர் செட் பண்ணி வச்சிருக்காப்புல. அதே சமயத்துல பில்லு கொஞ்சம் உஷாராதான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப அவரோட வீடை சுத்தி ட்ராப் செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நம்மள மீறி அத்தி மீறி யாரும் வரக்கூடாது அப்படின்னு. அப்ப அந்த டவுன்லயே நம்ம பில்ல மட்டும் நிம்மதியா அவரோட வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது ஆப்போசிட்ல டிவில சிசிடிவி ஃபுட்டேஜ் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஏதோ அலாம் அடிக்குதுன்னு பாத்துக்கிட்டே இருந்தா அங்க ஃபங்கையால அஃபெக்ட் ஆன ஒரு மனுஷன் வந்து ஜாம்பியா மாதிரி நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். அப்ப அங்க இருக்கிற ஒரு கயிறை அவன் மிதிச்ச உடனே அவன் தலையில ஆட்டோமேட்டிக்கா புல்லட் பட்டு அந்த ஜாம்பி அப்படியே இறந்து போயிடுது. இந்த அளவுக்கு பில்லுமே அவரோட வீட்டை சுத்தி ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப அப்படியே பில் வந்து அந்த டவுன்ல ராஜா மாதிரி இருந்துகிட்டே இருக்கும்போது 4 வருஷம் அப்படியே போகுது. அப்ப அவரோட வீட்டுல சின்ன சின்ன வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் யாரோ அத்துமீறி உள்ள வர மாதிரி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ சிசிடிவில பார்த்தா யாருமே இல்ல. எந்த இடத்துல இருந்து சத்தம் வருது அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு பள்ளம் தோண்டி வச்சிருப்பாரு, அதுல இருந்து தான் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப பில் வந்து கன் எடுத்துக்கிட்டு கேட்டை திறந்து அந்த குழி பக்கத்துல நடந்து போறாரு. அப்போ பக்கத்துல போய்கிட்டே இருக்கும்போது நான் ஒன்னும் அஃபெக்ட் ஆகல அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப அவனை பார்த்துட்டு கொஞ்சம் யோசிச்சு மறுபடியும் போறாரு. அப்ப என்னடா இவனும் ஹெல்ப் பண்ணாம போறான்ட்டு கீழே இருக்கிறவனுமே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பில் வந்து அந்த குழியில ஏணியை இறக்குறாரு. அப்ப அது மூலமா அதுக்குள்ள இருந்தவனுமே மேல வந்து என்னோட பேரு பிராங்க் அப்படின்னு சொல்றான். அப்ப பில் வந்து நீ எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து பாஸ்டனை நோக்கி போய்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்படியே போனா கொஞ்ச நேரத்துல பாஸ்டன் வந்துடும், அப்படியே திரும்பி நடந்து போயிடு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட பிராங்க் வந்து நான் 2 நாளா சாப்பிடல, ப்ளீஸ் எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ பிராங்க் பார்க்க ரொம்பவே பாவமா இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வீட்டுல கூப்பிட்டு இப்போ சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பிராங்க்குமே இன்னைக்கு ஒரு புடின்னு சொல்ற மாதிரி அந்த வீட்டுல பயங்கரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே நான் கிளம்பவான்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவரோட ஹால்ல ஒன்ன பார்த்து அது பக்கத்துல போறாரு. இதை பத்தி உனக்கு தெரியுமா, இது யாருது அப்படின்னு கேட்கிறாரு. என்னதை கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு பழைய காலத்து ஒரு பியானோ இருந்துகிட்டு இருக்கு, இது என்னோட அம்மாது அப்படின்னு சொன்ன உடனே இதுல நான் ஒரு வாட்டி பிளே பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பியானோல இப்போ ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டோட பேர் தான் இந்த எபிசோடோட டைட்டிலே, லாங் லாங் டைம். அப்ப இவன் பாடுற பாட்டு தான் பில்லுக்கு ரொம்ப ஃபேவரட். அப்ப நீ இதை தப்பா பாடுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு எந்திரிச்சு இப்போ பில் அதை வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப பில் அந்த பாட்டை பயங்கரமா வாசிச்சதுனால இது பிராங்க்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ பிராங்க் வந்து பில் கிட்ட நீ இந்த பாட்டை ரொம்ப அற்புதமா பாடுன, அப்போ கண்டிப்பா உன் வாழ்க்கையில ஒரு பொண்ணு இருக்கும், யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு பில் சொல்றாரு அது பொண்ணு இல்ல பையன் அப்படின்னு சொன்ன உடனே பிராங்க்கும் பையனை தான் விரும்புவான், இவங்க 2 பேருமே லெஸ்பியன். அப்போ பிராங்க்கும் பில்லும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியே பிராங்க் வந்து இவரோட வீட்டுல தங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அப்படியே பில்லும் பிராங்க்கும் அந்த வீட்டுல வாழ்ந்து இப்ப 3 வருஷம் முடிஞ்சு 2010
குழப்பத்துல இருக்காங்க. அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பஞ்சாயத்துமே ஏற்படுத்தி பில்லை பொறுத்தவரை இந்த வீட்டுக்குள்ள யாருமே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு இருப்பாரு. அதே சமயத்துல பிராங்கை பார்த்தா நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பிராங்க் வந்து நான் ஆல்ரெடி ரேடியோ மூலமா ஒரு பொண்ணுகிட்ட கனெக்ட் பண்ணி இப்போ நான் அட்ரஸை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துல இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணா நம்ம ஜோயலும் டெஸும் பில்லோட வீட்டு வெளியே இவங்க 4 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஜோயலும் டெஸும் வந்தது பில்லுக்கு சுத்தமா பிடிக்கல. அவரு கண்ணை வச்சுட்டு உருன்னு இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப அவங்க 4 பேரும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது நான் உனக்கு ஒன்னு காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிராங்கும் டெஸ்ஸை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அப்ப வெளியே ஜோயலும் பில்லும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது ஜோயல் வந்து பில்லு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும், நானும் அப்படிதான், தெரியாதவங்க யாராவது வீட்டுக்கு வந்தா எனக்கும் பிடிக்காது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ஜோயல் வந்து பில்லு கிட்ட ஒரு டீல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உன்னோட வீட்டை சுத்தி இருக்கிற பாதுகாப்பு ஓலையெல்லாம் இப்போதைக்கு ஓகே, ஆனா அது ஃபியூச்சர்ல ஹெல்ப் பண்ணாது, அது ரொம்பவே மட்டமாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதை பலப்படுத்துறதுக்காண்டி நான் பொருட்களை உனக்கு சப்ளை பண்றேன், அதுக்கு பதிலாக அவங்ககிட்ட இருக்கிற வெப்பன்ஸை நீ எனக்கு சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த டீலுக்கு பில் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்போ பிராங்க் வந்து ஜோயல் கிட்ட பில்லுக்கு தெரியாம வெப்பன்ஸை கொடுக்குறாரு. அதுக்கு பதில் ஜோயல் வந்து பிராங்க் கிட்ட ஸ்ட்ராபெரி விதைகளை கொடுக்குறாரு. அப்ப அந்த ஸ்ட்ராபெரி செடியோட விதையை விதைச்சு அதுல இருந்து பழம் வரும் பாத்தீங்களா, அதை இப்ப பில்லு கிட்ட காமிச்சு சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அதுல ஒரு பழத்தை பில்லுமே சாப்பிட்ட உடனே அவரோட மனநிலை அப்படியே மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப பில் இந்த மாதிரி ரொம்பவே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப ஜோயல் ஒரு டீல் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த டீலுக்குமே ஒத்துக்கிறாரு. அப்ப பில்லோட பாதுகாப்பு வளையத்துக்கு தேவையானதெல்லாம் ஜோயலுமே கொடுக்குறாரு. ஜோயலுக்கு தேவையான எல்லா வெப்பனையுமே பில்லுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே சில வருஷங்கள் போய்கிட்டே இருக்கு. அப்ப ஜோயல் சொன்ன மாதிரியே சில ஆட்கள் வந்து பில்லோட வீட்டை அபகரிக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஜோயல் தான் பாதுகாப்பு வளையத்தை ரொம்ப பலமா போட்டு கொடுத்துருக்காரு இல்லையா. அப்ப அந்த வீட்டை அபகரிக்க வந்தாங்கல்ல, அவங்க எல்லாரு மேலேயுமே அங்க இருக்கிற ஃபயர் சிஸ்டம் அவங்கள எரிச்சு விட்டுருது. அதனால எல்லாருமே அந்த இடத்த விட்டு பயந்து அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. அப்ப இப்படியே ஜோயலும் டெஸும் இந்த பக்கம் பில்லும் பிராங்கும் ஒத்துமையான ஃப்ரெண்ட்ஸா நல்ல புரிதலோட இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்படியே இப்போ காலங்களுமே போய்கிட்டு இருக்கு. இப்போ 10 வருஷம் கழிச்சு 2023 காட்டுறாங்க. பிராங்க்கு ஸ்ட்ரோக் வந்து நடக்க முடியாத நிலைமையில இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப பில் வந்து பிராங்க பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப பிராங்க் இந்த நோய்க்காக டெய்லி மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு நாள் இப்ப பில்லுமே எந்திரிக்கிறாரு. அப்ப வீல் சேர்ல பிராங்க பார்த்தா தூங்கவே இல்லை. என்னடா நீ தூங்கவே இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு இப்ப பில் கிட்ட சொல்றாரு, இதுதான் என்னோட கடைசி நாள், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நான் உயிர் மேல மாட்டேன், என்னோட கடைசி ஆசைலாம் நீ நிறைவேற்றுவியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட பில் வந்து சி அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காதரா அப்படின்னு சொல்றாரு. நீ இன்னும் கொஞ்ச நாள் நல்லா நடந்துருவாடா அப்படின்னு ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்கும் போது அப்ப சரி உனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டவுனுக்குள்ள இப்ப பிராங்க கூட்டிட்டு போறாரு. அப்ப அன்னைக்கு பிராங்க் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து ஒயின்ல நிறைய மாத்திரையை போட்டு குடிச்சு செத்துடலான்னு முடிவு பண்றாரு. அப்ப பில் வந்து அவரோட கிளாஸ்லயுமே நிறைய மாத்திரை போட்டுக்கிறாரு. நீ இல்லாத உலகத்துல நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப 2 பேரும் அந்த மாத்திரை கலந்த ஒயினை குடிச்சிட்டு அவங்களோட ரூம்ல போய் படுத்துக்கிறாங்க. அப்ப இந்த சம்பவம் முடிஞ்சு 4 நாள் கழிச்சு தான் ஜோயல் வந்து எலியை கூப்பிட்டுக்கிட்டு பில்லோட வீட்டு பக்கத்துல வராரு. அப்ப என்ன இந்த கேட் இன்னும் ஓபன் ஆகல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜோயலுக்கு அந்த கேட்டை எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியும். அப்ப சில பாஸ்போர்ட் கொடுத்து அந்த கேட்டையுமே ஓபன் பண்ணி பில்லோட வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாரு. அப்ப அந்த வீட்டுக்குள்ள பில்லி பிராங்கி தேடிக்கிட்டே இருக்கும் போது எலிக்கு ஒரு லெட்டருமே கிடைக்குது. அந்த லெட்டரை பார்த்த உடனே இப்போ ஜோயலை கூப்பிடுறா. அந்த லெட்டர் ஜோயலுக்காண்டி தான் எழுதி வச்சிருக்காங்க. நீ எப்போவாச்சும் இந்த வீட்டுக்கு வருவன்னு தெரியும், வந்தா பேஸ்மெண்ட்ல இருக்கிற எல்லா கண்ணுமே உனக்கு தான், அதை வச்சு டெஸ்ட் எப்படியாவது காப்பாத்துக்கோ அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதிருக்கு. அப்ப அந்த லெட்டரை பார்த்தது ஜோயலுக்கு ஒரு மாதிரி ஆகி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. அப்ப அந்த வீட்டோட கேரேஜ்ல இருக்கிற காரை பார்த்து இந்த காரை எப்படியாவது ரெடி பண்ணி இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ஜோயல் வந்து வீட்டுக்குள்ள வந்து எலி கிட்ட எங்க உன்னோட கையை காமி அப்படின்னு கேட்கிறாரு. இதை கேட்ட எலி வந்து அவங்களோட கையை காமிச்சா அவங்களுக்கு இன்னும் இன்ஃபெக்ஷன் பரவாம தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப எலி கிட்ட ஜோயல் வந்து என்னோட தம்பியை காணோம், அவனை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், அவனுக்காண்டி தான் நான் கார் பேட்டரி எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து என்னோட தம்பியை தேடலாம், அவனும் ஃபயர்ஃப்ளை சேர்ந்தவன் தான், அவனுக்கு உன்னை எந்த டாக்டர்கிட்ட கூட்டு போகணும்னு தெரியும் அப்படின்னு சொல்றான். இதுல ஒரு ரூல்ஸுமே இருக்கு, நான் சொல்றதை தவிர நீ எதுவுமே பண்ணக்கூடாது, முக்கியமா நீ அஃபெக்டட்ன்றது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது எல்லா ரூல்ஸையும் கேட்டு எலியுமே நல்ல அட்வென்ச்சரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு எல்லாத்துக்குமே ஓகே அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எலி வந்து இந்த இடத்துல இவ்வளவு கண்ணு இருக்குல்ல, ஏதாச்சும் எனக்கு ஒண்ணு தாயா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் உனக்கு தர முடியாதுன்னு ஜோயல் சொல்றாரு. அதுக்கு எலி வந்து நீ என்ன எனக்கு கண்ணு தர மாட்டேன்றது, நானே எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜோயலுக்கு தெரியாம ஒரு பிஸ்டலை வச்சுக்கிறாங்க. அப்ப அந்த கேரேஜ்ல இருந்த காருமே இப்போ ரெடி ஆகுது. இப்போ 2 பேரும் அந்த காருக்குள்ள ஏறி அவங்க தம்பியை தேடுறதுக்கான பயணத்தை இப்போ தொடர்றாங்க. இந்த எபிசோட் அப்படியே முடியுது. எபிசோட் 4ஓட பேரு ப்ளீஸ் ஹோல்ட் டு
மை ஹேண்ட். இப்போ ஸ்டார்டிங்ல எலி வந்து ஜோயலுக்கு தெரியாம ஒரு கன்னை எடுத்துட்டு வந்தால, அந்த கன்னை வச்சு ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று எப்படி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்போ எலிக்கு அந்த கன்னை எப்படி ரீலோட் பண்ணணும்ட்டுலாம் தெரிஞ்சு வச்சிருக்கா. இப்போ மறுபடியும் அந்த கன்னை அவளோட பேக்ல போட்டு இப்போ ஒரு இடத்துல இருந்து வெளியே வரா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய டேமேஜான காருங்க நின்னுக்கிட்டே இருக்கு. அப்போ ஜோயல் வந்து அங்க நிக்கிற டேமேஜான காருங்கள்ல இருந்து பெட்ரோல் டேங்க்ல ஒரு பைப்பை போட்டு அதை வாயால சக் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் ஃபியூவலா எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப எலி அங்க இருக்கிற ஒரு புக்கை எடுத்துட்டு வந்து அதுல உள்ள ஜோக்கை இப்போ ஜோயல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஜோயலுக்கு சாராவோட ஞாபகங்கள் வருது. ஏன்னா சாராவும் இப்படிதான் துருன்னு ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பா. அப்போ ஜோயல் வந்து எலி கிட்ட இதுக்கெல்லாம் நான் சிரிக்க மாட்டேன், மரியாதையா போய் கார்ல உட்கார அப்படின்னு சொன்ன உடனே எலியும் எதுவும் பேசாம அந்த காருக்குள்ள உட்கார்றா. அப்போ கொஞ்ச நேரத்திலேயே ஜோயலும் அவரோட காருக்கு ஃபியூவலை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்படி அவங்க ரெண்டு பேரும் அந்த கார்ல போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பழைய காலத்து பாட்டு டேப் ரெக்கார்டு ஒண்ணு இருக்கு. அப்போ இந்த பாட்டை போடுங்கன்னு எலி சொன்ன உடனே இது என்னோட ஃபேவரட் பாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜோயலும் அதை பிளே பண்றாரு. அப்ப அந்த சாங்கை கேட்டுக்கிட்டே அப்படியே கார் ஓட்டிக்கிட்டு போறாங்க. அந்த சாங்கோட பேர் தான் இந்த எபிசோடோட டைட்டிலாவே வச்சிருக்காங்க, ப்ளீஸ் ஹோல்ட் டு மை ஹேண்ட். அப்ப அப்படியே அந்த கார் போய்கிட்டே இருக்கும்போது இப்ப மாலை மங்கும் நேரமும் ஆயிடுச்சு. அப்போ ஒரு காட்டு பகுதிக்குள்ள போயிட்டு இன்னைக்கு நம்ம இங்கேயே தங்கிட்டு போலாம், அப்பதான் காலையில டே நைட்டா நான் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த காட்டு பகுதியில இப்ப தூங்கிட்டு போகலாம் அப்படின்னு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எலி வந்து கேட்கிறா, இங்க நம்ம ஃபயர் கேம்ப் போடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்ட ஜோயல் வந்து அதை மட்டும் நம்ம எப்பவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக? இந்த நெருப்பை பார்த்து ஜாம்பிஸ் வருமா அப்படின்னு கேட்டதுக்கு ஜாம்பிஸ் இந்த இடத்துல இல்ல, ஆனா இந்த நெருப்பை பார்த்து மனுஷங்க வந்துருவாங்க, அவங்ககிட்ட இருந்து தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அப்படியே நைட் ஆகுது. இப்போ பில்லும் பிராங்கும் யூஸ் பண்ண பெட்ஷீட் மாதிரி இருக்கிறத இவங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டு வந்து இப்போ அந்த காட்டு பகுதியில தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே அவங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஜோயலுக்கு மனசுக்குள்ள ஏதோ தோணிக்கிட்டே இருக்கு, யாராச்சும் வந்துருவாங்களா அப்படின்னு. அப்போ ஜோயல் வந்து அதுல பாதி ராத்திரி தூங்கிட்டு மீதி ராத்திரி ஃபுல்லா காவ காத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்புறம் அடுத்த நாள் எலியுமே ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட பயணத்தை மறுபடியும் தொடர்றாங்க. அப்ப அந்த கார்ல போய்கிட்டு இருக்கும்போது எலி வந்து கேட்கிறா, உங்களோட பிரதரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்ட ஜோயல் வந்து அவரோட தம்பியை பத்தி இப்போ எலி கிட்ட சொல்றாரு. என்னோட தம்பி பேரு டாமி, அவ வந்து US ஆர்மில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ இந்த ஜாம்பி பிரச்சனை உலகம் முழுவதும் பரவுனதுனால நானும் என் தம்பியும் பாஸ்டன் போறதா இருந்துகிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல தான் நாங்க டெஸ்ஸை மீட் பண்ணோம், அவளும் என் குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதை கேட்ட எலி வந்து, அப்ப நானும் உங்க குடும்பமா அப்படின்னு கேட்டதுக்கு, நீ என்னை பொறுத்தவரை வெறும் காருக்கோ தான், நான் டெஸ்ஸுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், உன்னை கரெக்டான இடத்துல போய் சேர்க்கணும் அப்படின்னு, அதனாலதான் உன்னை பத்திரமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு வராரு. அப்ப எலி வந்து மார்லின் அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ ஜோயல் வந்து டாமி ஆர்மில இருந்து ஃபயர்ஃப்ளையோட அமைப்புல சேரணும்னு ஆசைப்பட்டான், அப்படி ஃபயர்ஃப்ளையோட அமைப்புல சேரும்போது தான் மார்லின் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கூட அவன் ஃபயர்ஃப்ளைல இருந்து வெளியே வந்துட்டதான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு வராரு. அப்ப இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு கார் ஓட்டிக்கிட்டே வரும்போது அந்த கார் நகரத்து பக்கத்துலயுமே வருது. அப்போ ஜோயல் வந்து ஒரு கட்டத்துல காரை நிப்பாட்டுறாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க நிறைய வண்டி நின்று ரோடு பிளாக் ஆயிருக்கு. அப்போ ஜோயல் வந்து எலி கிட்ட, நீ காருக்குள்ளேயே இரு, நான் வேற ஏதாச்சும் ரூட்டு தெரிஞ்சா பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காரை விட்டு இறங்கி அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப மறுபடியும் ஜோயல் வந்து கார்ல ஏறிட்டு, இந்த ரூட்ல நம்மளால போக முடியாது, வேற ரூட்ல தான் பார்க்கணும் அப்படின்னு மேப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பக்கத்துலயே ஒரு செட் இருக்கு, அதுக்குள்ள போனா இவங்க போற ரூட்டு மறுபடியும் கனெக்ட் ஆயிடும், சரி நம்ம அந்த வழியா போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க வந்த காரை யூட்டன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த சிட்டிக்குள்ள வந்துகிட்டே இருக்கும்போது சில இடத்துல மனுஷங்களை கும்பலா போட்டு எரிச்ச எலும்பு கூடுகளா இங்க இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அப்படியே அந்த ரெண்டு பேரும் அந்த ஊருக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது எலி ஒரு விஷயத்த பார்த்து, ஒரு நிமிஷம் காரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஜோயல் வந்து உடனே காரை நிறுத்தி, எதுக்காக இப்ப நிப்பாட்ட சொன்னா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு எலி வந்து, அந்த இடத்த கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்றா. அந்த இடத்துல பண்ணா குவாரண்டைன் பண்ண அந்த பிளேஸ் மாதிரி ஃபட்ரான்னு எழுதி இருக்கு. அப்ப அந்த இடத்த ஜோயல் பார்த்த உடனே பதட்டமாகறாரு, இந்த இடத்துல இப்படி இருக்கா அப்படின்னு. அப்போ ஜோயல் இருக்கிற காருக்கு முன்னாடி ஒருத்தவனுக்கு அடிப்பட்ட மாதிரி ஹெல்ப் வேணும்னு பேசிக்கிட்டு முன்னாடி நடந்துகிட்டே வரான். அப்ப இதை பார்த்த ஜோயல் வந்து, ஆஹா நமக்கு கட்டம் கட்டுறாங்க அப்படின்னு எலிக்கிட்ட உடனே உன்னோட சீட் பெல்ட்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க எதிரில் இருக்கிறவனை காரெல்லாம் அடிச்சு தூக்க பாக்குறாரு. அப்ப அங்க வந்தவனுமே எகிரி குதிச்சு தப்பிச்சிடுறான். அப்ப அப்படியே ஜோயல் காரை வேகமா ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒருத்த மாடி மேல நின்று ஒரு கல்லை தூக்கி அந்த கார் மேலேயே போட்டுடுறான். இதுல இருந்து சமாளிச்சு எப்படியோ அந்த காரை ஓட்டிக்கிட்டே போனா அந்த இடத்துல பஞ்சர் ஆக்குறதுக்கான ட்ராப் வச்சிருக்காங்க. அதனால அந்த 4 டயருமே பஞ்சர் ஆகுது. இப்போ கண்ட்ரோல் இல்லாம நம்ம ஜோயல் வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்குள்ள அந்த காரை விட்டுடுறாரு. அப்ப அந்த கார் முட்டி நின்னதுக்கு அப்புறம் ஜோயல் வந்து கேட்கிறாரு, உனக்கு ஏதோ அடிபட்டிருக்கா அப்படின்னு. இதை கேட்ட எலி வந்து, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த சமயத்துல 2 பேர் துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பொறுமையா காரை விட்டு இறங்க அப்படின்னு சொன்ன உடனே 2 பேருமே அந்த காரை விட்டு இறங்குறாங்க. அப்ப ரோட்டு பக்கத்துல இருக்கிற ஆளுங்களுமே சுட்டுக்கிட்டே இருக்கும்போது இப்ப என்ன பண்ணலன்னு ஜோயல் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஜோயல் எலி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன பொந்து மாதிரி இருக்கு. அப்போ ஜோயல்
ஜோயல் வந்து எலி கிட்ட சொல்றாரு, நான் சொன்ன உடனே அந்த பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ, திரும்பி வரவே வராத, நான் சொல்ற வரையும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு எலி வந்து ரெடியா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஜோயலுமே இப்ப போ அப்படின்னு சொன்ன உடனே ஜோயல் வந்து கன் எடுத்துக்கிட்டு அந்த ரோட்டு சைடு இருக்கிறவங்கள சுட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஜோயல் இந்த மாதிரி அவங்க 2 பேரையும் சுட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல எலியுமே அந்த ஓட்டைக்குள்ள போயிடுறாங்க. அப்ப அப்படியே ஜோயல் வந்து துப்பாக்கியால சுட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த 2 பேரையுமே முடிச்சிடுறாரு. அப்ப அந்த 2 பேருமே போட்டு தட்டு, அப்பா ஒரு வேளையை செத்து ஒளிஞ்சாங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரோட கண்ணை ரீலோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஜோயல் பின்னாடி நின்று ஒருத்தன் வந்துகிட்டே இருக்கும்போது ஜோயல் அவனை பார்த்த உடனே கண்ணை தட்டி விட்டுடுறாரு. அப்போ ஜோயலுக்கும் அவனுக்கும் பயங்கரமா அங்க சண்டை நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த சண்டையில ஜோயலோட கழுத்துல கண்ணை வச்சு நெரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஜோயலுமே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதை ஓட்ட வழியா பார்த்த எலி வந்து ஜோயல் ஆபத்துல இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா. அப்ப அவனை எப்படியாவது கொன்னாகணுமே அப்படின்னு எலியுமே அவளோட கத்தி எடுக்கும் போதுதான் அவளுக்குமே ஒண்ணு ஞாபகம் வருது, அந்த கண்ணு. அப்ப அந்த கண்ணை கையில எடுத்துக்கிட்டு ஓட்ட வெளியா எலியுமே வெளியே வரா. அப்ப அந்த பையன் பின்னாடி பொறுமையா எலி நடந்து வந்து கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறா. அப்ப அந்த குண்டடி வாங்கின பையன் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான், தயவு செஞ்சு என்ன சுட்டு தள்ளிடாதீங்க அப்படின்னு. அப்ப ஜோயல் வந்து அப்படியே எந்திரிச்சு இப்போ எலியோட கையில இருக்கிற கண்ணை பாக்குறாரு. கண்ணை பார்த்த உடனே அந்த கண்ணை வாங்கி வச்சுக்கிறாரு. அப்ப அந்த குண்டடி வாங்கினவனை முறைச்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் கையில இருக்கிற கத்தியே கீழே போட்டுடுறான். அப்ப ஜோயல் வந்து எலி கிட்ட சொல்றாரு, மறுபடியும் அந்த ஓட்டைக்குள்ளேயே போய் இருந்துகிட்டு இரு அப்படின்னு. இதை கேட்ட எலி வந்து மறுபடியும் அந்த ஓட்டைக்குள்ள போய் நின்னுகிட்டு இருக்கும்போது அவரோட கண்ணில் இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அப்போ ஜோயல் வந்து கத்தியாலே அந்த குண்டடி வாங்கினவனை கழுத்தறுத்து போடுற மாதிரி ஒரு சவுண்டு கேக்குது. அப்புறம் ஜோயல் வந்து எலி இருக்கிற அந்த ரூமுக்குள்ளேயுமே வந்துகிட்டு இருக்கும்போது ஜோயல் ரொம்பவே அமைதியா இருந்துகிட்டு இருக்காரு. அப்ப எலி வந்து ரொம்பவே கூலா இருக்கிற மாதிரி, என்னோட பேக்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு, உனக்கு வேணும்னா சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம முதல்ல இந்த இடத்த விட்டு போகணும், இல்லாட்டி உங்களோட ஆட்கள்லாம் நம்மளை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரூம்ல இருந்து காலி ஆகுறாங்க. அப்ப அந்த ரூமை விட்டு ஒரு கார் பின்னாடி இவங்க 2 பேரும் ஒளிஞ்சு நின்னுகிட்டே இருக்கும்போது ரோட்டு பக்கமா ஒரு ட்ரக் போய்கிட்டு இருக்கு. அப்ப அந்த ட்ரக் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே ஆப்போசிட் பில்டிங் குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே கட் பண்ணா இப்போ ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்களோட பேரு கேத்லின். அப்ப கேத்லின் வந்து இந்த இடத்தோட ஹெட் மாதிரி. அப்போ ஒரு கண்டெய்னருக்குள்ள ஒரு டாக்டரை அரெஸ்ட் பண்ணி வச்சு இப்போ அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த டாக்டர் கிட்ட ஹென்ரின்னு ஒருத்தவனை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மரியாதையா அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு, என்னோட தம்பியோட சாவுக்கு நான் பழி வாங்காம விடமாட்டா அப்படின்னு கோவத்தோட அந்த டாக்டர் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அந்த டாக்டருமே அழுகாத குறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கும் ஹென்ரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு. அது எதையுமே நம்பாம அந்த டாக்டர் முன்னாடி கண்ணை பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ட்ரக்கோட ஹாரன் சவுண்டுமே கேக்குது. அப்ப இந்த சவுண்டை கேட்ட உடனே அந்த கண்டெய்னரை விட்டு இப்போ கேத்லினுமே வெளியே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல கும்பலா நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கேத்லினுமே அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு 3 பேத்த போட்டு தள்ளி இருந்தார்ல, அந்த இடத்துல அவங்க புணமா படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கேத்லின் வந்து இதை யாரு பண்ணது அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு தெரியாது, ஒரு ட்ரக்ல நிறைய வெப்பன்ஸை போட்டு சில பேர் வந்திருக்காங்க, இது வெளியாட்களோட வேலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப கேத்லின் வந்து ரொம்பவே வெறியோட, புதுசா வந்த ஆட்கள் யாருமே உயிரோட இருக்கக்கூடாது, எல்லாருமே நாலா பக்கமும் தேடுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி கேத்லின் வந்து அவங்களோட தம்பி இறந்ததுனால பயங்கர கோவத்துல இருந்துகிட்டே இருக்கும் போது இது வேற கேத்லினை ரொம்ப கோவப்படுத்திருச்சு. அப்ப வெறியோட கேத்லின் வந்து அந்த கண்டெய்னருக்கு முன்னாடி நின்று உள்ள இருந்த டாக்டரை சுட்டு தள்ளிடுறாங்க. அப்ப கேத்லினோட ஆட்கள் பலமா நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து ஒரு கடைக்குள்ள ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு, அவங்க என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ ஜோயல் வந்து எலிக்கிட்ட, இந்த இடத்துல இருந்தா நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம், கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க, கொஞ்சம் தெருத்தள்ளி ஒரு பெரிய பில்டிங்கை நான் பார்த்தேன், அந்த பில்டிங்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம், கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கடைக்குள்ள இவங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப 2 பேரும் அந்த கடைக்குள்ள உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஜோயல் வந்து இப்போ எலி கூட பேசுறாரு, நீ எதுக்குமே கவலைப்படாத, இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல, எல்லாமே என்னோட தப்பு தான், உன்கிட்ட கண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு, இருந்தா நான் புடுங்கி வச்சிருப்பேன், அவ ஒன்னால சாகலன்றதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எலி வந்து அந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அழுதுகிட்டு இருந்த எலி வந்து கண்ணை தொடச்சிட்டு, இது எனக்கு முதல் டைம் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட ஜோயல் வந்து ஷாக் ஆகுறாரு. அப்ப எதுவும் பேசாம ஜோயல் வந்து அந்த கண்ணை மறுபடியும் எலிக்கிட்டே கொடுத்துட்டு அந்த கண்ணை எப்படி பர்ஃபெக்டா சுடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த கண்ணை வாங்கின எலி வந்து பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு இப்போ கிளம்புறாங்க. அப்ப அப்படியே இப்ப கேத்லினை காட்டுறாங்க. அப்ப அவரோட பாடி கார்டு வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அந்த பில்டிங்குள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதை கேட்ட கேத்லினும் அந்த பில்டிங்குள்ள போய் பார்த்தா ஹென்ரின்னு ஒருத்தவனை கேத்லின் தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஹென்ரின்றவன் கொஞ்ச நாள் வரையும் இங்க தான் தங்கிக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு அங்க சில சாட்சிகளுமே இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த இடத்துல சூப்பர்மேன் டிராயிங் எல்லாம் பார்த்து இந்த இடத்த எப்படி நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹென்ரின்னு ஒருத்தவனை தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவன் கூட ஒரு சின்ன பையனான சாமுமே கூட தான் இருந்துகிட்டு இருக்கான், அவன் வரைஞ்சதுதான் இந்த எல்லாமே. அப்ப இது மட்டும் இல்ல, உங்ககிட்ட இன்னொன்னு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பில்டிங்கோட அண்டர் கிரவுண்டுக்கு இப்போ வராங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா தரை எல்லாம் நொறுங்கி கிடக்குது, உள்ள இருந்து ஏதோ வெளியே வர மாதிரி அந்த தரை அப்படியே மேலையும் கீழே வந்துகிட்டு இருக்கு.
இருக்குது. அப்ப இதை பார்த்து பயந்து அந்த 2 பேருமே வெளியே வந்து அந்த பாடி கார்டுமே சொல்றான், இதை பத்தி நம்ம எல்லார்கிட்டயுமே சொல்லி ஆகணும் அப்படின்னு. இதை கேட்ட கேத்லின் வந்து இப்போதைக்கு யாருக்கிட்டையும் சொல்லாத, ஹென்ரியை தேடுறதான் முதல் வேலையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படியே ஜோயிலையும் எலியும் காட்டுறாங்க. ஜோயில் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பெரிய பில்டிங் இருக்குன்னு சொன்னார்ல, அந்த இடத்துக்கு கிளியுமே இப்போ வராங்க. அப்ப அந்த பில்டிங் ரொம்ப ஹைட்டா இருக்கிறதுனால நம்ம இங்க எங்க தங்க போறோம்னு எலி கேட்கறா. என்னால எவ்வளவு தூரம் மேலே ஏற முடியுதோ அதுவரையும் நம்ம மேல போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜோயிலும் எலியும் அந்த படியில ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப 2 பேரும் ஓரளவு மேல வந்ததுக்கு அப்புறம் 2 பேருமே இப்ப அந்த ரூமுக்குள்ள தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப 2 பேரும் படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஜோயில் வந்து எலி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. இது உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்ல அப்படின்னு சொன்னல, அப்போ இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்ட எலி வந்து நான் அதை பத்தி பேச விரும்பல அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறா. அப்போ ஜோயிலும் சரி ஓகேன்ட்டு திரும்பி படுத்துக்கிட்டு இருக்கும்போது எலி வந்து ஒரு மொக்க ஜோக் சொல்றா. அந்த ஜோக்கு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஜோயில் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அப்படியே அவங்க 2 பேரும் சிரிச்சு பாழ்ந்த உறக்கத்துக்குமே இவங்க 2 பேரும் போறாங்க. அப்ப நடுராத்திரி ஜோயில் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எலி வந்து ஜோயில் ஜோயில்னு சொன்ன உடனே இந்த சத்தத்தை கேட்டு ஜோயிலுமே பட்டுன்னு கண்ணை முழிச்சுக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா எலியோட தலையில எவனோ ஒருத்தன் கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அப்படியே நிமிந்து பார்த்தா ஜோயிலுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் கண்ணை நீட்டிக்கிட்டே இருக்கும்போது வாய் மேல கை வைக்கிறான். அப்படியே இந்த எபிசோடு முடியுது. எபிசோடு 5ஓட பேரு என்ட்ரூ அண்ட் சர்வைவ். இப்போ எபிசோடு ஸ்டார்டிங்ல எலியும் ஜோயிலையும் ஒரு பையனும் ஒரு சின்ன பையனும் கன் பாயிண்ட்ல பிடிச்சி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா. அந்த சம்பவத்துல இருந்து இப்போ கட் பண்ணி 10 நாள் முன்னாடி காட்டுறாங்க. அப்ப அந்த சிட்டில எல்லா மக்களுமே ஃபெடராவோட கண்ட்ரோலுக்கு கீழே இருந்துகிட்டே இருக்கும் போது இந்த ஆட்சி முறை எங்களுக்கு ரொம்பவே கொடுமையா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேத்லின் வந்து அவங்களோட டீமோட ஃபெடரா சோல்ஜர் எல்லாரையுமே தாக்கிட்டு கேத்லின் வந்து அந்த இடத்துக்கு தலைவியா மாறுறாங்க. அப்போ மிச்சம் இருக்கிற சோல்ஜர் அங்கங்க மக்கள் சுட்டு கொண்டுகிட்டே இருக்கும் போது எலியையும் ஜோயிலையும் 2 பேர் கன் பாயிண்ட் பண்ணாங்க. அந்த இடத்துல அவங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் யாருன்னு பார்த்தா போன எபிசோட்ல கேத்லின் வந்து ஹென்ரின்னு ஒருத்தவனை தேடிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஹென்ரி தான் இந்த பையன். அப்ப அந்த சின்ன பையனோட பேரு சாம். அப்ப அங்க இருக்கிற கேத்லினோட ஆட்களுக்கு தெரியாம இவங்க 2 பேரும் ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டே இருக்கும் போது கேத்லின் வந்து அங்க இருக்கிற சில மக்கள்களை புடிச்சிட்டு வந்து ஹென்ரியை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹென்ரியை பத்தி மரியாதையா சொல்லிடுங்க, இல்லாட்டி உங்க உயிர் தேவையில்லாம போகிடும் அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருக்கும் போது அங்க இருக்கிறவங்க யாருமே சொல்ற மாதிரி தெரியல. அப்ப இவங்களுக்கு உண்மையாவே ஹென்ரியை பத்தி எந்த விஷயமும் தெரியாது அப்படின்னு அவங்களோட சோல்ஜர் எல்லாருக்குமே ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்த ஏரியால ஒரு வீட்டை விடாம எல்லா வீட்லயும் தேடுங்க அப்படின்னு. அப்ப அப்படியே ஹென்ரி சாமும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அப்போ போன எபிசோட்ல கேத்லின் வந்து ஒரு டாக்டரை சுட்டு கொன்னாங்க பாத்தீங்களா, அந்த டாக்டரை வந்து இப்போ ஹென்ரிக்கும் சாமுக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் யாரு கண்ணிலையும் படக்கூடாது அப்படின்னு. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஃபுட்டை வச்சு ஒரு 10 நாள் தாக்கு பிடிக்கலாம் அப்படின்னு ஹென்ரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த சின்ன இடத்துல யாருக்கும் தெரியாம ஹென்ரியும் சாமும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப சாமுக்கு வாய் பேச முடியாது போல, எல்லாமே ஹென்ரி வந்து செய்கை மூலமா தான் கன்வே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அப்படியே சாம் அந்த இடத்துல சின்ன சின்ன கார்ட்டூன் வரைஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்ப இப்படியே நாட்கள் போய் இப்போ 10 நாள் முடியுது. அப்ப அந்த தாத்தா சாப்பாடு ஏதாச்சும் இருந்தா எடுத்துட்டு வரா அப்படின்னு போய் 2 நாளா இன்னும் வராததால ஹென்ரி வந்து புரிஞ்சுக்கிறாரு கேத்லின் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. அப்ப இங்கே இருந்தா பசிலேயே நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாம் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம இந்த இடத்த விட்டு இப்பயே நம்ம போய் ஆகணும் அப்படின்னு. அப்ப அவங்க தங்கிக்கிட்டு இருந்த பில்டிங்ல இருந்து கீழே வந்து இப்ப ஹென்ரி வந்து வெளியே யாராச்சும் இருக்காங்களான்னு எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு கார் பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆன மாதிரி சத்தம் கேக்குது. என்னடான்னு எட்டி பார்த்தா நம்ம ஜோயில் ஓட்டிட்டு வந்த கார் பஞ்சர் ஆகி ஒரு கடைக்குள்ள விட்டுருப்பாரு பாத்தீங்களா, அந்த சீன் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தூரத்துல நின்று ஹென்ரியுமே ஜோயில் என்னென்னலாம் பண்றாரு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அப்படியே ஹென்ரி வந்து ஜோயில ஃபாலோ பண்ணிட்டே வந்துதான் அவங்க தூங்கும் போது கன்னை வச்சு மிரட்டிக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்போ ஹென்ரி வந்து ஜோயில் கிட்ட நான் உங்களை ஹெல்ப் பண்ணலாம் வரல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ காலையில பண்ண எல்லா விஷயத்தையுமே பார்த்தேன், இப்போ உங்களை நம்பி நான் கன்னை கீழே இறக்குறேன், நீங்க எதுவுமே எங்களை பண்ணக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதை கேட்ட ஜோயில் வந்து நீங்க என்ன நம்பலாம், நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணா ஹென்ரிக்கும் சாமுக்கும் இவங்க 2 பேரும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் ஜோயிலும் ஹென்ரியும் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஃபெடராவோட பேஸ் இருந்துச்சு, அது இப்போ இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு இருந்துச்சு, ஒரு 10 நாள் வரையும் அது எல்லாத்தையுமே இப்போ கேத்லின் கண்ட்ரோல்ல எடுத்துட்டா அப்படின்னு ஹென்ரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த ஊரை விட்டு யாருக்கும் தெரியாம எப்படி போகணும்ட்டு தானே ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க, அதுக்கான ரூட்டை நான் சொல்றேன், ஆனா கூடவே என்னையும் கூட்டிட்டு போ, இந்த ஊரை தாண்டினதுக்கு அப்புறம் நீ வேற வழியில போ, நான் வேற வழியில போறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதை கேட்ட ஜோயில் வந்து எல்லாம் சரி, முதல்ல நீ யாரா அப்படின்னு கேட்டதுக்கு ஹென்ரி வந்து என்னை பத்தி நான் உனக்கு அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப பின்னாடி திரும்பி பார்த்தா எலியும் சாமும் விளாண்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஹென்ரி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இந்த மாதிரி சாம் சிரிச்சு பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு அப்படின்னு. அப்போ ஜோயில் வந்து ஹென்ரி கிட்ட முதல்ல இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ ஹென்ரி ஒரு பிளான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கேத்லினோட ஆட்கள் நாலா பக்கமும் இருக்கிறாங்க, ஆனா பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கீழே ஒரு டனல்
இருக்கு. அந்த டனலுக்குள்ள ஏகப்பட்ட ஜாம்பிங்க இருக்கிறதா பொருள் இருக்கிறதுனால யாருமே அதுக்குள்ள போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப நம்ம அந்த டனலுக்குள்ளதான் போய் இந்த ஊரை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஜோயல் வந்து கேட்கிறாரு, நீ அந்த டனலுக்குள்ள போயிருக்கியா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதை கேட்ட ஜோயல் வந்து அந்த டனலுக்குள்ள போக ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்போ ஹென்றி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, ஆனா என் ஃப்ரெண்ட் அந்த டனலுக்குள்ள போயிட்டு வந்து சொல்லியிருக்கான் அங்க எந்த ஜாம்பியும் இல்ல அப்படின்னு. அவ என்கிட்ட உண்மையை மட்டும்தான் சொல்லுவான், சோ நம்ம அதுக்குள்ள போகலாம் அப்படின்னு எல்லாருமே ஒரு முடிவெடுத்து அந்த டனலுக்குள்ள இப்போ போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த டனலுக்குள்ள போய் பார்த்தா ஹென்றி சொன்ன மாதிரியே அங்க ஒரு ஜாம்பி கூட இல்ல, கிளியரா தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அப்படியே அந்த 4 பேரும் பொறுமையா அந்த டனலுக்குள்ள போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ போய்கிட்டே இருக்கும் போது அந்த டனலுக்குள்ள ஒரு கதவு இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க ஒரு குடோன் மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த ஜாம்பி இன்ஃபெக்ஷன் பரவுனதுனால மக்கள் எல்லாரும் இந்த இடத்துல தங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப சரி நம்ம இந்த இடத்துல தங்கிட்டு இருட்டுனதுக்கு அப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ எலியும் சாமும் அந்த இடத்துல விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்போதான் ஹென்றி வந்து ஜோயல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் யாரு என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு. நான் வந்து கேத்ரினோட தம்பியோட டீம்ல எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவளோட தம்பி ரொம்பவே நல்லவரு, எந்த தப்பு யாரு பண்ணாலுமே அவர் ஈஸியா மன்னிச்சிருவாரு, அப்படிப்பட்ட ஆளை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு சாமுக்கு மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறதுனால டேப்லெட்ஸ் எடுக்கிற மாதிரி நிலைமை ஆகுது. அப்போ ஃபெடராவோட உதவியை போய் கேட்டா அவங்க டேப்லெட் தரேன், ஆனா பதிலுக்கு நீ கேத்ரினோட தம்பியை புடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் சாமை காப்பாத்துறதுக்காண்டி வேற வழி தெரியாம இதை செஞ்சேன். இது தப்பா ரைட்டா எனக்கு இன்ன வரையும் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நான் வந்து ரொம்ப பலசாலியோ ரொம்ப தைரியசாலியோ கிடையாது, என்னோட அதிகபட்ச தெரியுமே லோட் பண்ணாத கண்ணை உன்னை வச்சு மிரட்டிட்டு இருந்தல்ல அதுதான் அப்படின்றாரு. அப்ப அப்படியே இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது எலியும் சாமியும் பார்த்தா அவங்க ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. அப்ப அப்படியே கட் பண்ணா இப்ப கேத்ரினை காட்டுறாங்க. அவங்க வந்து தான் தம்பியோட எப்படிலாம் இருந்தன்ற நினைவுகளை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட தம்பியை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இருட்டாகுது. சரி ஓகே நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 4 பேருமே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம், அந்த ரிவரை கடந்து போயிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்ப திடீர்னு தூரத்துல இருந்த பில்டிங்ல இருந்து ஒருத்தன் இவங்கள சுட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க 4 பேருமே காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜோயல் வந்து லைட்டா எட்டி பாக்குறாரு. அந்த பில்டிங்ல இருந்து அவன் சொல்றதால அவனை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ எலி கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க 3 பேருமே இங்கே இருங்க, நான் அந்த பில்டிங்கை சுத்திட்டு போயிட்டு அவனை சாவடிச்சிடுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எலி அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ ஜோயல் வந்து எலி கிட்ட நீ என்ன நம்புறல, நான் கண்டிப்பா திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அந்த வீட்டை சுத்தி ஓடி வந்துகிட்டே இருக்காரு. அப்ப மேல இருக்கிறவனுமே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது எதுவுமே நம்ம ஹீரோ மேல படல. அப்போ ஜோயலும் எப்படியோ ஒரு வழியா அந்த பில்டிங்கை சுத்திட்டு வந்துட்டு எவன் சுடுறானோ அவனையே சுட்டு தள்ளிடுறாரு. அப்ப அந்த பில்டிங் மேல நின்று சுட்டவன் கேத்லினோட ஆள் போல. அவ வந்து வாக்கி டாக்கில இன்ஃபார்ம் பண்ணிருப்பான் இந்த மாதிரி 4 பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு. அப்ப இதை தெரிஞ்ச ஜோயல் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு, ஓடி வந்துருங்க ஓடி வந்துருங்க அப்படின்னு. அப்ப அப்படியே தூரத்துல பார்த்தா கேத்லினும் அவங்களோட ஆர்மி சோல்ஜருமே வண்டியில வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை தெரிஞ்ச உடனே அந்த 3 பேருமே ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ட்ரக் இவங்க 3 பேரும் ஏத்த வந்துகிட்டே இருக்கும் போது ஜோயல் வந்து அந்த பில்டிங்ல நின்று கன்னை வச்சு அந்த ட்ரக்குக்குள்ள இருக்கிறவனை போட்டு தள்ளிடுறாரு. அதனால அந்த ட்ரக்குமே பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போய் மோதுது. அப்ப அப்படியே கேத்லினும் அவங்களோட சோல்ஜரும் காரை விட்டு இறங்கி வந்துகிட்டே இருக்கும் போது இதை பார்த்த எலி வந்து ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு வீட்டுல போய் முட்டின அந்த ட்ரக்கு வந்து அப்படியே வெடிச்சு சதறது. அந்த இடம் அப்படியே நெருப்பா மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் மேல நின்று ஜோயல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு காருக்கு சைடுல ஹென்றி எலி சாம் 3 பேருமே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ கேத்லின் வந்து பொறுமையா நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஹென்றி மரியாதையா வந்துற அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது ஹென்ரியுமே இப்போ குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, நான் உங்ககிட்ட சரண் அடைகிறேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா இந்த 2 பேரை விட்டுறணும் அப்படின்னு சொன்ன உடனே அது எப்படி நான் விடுவேன், என்னோட ஆட்களை கொண்டிருக்காங்க, அதெல்லாம் நான் விடமாட்டா அப்படின்னு கேத்லின் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹென்றி வந்து எலி கிட்ட சாம கூப்பிட்டு எப்படியாவது ஓடிடா அப்படின்னு சொன்ன உடனே எலியும் கொஞ்ச நேரம் யோசிச்சு ரெடியா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியே ஹென்ரியும் 2 கையை தூக்கிட்டு கேத்லின் முன்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ கேத்லின் வந்து ஹென்ரியை பார்த்துட்டு உனக்காண்டி தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கன்னை லோட் பண்ணி இப்போ எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியே பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த எரிஞ்சுக்கிட்டு இருந்த ட்ரக் வந்து அப்படியே குழிக்குள்ள உழுது. என்னடா இது இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கா அப்படின்னு எல்லா சோல்ஜருமே பொறுமையா அந்த பள்ளத்து பக்கத்துல நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஜோயலுமே அங்க என்னடா நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப எலி வந்து என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு கார்ல குனிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப அந்த பள்ளத்தை பாத்துக்கிட்டே இருந்தா அதுல இருந்து வதன்னு ஜாம்பிக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே கிளிக்கர்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற சோல்ஜர்ஸுமே ரொம்பவே பேனிக் ஆகி அந்த கிளிக்கர்ஸா சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்படியே அந்த ஓடி வந்துகிட்டு இருக்கிற கிளிக்கர்ஸ் அவங்க சுட்டுக்கிட்டே இருக்கும் போது இதை பார்த்து ஹென்றி வந்து இதுதான்டா கரெக்டான நேரம் அப்படின்னு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இப்படி அந்த எல்லா சோல்ஜரும் அந்த கிளிக்கர்ஸ் சுட்டுக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பயங்கரமான சத்தம் கேக்குது. அப்போ என்னடான்னு அந்த பள்ளத்தை பார்த்தா அதுல இருந்து பெரிய ராட்சச ஜாம்பி அப்படியே எந்திரிச்சு வருது. இதோட பேரு ப்ளோட்டர்ஸ் சொல்லுவாங்க. இது ஏன் இப்படி இவ்வளவு ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமா இதே மாதிரி
இருந்தா இந்த மாதிரி தான் ஆகுங்க எல்லா ஜாம்பியுமே. அப்ப அந்த ராட்சச ஜாம்பியை பார்த்த உடனே கேத்லினோட பாடி கார்டுமே வந்து நீங்க முதல்ல போங்க, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய ஜாம்பியை சுட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த சுடுற புல்லட் எல்லாமே தரையில சுடுற மாதிரி சுட்டுக்கிட்டே இருக்குது. அப்ப இதுல ரொம்பவே ஆக்ரோஷமான அந்த பெரிய ஜாம்பி வந்து அந்த பாடி கார்டோட தலையை பிச்சு சாவடிச்சிடுது. அப்ப ஹென்றி சாமியை சில ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப இதை பார்த்து எலி வந்து அவகிட்ட இருந்த கத்தியை வச்சு அந்த ஜாம்பிஸை குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த 3 பேருமே தப்பிச்சு அந்த பில்டிங் குள்ள போகலான்ற போதே கேத்லின் வந்துடுறா. அப்ப கேத்லின் வந்து ஹென்ரியை கன் பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அங்க வந்த ஜாம்பிஸ் எல்லாமே கேத்லினை குதறிக்கிட்டே இருக்குது. இதுதான்டா நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 3 பேருமே மேல ஓடி வந்துடுறாங்க. அப்ப மறுபடியும் தூரத்துல நின்று சில சோல்ஜர்ஸ் கார்ல வந்துகிட்டே இருக்கிறத பார்த்து இங்க நிக்கிற எல்லா சோல்ஜர்ஸுமே அங்க வந்தவங்களை கடிக்க ஓடி போய்கிட்டே இருக்குதுங்க. அப்ப அப்படியே அந்த இடத்துல எல்லா ஜாம்பிஸும் போனதுக்கு அப்புறம் இப்ப இவங்க 4 பேருமே அந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஜோயலும் ஹென்ரியும் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜோயல் வந்து சொல்றாரு, நீ விரும்பினா எங்க கூட வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹென்றி வந்து நானும் உங்களுடைய வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கான விடியல் நம்மளோட விடியலா இருக்கட்டும், நாளையில இருந்து புது வழி புது பாதை அப்படின்னு பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கும் போது இந்த பக்கம் பார்த்தா எலியும் சாமும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப சாம் வந்து அவனோட பேண்ட்டை தூக்கி காட்டுறான். அவனும் ஒரு ஜாம்பி கடிச்சு இப்போ இன்ஃபெக்ஷன் பரவ ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இதை பார்த்து எலி வந்து அட கடவுளேன்னு பார்த்துக்கிட்டு இப்ப சாம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. நீ எதுக்கு கவலைப்படாத, என்னோட ரத்தம் தான் மருந்து, இங்க பாத்தியா எனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளோட கையை காமிச்சதுமே எலி வந்து அவகிட்ட இருந்த கத்தியை வச்சு அவளோட உள்ளங்கையில கீறி அதுல வர ரத்தத்தை சாமோட கால்ல தேய்ச்சி விடுறா. இது இருந்தா உனக்கு எதுவும் பண்ணாது அப்படின்னு. அப்ப அன்னைக்கு அவங்க 2 பேருமே தூங்கி அடுத்த நாள் இப்போ எலி எந்திரிச்சுக்கிறா. அப்ப சாம பார்த்தா கட்டில உட்காந்துக்கிட்டே இருக்கான். என்னடா எப்படிடா இருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது சாம் முழுசா ஜாம்பி ஆகி இப்போ எலி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப இந்த சத்தத்தை கேட்டு ஜோயலுமே எந்திரிச்சு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவன் ஜாம்பியா மாறி இப்போ எலிய கடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப கீழே கிடக்கிற கன் எடுத்து அவனை சுடலான்ற போதே அங்க ஹென்ரியுமே இருக்கான். அப்ப ஃபர்ஸ்டா ஹென்றி அந்த கன்னை எடுத்துக்கிட்டு ஜோயல் காலுக்கு கீழே சுட்டுக்கிட்டு இருக்கான், நீ அவனை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்ப எலியுமே அவளால முடிஞ்ச வர சாம தடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஹென்றி வந்து இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம சாம சுட்டு கொன்னுடுறான். அப்ப சாம் செத்துட்டான்னு தெரிஞ்சு ரொம்பவே பதட்டப்பட்டு தன்னைத்தானே சுட்டு ஹென்றி செத்துடுறான். அப்ப ஜோயலும் எலியும் எதுவும் பேசாம அப்படியே பிளாங்கா நின்னுக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணா இவங்க 2 பேத்தையுமே இப்போ புதைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப எலி வந்து சாம் புதைச்ச இடத்துக்கு கீழே நின்று அவளோட நோட்ஸ்ல ஐ எம் சாரி அப்படின்னு எழுதி வச்சுட்டு அவ கூலா நடந்து போய்கிட்டு இருக்கா, எதுவும் நடக்காதபடி. அப்ப ஜோயல் புரிஞ்சுக்கிறாரு இவ ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப எலி இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு ஜோயல் கிட்ட வெஸ்ட்டுக்கு எந்த பக்கமா போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேருமே நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோடு முடியுது. எபிசோட் 6ஓட பேரு கின். எபிசோடு ஸ்டார்டிங்ல இப்போ 3 மாசம் கழிச்சு பனி பிரதேசம் ஆரம்பிக்கிற இடத்துல இப்போ காட்டுறாங்க. அப்போ ஒரு வயசானவர் வந்து அங்க இருக்கிற முயல்களை வேட்டையாடி அவரோட வீட்டு வாசல்ல மாட்டிக்கிட்டு அவரோட வீட்டுக்குள்ள இப்போ வராரு. அப்ப அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவரோட மனைவி சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வீட்டுல இருந்து ஒளிஞ்சு நம்ம ஜோயல் வந்து கன்னை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காரு, மரியாதையா உன்னோட கன்னை எடுத்து கீழே போட அப்படின்னு. அப்ப இதை கேட்ட அந்த பெரியவருமே அவரோட கன்னை கீழே போட்டு இப்போ சேர்ல உட்காந்து நம்ம ஜோயல் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப எலிய பார்த்தா அவளும் அந்த வீட்டுக்குள்ளதான் இருந்துகிட்டு இருக்கா. அப்போ ஜோயல் வந்து அந்த வயசானவர்கிட்ட மேப்பை காமிச்சு இப்போ நாங்க எந்த இடத்துல எக்ஸாக்டா இருக்கோம் நீ கரெக்டா சொல்லி உன் ஒய்ஃப்ட காமிச்சோம், அவங்க ஒரு லொகேஷன் சொன்னாங்க, அதே தான் நீயும் இப்போ சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி ஏதாச்சும் நீ தப்பா சொன்ன உங்க 2 பேருமே இங்கேயே சுட்டு தள்ளிட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த தாத்தா வந்து அந்த மேப்ல அவங்க இருக்கிற இடத்த கரெக்டா சொல்லிடுறாரு. அதனால ஜோயல் வந்து கன் அவரோட பாக்கெட்ல வச்சுட்டு இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப இவங்க 2 பேரும் இந்த ஜாம்பி இன்ஃபெக்ஷன் பரவுறதுக்கு முன்னாடியே இங்க தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஜாம்பி பிரச்சனை வந்து இந்த இடத்துல அவ்வளவா இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப எலி வந்து ஃபயர்ஃப்ளையை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படின்ற அமைப்பு ஒண்ணு இருக்குதா அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஜோயல் வந்து அந்த பெரியவர்கிட்ட பேசுறாரு, நான் என்னோட தம்பியை தேடி வந்திருக்கேன், இந்த மாதிரி ஒரு இடத்த சொல்லிட்டு அது உங்களுக்கு தெரியுமா, அதுக்கு எப்படி போகணுன்றத கேட்கிறாரு. இதை கேட்ட அந்த தாத்தா வந்து நீ சொல்ற இடம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேப்ல ஒரு டைரக்ஷனை காட்டுறாரு. இதுக்கு நடுவுல ஒரு ரிவர் இருக்கும், அந்த இடத்த மட்டும் நீங்க தாண்டினீங்கன்னா நீங்க செத்துருவீங்க, ஏன்னா அங்க இன்ஃபெக்ஷன் பரவனவங்க நிறைய பேர் இருக்கிறதா எனக்கு தகவல் வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த தாத்தா வந்து அந்த ஜோயல் கிட்ட நீங்களாம் அந்த பக்கமா போகாதீங்க, உங்க தம்பி அந்த இடத்துல தான் இருப்பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் இந்நேரம் உயிரோட இருக்க மாட்டாரா அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட ஜோயல் வந்து சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு அந்த வீட்டை விட்டு வெளியே நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி எலி வந்துகிட்டு இருக்கும் போது நம்ம வேணா இந்த முயலை தூக்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அது அவங்க கிட்டே வச்சுட்டு வா நம்ம வேட்டையாடி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அவங்களோட பயணத்தை தொடர்றாங்க. அப்ப அவங்க 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு ஆறு தெரியுது. இதை
பார்த்து எலி வந்து அந்த தாத்தா இதைத்தான் சொன்னாரா அப்படின்னு கேட்டதுக்கு இது கிடையாது, நம்ம வேற டைரக்ஷன்ல போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டு ஆகிடும், அதனால நம்ம ஒரு கேம்ப் ஃபயரை போட்டு தங்கிட்டு நாளைக்கு மார்னிங் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு ஒரு இடத்துல கேம்ப் ஃபயர் போட்டு இப்போ தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எலி வந்து ஜோயல் கிட்ட சொல்றா, எனக்கு சாம் இன்ஃபெக்ட் ஆயிட்டான்னு அன்னைக்கு நைட்டே எனக்கு தெரியும், இருந்தாலும் கத்தியை வச்சு என்னோட கையை கீறி என் ரத்தத்தை அவன் காலில் பூசினேன், அது கியூர் ஆகும் அப்படின்னு. ஆனா அது சாம குணப்படுத்தவே இல்லை, அந்த வைரஸுக்கு நான் தான் மருந்தா, மார்லின் ஏதாவது போய் சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்ப இதை கேட்ட ஜோயல் வந்து மார்லினை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப எலிய தூங்க சொல்றாரு, நீ தூங்கு நான் காவ காத்துக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாள் காலையில ஆகுது. ஜோயல் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கண்ணை முழிச்சு எங்கடா இங்க பக்கத்துல இருந்த கன்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது எலி வந்து அந்த கன்னை வச்சு காவ காத்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஜோயல் வந்து எலி கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு எலி வந்து நான் சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன், பார்த்தா நீங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, அதான் நான் கொஞ்ச நேரம் காவ காக்கலாமேன்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட ஜோயல் வந்து இனிமேட்லாம் இப்படி பண்ணக்கூடாது, நான் தூங்கிட்டா முதல்ல என்னை எழுப்பு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அந்த ஆத்தோரமா நடந்து போய்கிட்டே இருந்தா அங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அதை கிராஸ் பண்ணி நடந்து போனா அந்த இடத்துல ஒரு டேம் இருக்கு. அந்த டேமை பார்த்த உடனே எலி கேள்வி கேட்கிறா, இதுல இருந்து கரண்ட் எடுக்க முடியும்னு நான் புக்ல படிச்சிருக்கேன், அது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு ஜோயல் வந்து ஆமா அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவங்க நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப எலி வந்து ஒருவேளை அந்த தாத்தா சொன்னாரு இதுவா அப்படின்னு கேட்டதுக்கு ஜோயல் வந்து அந்த மேப்பை புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இதுதான் போல அந்த தாத்தா சொன்னாருன்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தா அந்த இடத்துல சில குதிரை சத்தங்கள் கேக்குது. என்னடா சத்தம் அப்படின்னு பார்த்தா RDR 2ல வர டச்சோட கேங் மாதிரி அந்த இடத்துல சில பேர் குதிரையில வந்திருக்காங்க. அப்ப அவங்க கன்னோட சொத்து போட்டதுக்கு அப்புறம் ஜோயல் கிட்ட சொல்றாங்க, மரியாதையா உங்ககிட்ட இருக்கிற கன்னை கீழே போட அப்படின்னு. இதை கேட்ட ஜோயலுமே அவர்கிட்ட இருந்த கன்னை கீழே போட்ட உடனே அப்ப எலிய வந்து நீ அவங்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி நில்ல அப்படின்னு சொன்ன உடனே எலியும் கொஞ்சம் பின்னாடி போய் நிக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தொற்று பரவி இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ஜோயல் வந்து எங்களுக்கு தொற்றுலாம் பரவல அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதை நாங்க செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வளர்க்குற ஒரு நாயை கூப்பிடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு அவங்களோட நாய் வந்த உடனே அந்த நாயை பத்தி சொல்றாங்க, உங்களுக்கு ஒருவேளை தொற்று இருந்துச்சுன்னா இவன் உங்களை சும்மாவே விட மாட்டான், கடிச்சு கொதறிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜோயல் பக்கத்துல போயிட்டு அந்த நாய் மோப்பம் பிடிக்குது, ஜோயலுக்கு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு அது வாலாட்டிக்கிட்டு இருக்கு. அடுத்து இப்போ எலி பக்கத்துல போகும்போது ஜோயலோட மூஞ்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு, அவருக்கு ஹார்ட் பீட்டும் அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு துடிச்சுக்கிட்டே இருக்கும் போது அப்ப அந்த நாய் எலி பக்கத்துல வந்த உடனே முதல்ல குலைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு கடைசியில அது வாலாட்டிக்கிட்டே இருக்கு. சரி ஓகே உங்க ரெண்டு பேத்துக்கும் தொற்று இல்லை அப்படின்னு அவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்க யாரு எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட ஜோயலுமே என்னோட பேர் ஜோயல், நான் என்னோட தம்பியை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இவனோட தம்பி பேர் என்னது அப்படின்னு கேட்டதுக்கு டாமி அப்படின்னு சொன்ன உடனே அவங்ககிட்ட இருக்கிற குதிரையை இவங்கிட்ட கொடுத்து அவங்களோட இடத்துக்கு இப்போ கூட்டிட்டு போறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியுது அங்க ஏகப்பட்ட மக்கள் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜோயல் பொறுமையா அந்த ஊரை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல பார்த்தா டாமி அந்த இடத்துல இருக்கிறாரு. அப்ப டாமியை பார்த்த உடனே ஜோயலுமே குதிரையை விட்டு இறங்கி டாமின்னு கத்துறாரு. அப்ப டாமி பார்த்த உடனே அண்ணா நாட்டு பக்கத்துல வந்து ரெண்டு பேருமே இப்போ கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஹோட்டல்ல இவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜோயல் வந்து அங்க இருக்கிற ஒரு மரியான்ற லேடி கூட பேசுறாங்க, நீங்க கொஞ்சம் போறீங்களா, நாங்க ஃபேமிலியா கொஞ்சம் தனியா பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு இதை கேட்ட டாமி வந்து மரியாவும் நம்ம ஃபேமிலி தான், ஆக்சுவலா நாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே எலி வந்து உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொன்ன உடனே ஜோயல் கிட்ட சொல்றாரு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லு அப்படின்னு. அப்ப ஜோயல் வந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்றாரு. அப்ப டாமி வந்து வாங்க இந்த இடத்த உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள அவங்க 4 பேரும் நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஜோயல் வந்து டாமி கிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படுறாரு போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு மரியா வந்து எலியை கூட்டிட்டு போயிடுறாங்க, நீங்க ரெண்டு பேரும் பார்ல போய் பேசிக்கிட்டு இருங்க, நாங்க சும்மா சுத்திட்டு வந்துடுறோம் அப்படின்னு. அப்போ ஜோயலும் டாமியும் பார்ல நடந்துகிட்டே இருக்கும்போது டெஸ் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கிறா. இதை கேட்ட ஜோயல் வந்து அவ நல்லா தான் இருக்கா அப்படின்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ உன் கூட வந்து அந்த சின்ன பொண்ணு யாரு அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜோயல் வந்து அவளோட பேர் எலி, அவளோட அப்பா ஃபயர்ஃப்ளைல இருக்காரு, அவர்கிட்ட எப்படியாவது நான் கொண்டு போய் சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீ ஒன்னும் அவ்வளவு நல்லாவே இல்லையா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இதுக்கு பேமெண்ட் இருக்கு அப்படின்னு ஜோயலுமே சொல்றாரு. அப்ப இங்க ஃபயர்ஃப்ளையோட கேம்ப் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு வெஸ்ட் சைடு 1 வீக் குதிரையில போனா அந்த இடம் வந்துடும், அங்கதான் அவங்களோட கேம்ப் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. போகிற வழியில சாம்பிஸ் இருக்குமோ இல்லையோ ஆனா நிறைய திருடனுங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஜோயல் வந்து நம்ம 2 பேர் இருந்தா யாரா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது டாமி வந்து நான் உன் கூட வரப்போறது இல்ல அப்படின்னு பேசுறாரு. இதை கேட்ட ஜோயலுமே உடனே கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப டாமி ஜோயல் கிட்ட மரியா பிரெக்னண்டா இருக்கா, நான் கூடிய சீக்கிரத்துல அப்பாவாக போறேன், இந்த நேரத்துல நான் எப்படி வரது அப்படின்னு கேட்ட உடனே ஜோயலுமே கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. அப்ப டாமி வந்து உன்னோட வாழ்க்கை தான் நின்றுச்சு, என்னோட வாழ்க்கை அப்படி இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே ரொம்பவே கோவப்பட்டு நாளைக்கு காலையில நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாரை விட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ ஜோயல் அந்த இடத்துல
வீட்டுல இருந்து நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல கூட்டமா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணுக்கு ஸ்பிரிங்கு மண்டையுமே இருந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம ஜோயலுக்கு சாராவோட ஞாபகங்கள் வருது. ஏன்னா அவளுக்கும் இந்த மாதிரி ஸ்பிரிங்கு மண்டை தான் இருந்துகிட்டு இருக்கும். அப்ப எலியை பார்த்தா அவ குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு வரா. நீ ரொம்ப முடி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உனக்கு லைட்டா கட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி மரியா வந்து இப்போ எலிக்கு முடியை கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எலி வந்து மரியா கிட்ட, உங்க வீட்டுல 2 பேரோட நினைவிடத்தை பார்த்தேன், சாரி உங்க பசங்க இறந்ததுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இதை கேட்ட மரியா வந்து, கவின் மட்டும்தான் என்னோட பையன், சாரா வந்து ஜோயலோட பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் எலிக்குமே தெரிய வருது ஜோயலுக்கு இந்த மாதிரி பொண்ணு இருந்திருக்கா அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல இருக்கிற ஒரு சின்ன தியேட்டர்ல மரியா வந்து, நீ கொஞ்ச நேரம் படம் பார்த்துக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எலியை விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப எலிக்கு அந்த படம் பார்க்கறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. சுத்தி முத்தி ஜோயில் இருக்காரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த தியேட்டரை விட்டு வெளியே வந்து ஜோயில் எங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அப்போ ஒரு ஷெட்ல ஜோயிலும் டாமியும் பேசிக்கிட்டே இருக்கும்போது டாமி வந்து சாரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் அப்பள பேசினதுக்கு ரொம்பவே சாரி, நான் வேணும்னே அப்படி பேசல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஜோயில் வந்து டாமி கிட்ட கேட்கிறாரு, அந்த ஃபயர்ஃப்ளையோட கேம்புக்கு போயிட்டு இங்க யாராச்சும் உயிரோட வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்ட டாமி வந்து, அந்த கேம்புக்கு போயிட்டு வரதெல்லாம் கஷ்டம் தான், ஆனா ரொம்ப கஷ்டம் கிடையாது, அதுவும் உன்னோட திறமைக்குலாம் நீ ஈஸியா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ ஜோயில் வந்து டாமி கிட்ட எலி வந்து இன்ஃபெக்டட் ஆயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே டாமி ஒரு மாதிரி பேனிக் ஆகுறாரு. அப்போ ஜோயில் வந்து, நீ எதுக்கும் பயப்படாத, அவ இம்யூன், அவளாலதான் இது எல்லாமே தீர்வாக போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்னால அந்த ஃபயர்ஃப்ளையோட கேம்புக்கு அந்த பொண்ணை உயிரோட கூட்டிட்டு போய் சேர்க்க முடியுமான்னு எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, எனக்கு ரொம்ப பயமா வேற இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, ஒரு பையன் என்ன கொண்டிருப்பான், அவதான் வந்து என்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்பெல்லாம் எனக்கு ஒரே ஒரு கனவு தான் வருது, அந்த எல்லா கனவுலையுமே நான் தோத்து போய்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கண் கலங்கி இப்போ ஜோயில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் ரொம்ப எமோஷனலா அவர் பேசிக்கிட்டு எலியை பத்தி சொன்ன விஷயம் நீ யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, உன்னோட மனைவியான மரியா கிட்ட கூட சொல்லாத அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ உனக்கு பிறக்க போற குழந்தையோட உலகம் நிம்மதியா இருக்கணும்னா எலியை எப்படியாவது ஃபயர்ஃப்ளையோட கேம்புக்கு கொண்டு போய் சேர்த்துற அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டு டாமி வந்து கூட்டிட்டு போகிறதுக்கு சரின்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஜோயிலுமே அவரோட வீட்டுக்கு வராரு. அப்ப மாடியில பாத்தீங்கன்னா எலி உட்காந்துக்கிட்டே இருக்கா. அப்ப எலி வந்து என்னை எப்படா கலட்டி விடுவேன்னு இருந்தல்ல, அதுக்கான நேரம் வந்துருச்சு போல அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு ஜோயில் கேட்ட உடனே எலி வந்து, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் ஒட்டி கேட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்போ ஜோயில் வந்து, இது எல்லாமே உன்னோட நல்லதுக்காண்டி தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப எலி வந்து கோபம் கலந்த எமோஷனலோட பேசிக்கிட்டு இருக்கா. நான் உன் பொண்ணு சாரா கிடையாது தான், ஆனா நான் உன்னை அப்பாவா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜோயலுக்கு சாராவோட ஞாபகங்கள் வருது. அப்போ எலி கிட்ட சொல்றது, நீ என் பொண்ணு கிடையாது, நான் உன் அப்பா கிடையாது, நாளைக்கு விடிஞ்சா நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருமே அங்கிருந்து போயிடுறாரு. அப்போ ஜோயில் வந்து ஒரு ரூம்ல தனியா உட்காந்து சாராவை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்ப எலி பேசினதையுமே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது, எலி ரூம்ல இருந்துகிட்டே இருக்கும்போது டாமி அந்த ரூமுக்கு வந்துகிட்டு என்ன போலாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ குதிரை தொழுவத்துல ஜோயில் இருக்கிறத பார்த்து டாமி வந்து இந்த இடத்துல என்ன பண்றா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஜோயில் வந்து இப்போ எலி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், நீ ஒன்னு என் கூட வரலாம் அப்படின்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள எலி வந்து அவளோட பேக்கை பட்டுன்னு ஜோயில் கிட்ட கொடுத்த உடனே ஜோயில் புரிஞ்சுக்கிறாரு, இவ என் கூட தான் இருக்க ஆசைப்படுறா அப்படின்னு. இப்போ டாமி கிட்ட இவளை நானே கூட்டிட்டு போய்க்கிறேன், அதுக்கு எப்படி போகணும்னு மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப டாமியும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு எப்படி போகணுன்ற ரூட்டையும் சொல்றாரு. இப்போ அவங்க 2 பேருமே அந்த குதிரையில அந்த இடத்த விட்டு காலி ஆகுறாங்க. அப்ப அப்படியே அந்த ஃபயர்ஃப்ளையோட கேம்புக்கு இவங்க 2 பேரும் டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது போற வழியில எலிக்கு ஜோயில் வந்து எப்படி கண்ணால ஷூட் பண்ணணும்ன்ற ட்ரைனிங்க கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு நாள் எலியை பாரமா பாத்துக்கிட்டு இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பாசமா பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அப்படியே 5 நாள் அந்த குதிரையில டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு வழியா அந்த ஃபயர்ஃப்ளையோட கேம்புக்கு பக்கத்துல வந்த உடனே என்ன இந்த இடத்துல யாருமே இல்ல அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் உள்ள இருப்பாங்க அப்படின்னு அந்த குதிரையில உள்ள போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல குதிரையை கட்டி போட்டுட்டு அவங்க இருக்காங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்ல. அப்ப இந்த இடத்த விட்டு காலி பண்ணி வேற இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மாடியில ஏதோ சத்தம் கேக்குது. அப்பவா மாடியில ஏதோ சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேருமே மாடிக்கு வந்து பாக்குறாங்க. அங்க பார்த்தா சில மங்கிஸ் தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல ஜோயில் பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு மேப்ல ஒரு இடத்த மட்டும் மெயினா குறிச்சு வச்சிருக்காங்க. ஒருவேளை அவங்க இந்த இடத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது கீழே ஏதோ சத்தம் கேக்குது. அப்ப என்னடா சத்தம் கேக்குதுன்னு ஜன்னல் வழியா ஜோயில் பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல ஒரு 4 பேர் வெப்பன்ஸோட சுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்ப இவனுங்க அந்த வழிப்பறி பண்ற கும்பலா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம இந்த பில்டிங்கோட பின்னாடி போயிடலாம் அப்படின்னு அந்த பில்டிங்க்கு கீழே வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்க கட்டி போட்ட குதிரையை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு அந்த குதிரையை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்ப எலி திடீர்னு பின்னாடி பாரு அப்படின்னு சொன்ன உடனே ஜோயில் பட்டுன்னு திரும்பி பாக்குறாரு. அப்ப அந்த கும்பல்ல இருந்து ஒருத்தன் நம்ம ஜோயில பார்த்து அடிக்க வந்துகிட்டு இருக்கிறான். அப்ப அந்த அடிக்க வந்தவனுக்கு நம்ம ஜோயிலுக்கு பயங்கரமா சண்டை நடந்துகிட்டே இருக்க போது எப்படியோ நம்ம ஜோயில் வந்து அவனோட கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிடுறாரு. அப்ப எலி வந்து ஜோயில்
ஜோயலை பார்த்து பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. என்னன்னு பாத்தீங்கன்னா ஜோயலோட வயித்துல கத்திய வச்சு அவன் குத்திட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல மீதி 3 பேர் ஜோயலை பார்த்து ஓடி வந்துகிட்டே இருக்கும்போது முதல்ல நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த குதிரையில ஏறி தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எப்படியோ ஒரு வழியா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு இவங்க 2 பேருமே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துடுறாங்க. அப்ப ஜோயலுக்கு கத்தி பலமா வயித்துல இறங்குனதுனால அவரால் முடியல. அவர் கொஞ்சம் கொஞ்சமா மயங்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல அந்த குதிரையில இருந்து ஜோயல் பொத்துன்னு கீழே விழுந்த உடனே இதை பார்த்து எலி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்ப மூச்சு பேச்சே இல்லாம ஜோயல் இருந்துகிட்டே இருக்கும்போது இதை பார்த்து எலி இப்போ ரொம்ப கதறி அழுதுகிட்டு இருக்கா, மரியாதையா எந்திரி அப்படின்னு. அப்ப அப்படியே எலி ஜோயலுக்காண்டி எந்திரிங்க எந்திரிங்கன்னு அழுதுகிட்டே இருக்கும் போது இந்த எபிசோட முடிக்கிறாங்க. எபிசோடு 7ஓட பேரு லெஃப்ட் பிஹைண்ட். இப்போ எபிசோட ஸ்டார்டிங்ல ஜோயல் கத்தி குத்து வாங்கி மயங்கிருப்பாரு பாத்தீங்களா. அப்ப எலி அங்க பக்கத்துல இருக்கிற வீட்டுல ஜோயலை படுக்க வச்சுட்டு அவரோட காயத்துல இருந்து ரத்தம் வராதபடி அழுத்திக்கிட்டு இருக்கிறா. அப்போ ஜோயலுமே நல்லா வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது எலி இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ ஜோயல் வழியோட பேசிக்கிட்டு இருக்காரு. நான் இனிமேட்டு பொழைக்க மாட்டேன், நீ எப்படியாவது வடக்கு திசையில போயிட்டு டாமி கூட இருந்துரு, அவ உன்னை பத்திரமா பாத்துப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இதை கேட்கிற எலி நான் உன்னை விட்டு போக மாட்டேன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப நான் சொல்றதை நீ கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எலியை பிடிச்சி தள்ளி விடுறாரு, இங்க இருந்து போயிடு அப்படின்னு. அப்ப எலி எந்திரிச்சு ஜோயலை எதுவும் பேசாம பாத்துக்கிட்டே இருக்கும் போது எலி அந்த வீட்டு படியேறி அந்த ரூமோட கதவை ஓபன் பண்ணும்போது இப்ப கட் பண்ணா இப்ப எலி அந்த ஆர்மி ஸ்கூல்ல அவ என்னெல்லாம் பண்ணான்றத இப்போ காமிக்கிறாங்க. அப்ப எலி கூட சேர்ந்து நிறைய ஸ்டூடெண்ட் ரன்னிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதுல ஒரு பொண்ணு எலி ஓடிக்கிட்டு இருக்கும் போது அவளோட வாக்மேனை பிடிக்கிறா. மரியாதையா என்னோட வாக்மேனை கூட அப்படின்னு எலி சொன்ன உடனே என்னையவே நீ எதிர்த்து பேசுற அளவு தைரியம் வந்துருச்சான்னு அவங்க 2 பேத்துக்குமே அங்க சண்டை நடக்குது. அப்ப அப்படியே இப்போ கட் பண்ண எலியோட ஒரு கண்ணு செவந்து போன மாதிரி காட்டுறாங்க. அப்ப எலி ஒரு பொண்ணை பயங்கரமா அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆபீசர் தனியா கூப்பிட்டு இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, எதுக்கு அந்த பொண்ணை தேவையில்லாம அடிச்சு இப்ப அவளுக்கு 15 ஸ்டிச்சஸ் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த ஆபீசர் கேட்கிற எல்லா கேள்விக்குமே எலி திமிராதான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் ஒன்னும் ஃபர்ஸ்ட் வம்பளுக்கல, அவளாதான் வம்பளுத்து வாங்கி கெட்டிக்கிட்டா அப்படின்னு. இங்க பாரு, நீ இதே மாதிரி திமிரோட சுத்திக்கிட்டு இருந்தனா உன்னோட ஃபியூச்சர் மண்ணாதான் போகும். அதெல்லாம் விட்டுட்டு நாங்க சொல்றது எல்லாத்தையும் நீ செஞ்சனா ஃபியூச்சர்ல நீ என்னோட ஒரு பெரிய ஆபீசரா வருவா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. அப்ப எலி அவளுக்கு கொடுத்த ரூம்ல அமைதியா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஆப்போசிட் பெட்டை பார்த்துக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கா. அப்ப வெளியே இருந்து ஒரு ஆபீசர் எல்லாரும் தூங்குங்க டைம் ஆச்சா அப்படின்னு சொன்ன உடனே எலி அவளுக்கு பக்கத்துல இருக்கிற லைட் ஆஃப் பண்ணிட்டு இப்போ தூங்க ஆரம்பிக்கிறா. அப்ப அப்படியே எலி நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த ரூமோட ஜன்னலை திறந்து யாரோ வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப எலியோட வாயை வந்தவங்க பொத்திக்கிட்டு இருக்கும்போது இதுல பதட்டமான எலி எவன்டாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொத்தனவங்களை தள்ளி விட்டு அவட்ட இருந்த கத்தி எடுத்துக்கிட்டு குத்தலான்ட்டு வரா. அப்பதான் எலியுமே யார் வந்திருக்கிறதுன்னு பார்த்தா எலியோட ஃப்ரெண்டு ரைலி தான் வந்திருக்கா. இவளோட பேரு தான் ரைலி. அப்ப ரைலியை பார்த்த எலி 3 வாரமா நீ எங்க போன, உன்னை எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தாங்க, நீ செத்துட்டன்னு எல்லாரும் நினைச்சாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இதை கேட்ட ரைலி நான் ஃபயர்ஃப்ளையோட அமைப்புல சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எலி ஜோக் பண்ணாத உண்மையை சொல்ல அப்படின்னு கேட்கிறா. அப்ப ரைலி அவகிட்ட இருக்கிற கண்ணை காமிச்ச உடனே எலியோட மூஞ்சி அப்படியே மாறுது. நீ உண்மையாவா சொல்ற அப்படின்னு. அப்ப எலி நீ முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்ட, ஃபயர்ஃப்ளைய பத்தி தெரிஞ்சுமா நீ அந்த அமைப்புல போய் சேர்ந்தா அப்படின்னு கேட்டதுக்கு ரைலி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க இருக்கிற வர ஃபயர்ஃப்ளை மோசமா தான் தெரிஞ்சாங்க, அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஃபெடராவோட அவங்க எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு. அப்ப இப்படியே அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் போது இப்ப ரைலி எலிய ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே எலி முதல்ல வரமாட்டேன்றா. அப்ப எப்படியோ ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி இப்ப எலியுமே வர ஒத்துக்கிறா. அப்ப அப்படியே இவங்க 2 பேரும் அங்க இருக்கிற சோல்ஜருக்கு தெரியாம நடந்து இப்போ ஒரு மாடி மேல நின்னுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப எலி நீ எதுக்காக ஃபயர்ஃப்ளைல முதல்ல போய் சேர்ந்தா அப்படின்னு கேட்டதுக்கு அப்பதான் ரைலியுமே சொல்றா, நான் ஃபர்ஸ்ட் இங்க இருக்கும்போது அடிக்கடி வெளியே போய்கிட்டு இருப்பேன். அப்போ ஃபயர்ஃப்ளையோட அமைப்புல இருந்து மர்லின்னு ஒருத்தவங்க என்னை பார்த்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நீ அடிக்கடி உள்ள போயிட்டு வரியா அப்படின்னு சொல்லி என்னோட அமைப்புல சேர்ந்துக்கிறியான்னு கேட்டாங்க. அந்த அப்ரோச் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி நானும் உங்க கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்பதான் எனக்கு இந்த கன்னை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதை கேட்ட உடனே எலி உன்னோட கன்னை கூட அப்படின்னு சொல்றா. அப்ப ரைலி ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கன்னை எலி கிட்ட கொடுத்த உடனே இது ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப மறுபடியும் ரைலி அந்த கன்னை வாங்கி வச்சுக்கிறா. அப்ப அப்படியே ரைலி என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற பில்டிங்கா தாவி போய்கிட்டு இருக்கா. இதை பார்த்த ரைலியுமே பின்னாடி தாவி வந்துகிட்டே இருக்கும் போது அப்ப இப்ப நம்ம எந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம்னு எலி கேட்கிறா. அதுக்கு ரைலி சிட்டிக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய மால், அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்ப போறோம் அப்படின்னு சொன்ன உடனே எலி கேட்கிறா, அந்த இடத்துல தான் நிறைய ஜாம்பிங்க இருக்குன்னு சொன்னாங்களே, அப்ப அங்க எதுக்கு போறோம் அப்படின்னு கேட்டதுக்கு நான் அங்க போனேன், அங்க எதுவுமே இல்ல, அங்க உனக்கு நிறைய ஆச்சரியங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேருமே அந்த மாலுக்கு போய்கிட்டு
போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரெண்டு பேரும் ஒரு வழியா அந்த மால் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் இப்ப ரைலி வந்து எலி கிட்ட சொல்றா, நீ இந்த இடத்துல நெல்லு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ கீழே போயிடுறா. அப்ப எலி வந்து அப்படி என்ன பெரிய சர்ப்ரைஸா இருக்குன்னு ரைலி சொன்ன இடத்துல நின்னுக்கிட்டே இருக்கும் போது அப்ப எலியோட டார்ச் வந்து விட்டு விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால இது வேற அப்படின்னு அந்த டார்ச்சை தட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப கீழே நின்ன ரைலியுமே ஒரு ஃபியூஸை ஆன் பண்றா. அப்ப அந்த மால்ல உள்ள ஒவ்வொரு லைட்டும் ஆன் ஆகிட்டு இருக்கிறத பார்த்து எலி வந்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு பிரம்மாண்டமா பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த லைட் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ரைலியுமே பக்கத்துல வந்து இது எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கிறா. இது ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு, ஒரு நிமிஷம் இந்த லைட் எரியறத பார்த்து வேற யாராச்சும் வந்துருவாங்களா அப்படின்னு எலி கேட்டதுக்கு இங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, இது வெளியே இருந்து பார்க்க பாலடைஞ்ச பங்களா மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ரைலி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இந்த மால்லயே இப்ப நம்ம மட்டும் தான் இருக்கோம், இந்த மால்ல மொத்தமா உனக்கு 4 அதிசயங்களை காட்டுறான் அப்படின்னு பேசிக்கிட்டு அங்க ஒவ்வொன்னா இப்போ காமிச்சுக்கிட்டு இருக்கிறா. அப்ப எலி வந்து அந்த மால்ல இருக்கிற எக்ஸலேட்டரை பார்த்து ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டு இருக்கும் போது அப்ப ரைலி வந்து இது சும்மா ட்ரெய்லர் தான், இன்னும் உள்ள நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த எக்ஸலேட்டர்லயே இப்போ ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்கா எலி வந்து. அப்ப அப்படியே இவங்க ரெண்டு பேரும் மால்ல நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது இப்ப ரைலி வந்து எலி கிட்ட உன்னோட கண்ணை மூடி, இந்த இடத்துல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எலியை கண்ணை மூடிக்கிட்டே கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறா. அப்ப இப்ப கண்ணை தோற அப்படின்னு சொன்னதுமே எலி வந்து இப்ப கண்ணை திறந்து பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறா. அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குதிரை ராட்டினம் இருக்கும் பாத்தீங்களா, அது அந்த மால்ல இருக்கு. இந்த பீச்ல எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குல்ல அதுதான். இப்ப அந்த குதிரை ராட்டினத்தை ரயில் ஆன் பண்ண உடனே அதுவுமே இப்ப சுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே அந்த குதிரை ராட்டினத்துல ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த சுத்திக்கிட்டு இருந்த ராட்டினம் திடீர்னு நின்ன உடனே இவ்வளவு நாள் இது நல்லா தான் சுத்திக்கிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு மட்டும் ஏன் அப்படின்னு ரயிலி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது எலி வந்து ரயிலி கிட்ட சொல்றா, நீ எதுக்கு நம்ம கேம்பை விட்டு போன, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிடு, நம்ம நல்லா ட்ரைனிங் பண்ணி பெரிய ஆஃபீஸர் ஆகலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஆல்ரெடி 17 வயசு ஆயிடுச்சு, எனக்கு வேலை போட்டு கொடுத்தாங்க, அந்த இடம் எனக்கு பிடிக்கலன்ட்டு தான் நான் இந்த அமைப்பிலேயே போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்போ வா இதெல்லாம் இப்போ பேச வேணாம் அப்படின்னு ரயிலி சொல்லி உனக்கு இன்னும் நிறைய இடத்த காட்டுறேன் அப்படின்னு எலியை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறா. அப்போ அடுத்து இவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோ ஸ்டுடியோ மாதிரி இருக்கு. அப்போ அதுல ஒரு $5 போட்டா தான் போட்டோ எடுக்கும் அப்படின்னு கேட்ட உடனே ரயிலி கிட்ட ஒரு $5 இருக்கு, நீ இதுல ஆல்ரெடி எடுத்திருக்கியா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நான் உன் கூட எடுக்கணும்ட்டு தான் இதை சேர்த்து வச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த $5 அந்த மிஷின்ல போட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருமே போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கேமராவுமே இவங்க ரெண்டு பேரும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இவங்க மாத்தி மாத்தி போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த போட்டோவோட அவுட்புட்மே இப்ப வெளியே வருது. அது ரொம்ப மட்டமா இருக்கிறதுனால ரயிலுக்கு சுத்தமா பிடிக்கல. பரவாயில்ல இது நல்லா தான் இருக்கு, இதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு எலி வாங்கி வச்சுக்கிறா. அப்ப அந்த போட்டோ ஸ்டுடியோவை முடிச்சுட்டு அடுத்து இவங்க வந்திருக்கிற இடம் தான். எல்லா மாலிலையுமே இது கண்டிப்பா வச்சிருப்பாங்க, அதான் ஃபன் வேர்ல்டு. அந்த இடத்துல நிறைய RGB லைட்லாம் எரியறத பார்த்து ரொம்பவே குஷியாகி இப்போ எலி வந்து இது எல்லா கேமும் நான் விளையாடணும் போல இருக்கே அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அவ்வளவுதானே விளையாடிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரயிலி வந்து அங்க இருக்கிற ஒரு மிஷினை உடைச்ச உடனே அதுல இருந்து நிறைய டோக்கனா கீழே கொட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த டோக்கன் காயினை வச்சு ஒரு கேமை ரெண்டு பேரும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே இவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபைட்டிங் கேம் சுவாரஸ்யமா விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த மாலுக்குள்ள ஒரு இடத்துல காட்டுறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இருக்கிற மாதிரி ஒரு ஜாம்பி அப்படியே செத்து போன நிலைமையில காட்டுறாங்க. அதுக்கு திடீர்னு உயிர் வந்த மாதிரி இப்போ அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப ரயிலி வந்து எலி கிட்ட வா உனக்கு அடுத்ததை காட்டுறான் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எலி வந்து இன்னைக்கு இது போதும், இன்னும் 2 மணி நேரத்துல விடிஞ்சிரும், அதுக்குள்ள கேம்புக்கு போனாதான் நான் மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு இப்போ போக பாக்குறா. அப்ப ரயிலி வந்து நான் உன்ட்ட ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறா. அப்ப ரயிலி கூட்டிட்டு போற இடத்துல போய் பார்த்தா அந்த இடத்துல படுக்கிற செட்டப்ல இருந்துகிட்டு இருக்கு. ரயிலி கொஞ்ச நாள் அவ இங்கதான் தங்கிக்கிட்டு இருக்கா போல. அப்போ ஒரு கடிஜோக்கு இருக்கிற புக்கை ரயிலி கையில எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்த எலி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சில கிரெனேட்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் எதுக்கு, தீவிரவாதி அமைப்பு இல்ல அப்படின்னு சொன்ன ஆர்மி சோல்ஜர் யாராவது வந்தா அவங்களை கொல்றதுக்கா, அப்போ ஃபியூச்சர்ல நான் கூட ஒரு ஆபீசரானா என்ன கொன்றுவியா அப்படின்னு கேட்டதுக்கு லூசுத்தனமா பேசாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரயிலி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இந்த இடத்த விட்டு முதல்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லி இப்போ எலி போய்கிட்டு இருக்கிறா. அப்ப எலி அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது பின்னாடியே ரயிலி வந்து ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி இப்ப ரயிலி ஒன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இனிமேட்டு இந்த இடத்துல இருக்கவே மாட்டேன், கடைசியா உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் இந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இதை கேட்ட உடனே எலி வந்து ஏன் நீ எந்த இடத்துக்கு போற அப்படின்னு கேட்டதுக்கு என்ன அலாஸ்காக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எலி வந்து ரயிலி முன்னாடி கொஞ்சம் நடந்து போயிட்டு அதான் சொல்லிட்டல இந்த இடத்த விட்டு கிளம்பு, என்னை விட்டு போறல அப்படின்னு கோச்சுக்கிட்டு எலி அப்படியே அந்த மாலை விட்டு வெளியே வர ஸ்பீடா நடந்து வந்துகிட்டு இருக்கிறா. அப்ப நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது தான் எலிக்குமே ஒரு மாதிரியாகி இனிமேட்டு நம்ம ரயிலியை பார்க்கவே மாட்டோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்பி நடந்து வந்துகிட்டு இருக்கிறா. அப்ப எங்க போன ரயிலி அதுக்குள்ள அப்படின்னு அந்த மாலுக்குள்ள நடந்து வந்துகிட்டே இருக்கும் போது ரயிலி கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. என்னாச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எலி இப்போ பதட்டப்பட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கிறா. அப்ப அந்த சத்தம் வந்த இடத்துக்கு எலி ஸ்பீடா ஓடி போய் பார்த்தா அந்த இடத்துல ரயிலி கத்தல ஒரு கோஸ்ட் பொம்மையை தான் செட் பண்ணி வச்சிருக்கா. அப்போ கொஞ்சம் தள்ளி ரயிலி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது இவ கூட இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் போலாம் அப்படின்னு எலியுமே பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்ப
அப்படியே அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி இப்போ அங்க கிடக்குற மாஸ்க தலையில மாட்டி 2 பேருமே இப்போ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் நல்லா டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. என்னடா சத்தம் எதுன்னு அவங்க 2 பேருமே பாத்துக்கிட்டு இருக்கும்போது ரைலி வந்து அவகிட்ட இருக்கிற கன்னை லோட் பண்ணி ரெடியா வச்சுக்கிட்டு இருக்கிறா. அப்ப இந்த இடத்துல இருந்து ஓட ரெடி ஆயிருன்னு சொல்லிக்கிட்டு கன்னை எய்ம் பண்ணியே வச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்ப அங்க உட்காந்துட்டு இருந்த ஜாம்பி வந்து இப்ப இவங்க 2 பேருமே அட்டாக் பண்றதுக்காண்டி ஓடி வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இப்ப ரைலி வந்து அந்த ஜாம்பியை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இதுதான் சரியான நேரம், வா இங்க இருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேருமே ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப 2 பேரும் ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது கால் தடிக்கு எலி கீழே விழுந்துடுறா. அப்ப பின்னாடி துரத்திட்டு வந்த ஜாம்பி வந்து இப்போ எலியை பிடிச்சி கடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப எலியும் அவகிட்ட இருந்த கத்தியை வச்சு அந்த ஜாம்பியோட வயித்துல இப்போ குத்திக்கிட்டு இருக்கிறா. அந்த ஜாம்பி இன்னமும் சாகாம எலியை அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம கத்திக்கிட்டு இருக்கும் போது ரைலி ஒரு பைப் எடுத்துட்டு வந்து அந்த ஜாம்பியோட தலையிலேயே அடிச்ச உடனே இப்போ ரைலியை பிடிச்சி கடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப ரைலி எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எலிகிட்ட இருந்த கத்தியை வச்சு அந்த ஜாம்பியோட தலையிலேயே கொத்தின உடனே அந்த ஜாம்பி செத்து போயிடுது. அப்ப எலி வந்து எப்படியோ இது ஒரு வழியா சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கும் போது அப்பதான் அவளுக்குமே தெரியுது அவளோட கையில அந்த ஜாம்பி கடிச்சிருக்கா அப்படின்னு. அப்ப இதை பார்த்து எலி வந்து அவளோட கையை பார்த்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்கும்போது ரைலியை பார்த்தா ரைலியோட கையிலயுமே அந்த ஜாம்பி கடிச்சிருக்கு. அப்ப இந்த 2 பேத்துக்குமே இதுக்கு மேல இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒன்னும் புரியாம நின்னுக்கிட்டே இருக்கும்போது அப்ப ரைலி வந்து எல்லாம் கைய மீறி போச்சு, இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்ப எலிக்கு பயங்கர கோவம் வந்து அங்க இருக்கிற எல்லா பொருட்களையுமே உடைச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப இவங்க 2 பேருமே ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இப்போ கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க, இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. அப்ப அப்படியே இப்போ கட் பண்ணி இப்போ பிரசன்டா கட்டுறாங்க. நம்ம ஜோயில விட்டு எக்காரணத்தை கொண்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜோயில காப்பாத்துறதுக்கு அங்க ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு எலி தேடிக்கிட்டு இருக்கா. அப்ப அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஊசியும் ஒரு நூல் கண்டும் கிடைக்குது. அதை எடுத்துக்கிட்டு இப்ப ஜோயில் பக்கத்துல வந்தா ஜோயில் வந்து நீ இன்னும் போகலையா அப்படின்னு கேக்குறாரு. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அடிப்பட்ட இடத்தை இப்போ கிளீன் பண்ணிட்டு அவளுக்கு கிடைச்ச அந்த ஊசியும் நூலையும் வச்சு அந்த புண்ணை சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்போ ஜோயிலும் வழி தங்க முடியாம அப்படியே புரண்டுகிட்டே இருக்கும்போது இந்த எபிசோட முடிக்கிறாங்க. எபிசோடு 8ஓட பேரு வென் வி ஆர் இன் நீட். எபிசோடு ஸ்டார்டிங்ல ஒரு பனி பிரதேசத்துல பனிக்காத்து ஓவரா அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்தோட பேரு சில்வர் லேக். அப்ப அங்க இருக்கிற ஒரு சர்ச்சில் ஒரு ஃபாதர் வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு அறிவுரை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த ஃபாதர் அவங்களுக்கு எல்லாம் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு லேடி மட்டும் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அது பக்கத்துல அவங்களோட பொண்ணு இருந்துகிட்டு ஃபாதர் கிட்ட என்னோட அப்பாக்கு எப்ப இறுதி அஞ்சலி செஞ்சு அடக்கம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஃபாதர் வந்து சின்ன பொண்ணு கிட்ட போயிட்டு இப்போ பனி ரொம்ப பெஞ்சுக்கிட்டு இருக்கு, பனி அடங்கினது உங்க அப்பாக்கு இறுதி அஞ்சலி செஞ்சு அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த ஃபாதரும் கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ ஒவ்வொருத்தர கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த சர்ச்சை விட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து இப்போ ஃபாதர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் வந்து நம்ம கிட்ட இப்போ ஒரு வாரத்துக்கு வரையும் தான் சாப்பாடு இருக்கும், அதுக்கு மேல இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஃபாதர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, காட்டுக்குள்ள மான்கள் இருக்கும், நம்ம வேட்டைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட அவருமே சரின்னு சொல்றாரு. இந்த ஃபாதர் தான் இந்த இடத்துக்கே லீடர் மாதிரி. அப்ப இவங்க இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் எலியும் ஜோயிலும் ஒரு வீட்டுல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஜோயிலுக்கு இன்னும் உடம்பு ஃபுல்லா சரி ஆகாம தான் படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப எலி வந்து இப்ப நம்ம கிட்ட சுத்தமா சாப்பாடு இல்ல, இப்படியே போச்சுன்னா நம்ம 2 பேரும் செத்துருவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அது என்ன முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேட்டையாடி சாப்பிடுறது. இப்ப ஜோயிலோட காதுல நீங்க இங்கேயே இருங்க, நான் கூடிய சீக்கிரம் திரும்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜோயிலோட கன் எடுத்துக்கிட்டு கிளம்புறா. அப்ப எலி அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கா, ஏதாச்சும் இருக்குதா, யாராச்சும் வராங்களா அப்படின்னு. அப்ப அப்படியே அந்த காட்டுக்குள்ள எலி வந்து ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாத்துக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கிறா. அப்ப அந்த இடத்துல ஒரு முயல் இருந்துகிட்டு இருக்கு, மாட்டுச்சுரா இதை வச்சு இன்னைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு கண்ணை தூக்குறதுக்குள்ள அந்த முயல் குட்டியுமே ஓடிடுது. அப்ப அதை துரத்திட்டு போன எலி வந்து அங்க இருக்கிற கட்டத்தடிக்கு கீழே விழுறாங்க. அடைச்ச வட போச்சேன்ற மாதிரி மறுபடியும் எந்திரிச்சு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எலி அப்படி பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி தூரத்துல ஒரு மான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை பார்த்த உடனே தரையில படுத்துக்கிட்டு கண்ணை ரெடியா வச்சுக்கிட்டு இருக்கிறா, இன்னைக்கு இதை விடவே கூடாது அப்படின்னு. அப்ப பொறுமையா ஸ்கோப் வழியா அந்த மானை பார்த்தா அந்த மான் தூரத்துல நிக்கிறதா காட்டுறாங்க. இப்ப ட்ரிகர் அழுத்தின உடனே அந்த புல்லட் அப்படியே அந்த மானுக்குள்ள இறங்குது. ஆனா அந்த மான் புல்லட்டே பட்டாலும் ரத்தத்தோட அப்படியே ஓடி போயிருது. அந்த மான் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் எங்கேயாவது கிடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரத்தம் வழிஞ்ச பாதையில இப்ப எலி போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப அந்த நேரம்னு பார்த்து அந்த சர்ச்சு ஃபாதரும் அவன் கூட வந்தவனுமே காட்டுக்கு வேட்டைக்கு வந்திருக்காங்க. அப்ப எலி சுட்ட மான் வந்து இவங்க காலுக்கு அடியில செத்து கிடக்குது. அப்ப இந்த மானை ஷூட் பண்ணவ கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருந்துகிட்டு இருக்கணும், அவ வரதுக்குள்ள நம்ம இந்த மானை எடுத்துட்டு போயிடலாம்
தூக்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேருமே பேசி அந்த மானை தூக்குறதுக்காண்டி இப்போ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டா எலி அந்த இடத்துக்கு வந்த உடனே மரியாதையா அந்த மானை விட்டு தள்ளி போயிடுங்க, அதை நான் தான் சுட்டேன், அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறா. அப்ப எலியை பார்த்த அந்த 2 பேருமே அவங்களோட கண்ணை கீழே போட்டு இப்ப எலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எலி நீங்க 2 பேரும் எதுவும் பேசாம அப்படியே திரும்பி நடந்து போயிடுங்க அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது அப்ப அந்த சர்ச் ஃபாதர் எனக்கு 10 நிமிஷம் டைம் கொடு, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னோட பேரு டேவிட், இவனோட பேரு ஜேம்ஸ் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. அப்ப நாங்க எங்களோட கூட்டம் எல்லாம் ரொம்ப பசியில இருக்காங்க, இது இருந்தா தான் அவங்களால உயிர் வாழ முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது எலி எனக்கும் ரொம்ப பசியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, இதை நான் உங்ககிட்ட சும்மா கேட்கல, இந்த மானை நீ என்கிட்ட கொடுத்துட்டனா உனக்கு நல்ல ட்ரெஸ் ஏதாச்சும் பொருள் வேணும்னா கேளு, நான் உங்ககிட்ட தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எலி உடனே உங்ககிட்ட மருந்து இருக்கா அப்படின்னு கேட்கிறா. எங்ககிட்ட மருந்து இருக்கு, எங்களோட வில்லேஜுக்கு நீ வருவியா அப்படின்னு கேட்டதுக்கு நான் எங்கேயும் உங்க வில்லேஜுக்குலாம் உங்க கூட வரமாட்டேன், நீங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் போய் அந்த மருந்தை எடுத்துட்டு வாங்க, அப்படி எடுத்துட்டு வந்தா இதுல உங்களுக்கு பாதிமான தரேன் அப்படின்னு சொல்றா. அப்ப இதை கேட்ட டேவிட் ஜேம்ஸ் கிட்ட நீ உடனே போய் மருந்தை எடுத்துட்டு வா, இது எந்த கோட் வேர்டும் இல்ல அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் அனுப்பி வைக்கிறாரு. அப்ப ஜேம்ஸ் அந்த இடத்தை விட்டு போன உடனே இப்ப டேவிட் எலி கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எங்களோட கிராமம் இங்க இருந்து 4 மைல் தள்ளி இருக்கு, அவ வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம், நம்ம வேணா அந்த இடத்துல நெருப்பு மூட்டி ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட எலி அந்த மானை அப்படியே இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து நெருப்பு மூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல இவங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது இப்ப டேவிட் எலி கிட்ட இன்வைட் பண்றாரு, நீ விருப்பப்பட்டா நீ எங்க கூட்டத்துல இருக்கலாம் அப்படின்னு, நீங்களே பல நாள் பட்னியில இருக்கீங்க, இதுல என்ன வேற கூப்பிடுறியா அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இப்படி இவங்க 2 பேரும் அந்த இடத்துல பேசிக்கிட்டே இருக்கும் போது போன ஜேம்ஸ் கன்னோட திரும்பி வராரு. அப்ப எலியை பார்த்து ஜேம்ஸுமே கண்ணை நீட்டிக்கிட்டு இருக்கும் போது எலியுமே ஜேம்ஸை பார்த்து கண்ணை நீட்டிக்கிட்டு இருக்கிறா. அப்ப டேவிட் ஜேம்ஸ் கிட்ட நீ முதல்ல கண்ணை இறக்கி மருந்து கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்டதுக்கு ஜேம்ஸுமே ஆமாங்கிறாரு. அப்ப அதை உடனே இந்த பொண்ணு கிட்ட தூக்கி போட அப்படின்னு சொன்ன உடனே மருந்தை கீழே போடுறாரு. அப்ப அந்த மருந்து எடுத்த எலி கிளம்பலான்ட்டு பின்னாடி போய்கிட்டு இருக்கிறா. அப்ப டேவிட் எலி கிட்ட எங்களை விட்டு போகாத, எங்க கூட்டத்திலே இரு அப்படின்னு சொல்ல கேட்காம எலியுமே அப்படியே ஓடி போயிடுறா. அப்ப எலியுமே குடுகுடுன்னு ஜோயல் பக்கத்துல ஓடி வந்ததுக்கு அப்புறம் அந்த மருந்தை இப்ப இன்ஜெக்ஷன்ல ஏத்திட்டு அதை எந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணணும்ட்டு இப்ப ஜோயல் கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கா, இதை நான் இப்ப எந்த இடத்துல போடணும் அப்படின்னு. அப்ப ஜோயலுமே அந்த வழியில எதுவும் பேசாம இருந்துகிட்டு இருக்கும்போது சரி ஓகே நீ எதுவும் பேசாத, நான் இந்த புண்ணுலயே இந்த ஊசியை போடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கத்தி குத்துன இடத்துலயே இப்ப அந்த ஊசியை போட்டுக்கிட்டு இருக்கிறா. அப்ப ஜோயலுமே சாப்பிடாம ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால அந்த வழியில அவரால் கத்த கூட முடியல. அப்ப அப்படியே எலி ஜோயலுக்கு ஊசி போட்டு அவரோட மார்ல தலையை சாஞ்சி படுத்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப அப்படியே இப்ப அந்த டேவிட் இருக்கிற அந்த கிராமத்தை தான் காட்டுறாங்க. அப்ப சமைக்கிற இடத்துல ஜேம்ஸ் ஒரு பாக்ஸ்ல ஒரு கறி எடுத்துக்கிட்டு போறான். அப்ப இது என்ன கறி அப்படின்னு கேட்டதுக்கு மான் கறி அப்படின்னு சொன்ன உடனே அந்த கறியை இப்போ சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாருமே டைனிங்கா சாப்பிடுறதுக்காண்டி ரெடியா உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப டேவிட் அந்த இடத்துக்கு வந்த உடனே எல்லாருமே சைலண்டா இருக்கிறத பார்த்து டேவிட் புரிஞ்சுக்கிறாரு, இவன் மருந்து எடுக்கிற கேப்ல எல்லாத்தையும் சொல்லிட்டான் அப்படின்னு. அப்ப இதை புரிஞ்ச டேவிட் எல்லார் கூடயுமே இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான் அப்படின்னு, அழாக்க கொலை பண்ணவன் கூட இருந்த பொண்ணை நாங்க காலையில பார்த்தோம், காலையில விடிஞ்சதும் வேலையா அந்த பொண்ணையும் அவன் கூட இருக்கிறவனையும் தேடுறதா எங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவங்க 2 பேருமே கண்டுபிடிச்சு கொலை பண்ணவனுக்கு தகுந்த தண்டனையை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க இருந்த அந்த அழகோட பொண்ணு அந்த 2 பேருமே கொன்னுடுங்க அப்படின்னு சொன்ன உடனே டேவிட் அந்த பொண்ணு பக்கத்துல போயிட்டு செவிலே ஒண்ணு வைக்கிறாரு, தப்பு பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தண்டனை இருக்கு அப்படின்னு. அப்ப இதை பார்த்து அந்த சின்ன பொண்ணோட அம்மா கூட எந்த எதிர்கேள்வியுமே கேட்காம இருந்துகிட்டு இருக்கிறா. அப்ப அந்த இடத்துக்கு சாப்பாடு ரெடி ஆகிட்டு எல்லாருக்குமே இப்போ பரிமாறி இப்போ பிரேயர் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அப்படியே இப்போ அடுத்த நாள் ஆகுது. இப்போ எலியும் ஜோயிலும் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அப்ப எலி ஜோயிலோட வயிற்ற பார்த்தா அந்த பொண்ணு இன்னும் சரியாகாம தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப மறுபடியும் அந்த ஊசி எடுத்து இப்ப ஜோயிலோட வயிற்றுல போட்டுக்கிட்டு இருக்கிறா. அப்ப நம்ம கூட கொஞ்சம் பசி தாங்கிடலாம், குதிரை தாங்காது செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க கிடக்கிற கொஞ்சம் உணவை அந்த குதிரைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப அந்த வீட்டு வெளியே சும்மா எலி நின்னுகிட்டு இருக்கும் போது மேல காக்கா பறக்கிற சத்தம் கேக்குது. அப்ப என்ன காக்கா சத்தம் போட்டு பறக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொறுமையா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டேவிட்டோட கும்பல் இவங்க 2 பேரையும் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப டேவிட்டும் அவனோட ஆட்களும் நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது நீங்க ரொம்பவே சேஃபா இருக்கணும், ஏன்னா அவன் ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப அவங்கள பார்த்து எலி இப்ப ரொம்பவே பயந்துகிட்டு ஜோயில எழுப்பிக்கிட்டு இருக்கா, சீக்கிரம் எந்திரிங்க அவங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஜோயிலுக்கு தான் உடம்பு சரியில்லையே, இப்ப எப்படி அவர் எந்திரிப்பாரு? அப்ப அவர் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கும் போது இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு எலி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறா. அப்ப அங்க இருக்கிற ஒரு கத்திய ஜோயல் கிட்ட கொடுத்துட்டு நான் சொல்றத நல்லா கேளுங்க அப்படின்னு ஜோயல் காதுல சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இங்க சில ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க, நான் முடிஞ்சவரை அவங்கள தடுக்கிறேன், அவங்க ஒருவேளை இங்க வந்தாங்கன்னா இந்த கத்தி எடுத்துட்டு அவங்களை குத்திருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எலி அந்த குதிரையை எடுக்கிறதுக்காண்டி இப்ப ஓடி போய்கிட்டு இருக்கிறா. அப்ப எலி அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு இப்ப கிளம்ப ஆரம்பிக்கிறா. அதே சமயத்துல டேவிட்டோட ஆட்களுமே பொறுமையா அந்த இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப எலியை பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் தள்ளி நான் இந்த இடத்துல
பக்கத்துல இருக்கண்டா, முடிஞ்சா புடிங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கன்னை வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இதை பார்த்த உடனே டேவிட்டோட ஆட்களுமே ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல குதிரை எடுத்துக்கிட்டு இப்போ ஓட ஆரம்பிக்கிறா. அப்ப பின்னாடியே டேவிட்டோட ஆட்களுமே துரத்தி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப டேவிட் சொல்றா அவ எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு. அப்ப அப்படியே எலி குதிரையை ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது ஜேம்ஸ் வந்து ஒரு ஸ்னைப்பர் எடுத்து அந்த குதிரையை ஷூட் பண்ணிடுறாரு. அதனால அந்த குதிரையுமே டப்புன்னு கீழே விழுந்த உடனே இப்ப எலி மாட்டிக்கிட்டா. அப்ப கீழே விழுந்த எலி வந்து இப்ப மயங்கிட்டா. அப்ப டேவிட் வந்து எலியை கையில தூக்கிட்டு 2 பேரும் அந்த குதிரையை இழுத்துக்கிட்டு வாங்க, மிச்சம் இருக்கிறவங்க இவனோட அப்பனை தேடி பிடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு டேவிட் இப்போ நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப டேவிட்டோட ஆள் ஒருத்தன் ஜோயல் இருக்கிற ரூமுக்குள்ள பொறுமையா வந்துகிட்டு இருக்கும்போது ஜோயல் பார்த்தா அந்த பெட்ல இல்ல. அப்ப எங்கடா போனான்னு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஜோயல் பின்னாடி நின்று அந்த வந்தவனோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால அவனுக்குமே மூச்சு விட முடியாம இறந்து போயிடுறான். அப்ப வந்தவன் செத்துட்டான்னு தெரிஞ்சு மறுபடியும் நம்ம ஜோயல் கஷ்டப்பட்டு ஏஞ்சுக்கிறாரு. அப்ப அப்படியே கட் பண்ணா இப்ப எலி வந்து மயக்கத்துல இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெளிஞ்சுக்கிறா. அப்ப அவ கண்ணை திறந்து பார்த்தாதான் தெரியுது அவ வந்து ஒரு கூண்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப அந்த கூண்டுக்கு வெளியே அந்த டேவிட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பா ஒரு வழியா நீ கண்ணை முழிச்சிய அப்படின்னு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு எலி எதுவுமே பேச மாட்டேன்றா. அப்ப நீ நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம இருந்தனா கடைசி வரை நீ இந்த குண்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டேவிட் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அப்ப எலி வந்து அந்த குண்டுக்குள்ள எதுவும் பேசாம அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப அப்படியே இப்போ ஜேம்ஸை காட்டுறாங்க. ஜோயில இருக்கிற வீட்டை யாருக்கும் தெரியாம சுத்தி வந்துகிட்டே இருக்கும்போது அவனோட ஆள் அங்க ஒருத்தன் மயங்கி கிடக்குறான். அப்ப அவன் பக்கத்துல போய் பார்த்தா கரெக்டா ஜோயல் வந்து அவனோட தலையிலே கண்ணை வச்சு அடிச்சிடுறாரு. அப்ப அப்படியே இப்ப பிளாக் அவுட் ஆகி அவங்க 2 பேருமே கட்டி போட்டு இப்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா, என்னோட பொண்ணு எங்க அப்படின்னு. அப்ப அங்க இருக்கிறவனுமே எந்த பொண்ணு எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கத்தி வச்சு முட்டிலேயே ஜோயல் வந்து குத்தி கிழிக்கிறாரு. அப்ப அவன் வலி தாங்க முடியாம அவனுமே உண்மையை சொல்லிடுறான், உன்னோட பொண்ணு உயிரோட தான் இருக்கா அப்படின்னு. அப்ப எந்த இடத்துல இருக்கா அப்படின்னு ஜோயல் கேட்டதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம் அப்படின்னு சொல்றான். அப்ப மேப்ல எந்த இடம்னு நீ கரெக்டா காமி அப்படின்னு கத்திய வாயில வச்சுட்டு மேப்பை காமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அவனும் அந்த கிராமம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு மார்க் பண்ணி கொடுத்துடுறான். சரி ஓகே என் பொண்ணை தேடி போக போறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தனை கத்தியால குத்திக்கிட்டு அடுத்து இருக்கிறவன பைப்பால தலையிலே அடிச்சு கொன்னுடுறாரு. அப்ப அப்படியே இப்ப கட் பண்ணி எலியை காமிச்சா அவ அந்த கூண்டை விட்டு வெளியே வர முடியுமான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப அந்த கூண்டுக்கு வெளியே ஒரு விஷயத்த பார்த்து ரொம்பவே பயந்து அந்த கூண்டை விட்டு பின்னாடி போய்கிட்டு இருக்கிறா. அந்த நேரம் பார்த்து டேவிட் வந்து எலிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவரோட கூண்டுக்குள்ள தள்ளி விடுறாரு. அப்ப இவ என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு டேவிட்டுமே திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு காது இருந்துகிட்டு இருக்கு. அது பார்க்க மனுஷன் காது மாதிரி இருந்துகிட்டு இருக்கும்போது இது மான்கறி தான், அது வந்து முயலோட காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப எலி வந்து டேவிட் கிட்ட நீங்க கேனிபலா என்னை வெட்டி சாப்பிட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இதை கேட்ட டேவிட் வந்து கண்டிப்பா அப்படி மட்டும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப டேவிட் சொல்ற எதுவுமே எலி வந்து நம்பாம கேட்டுக்கிட்டு இருக்கிறா. அப்ப நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்தா இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமே உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு எலி பேசிக்கிட்டு இருக்கிறா. அப்ப அப்படியே டேவிட் பேசிக்கிட்டே இருக்கும்போது உன்னோட அப்பாவை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், நீ மட்டும் எங்க டீம்ல சேர்றன்னு சொல்லி அந்த ஆளை நான் உயிரோட விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. நீ உண்மையா தான் சொல்றியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எலியுமே கொஞ்சம் முன்னாடி வந்துகிட்டு இருக்கிறா. அப்ப டேவிட் வந்து அந்த கம்பி மேல கை வச்சுக்கிட்டு நான் உண்மையை தான் சொல்றேன், நீ என் கூட சேர்ந்துற அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது எலியும் அப்படியே டேவிட் மேல கை வச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவ கையா உடச்சு விட்டுடுறா. அவனை யாருக்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப டேவிட் கிட்ட இருந்து சாவி கீழே விழுது. அந்த சாவியை எடுக்கலான்ற போது மறுபடியும் டேவிட் அந்த சாவியை எடுத்துக்கிட்டு உன்னை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப எலி வந்து டேவிட் கிட்ட போய் அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லு உன்னோட கையை உடைச்சது இந்த 16 வயசு எலி தான் அப்படின்னு. அப்ப ஜோயலை பார்த்தா மேப்பை பார்த்துக்கிட்டு அந்த இடத்து பக்கத்துலயுமே இப்போ வந்து சேர்ந்துடுறாரு. அப்ப அந்த இடத்துல ரத்த கரையோட சேர்ந்து ஒரு பூட்டு போட்ட கதவு இருந்துகிட்டு இருக்கு. அதை உடச்சிட்டு ஜோயல் உள்ள போய் பார்த்தா அவருக்கு பயங்கரமான ஷாக்கிங்கா இருந்துகிட்டு இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மனுஷங்களை தலையை வெட்டி தோலை உரிச்சு தொங்க விட்டுருக்காங்க. அப்ப அது அப்படி ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் டேவிட்டை காட்டுறாங்க. அவரு ரொம்பவே கோவத்தோட எலி இருக்கிற அந்த பூட்டை திறந்து எலியை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப எலியை ஒரு இடத்துல படுக்க போட்டு ரோலக்ஸோட கத்தியை வச்சு அவளோட தலையை வெட்டலான்ற போது எலி வந்து டேவிட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா நான் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டேன் அப்படின்னு. இதை கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. நான் உண்மையை தான் சொல்றேன், இப்போ உனக்கும் அது பரவ போதா அப்படின்னு அவரோட கையை பார்த்தா எலி வந்து டேவிட்டோட கையில கடிச்சிருக்கா. அப்ப நீ சொல்றத நாங்க ஏன் நம்பணும் அப்படின்னு கேட்டதுக்கு என்னோட ஸ்லீவை தூக்கி பாரு அப்படின்னு சொன்ன உடனே எலியோட கையை பாக்குறாங்க. அப்ப எலிக்கு அந்த இடத்துல சின்ன இன்ஃபெக்ஷன் பரவன மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதை பார்த்த உடனே டேவிட் பதட்டமாகிறாரு. அப்ப எலியோட தலைக்கு பக்கத்துல அந்த கத்தியை வச்ச உடனே இல்ல இல்ல இவெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ற கேப்ல எலி வந்து பக்கத்துல இருக்கிற கத்தியை எடுத்துட்டு வந்து எதிரில இருக்கிறவனோட தலையிலேயே வெட்டிட்டு ஓடி போயிடுறா. அப்ப டேவிட் வந்து எலியை ஷூட் பண்றாரு. அந்த புல்லட் எதுவுமே படாததால இப்ப அந்த வெட்டின கத்தியை எடுத்துக்கிட்டு எலியை துரத்தி போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப எலி வந்து அங்க இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு அங்க பாதி எறிஞ்சு ஒரு விறகு கட்டையை கையில எடுத்துக்கிட்டு ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப அந்த இடத்துக்கு டேவிட்டுமே வந்த உடனே நீ எந்த இடத்துல இருக்க சொல்லு அப்படின்னு டேவிட் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது எலி வந்து எந்திரிச்சு அந்த விறகு கட்டையை டேவிட்டை நோக்கி எறிகிறா. டேவிட்டு கொஞ்சம் நவுந்த உடனே அந்த விறகு
விளக்கு கட்ட பக்கத்துல இருக்கிற ஒரு கர்டன் மேல பட்டு இப்போ திக்கு திக்குன்னு எரிய ஆரம்பிக்குது. அப்ப இப்படியே எலி வந்து டேவிட்டுக்கு தெரியாம அந்த இடத்துல மாத்தி மாத்தி ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது அப்ப எலி வந்து அங்க இருக்கிற ஒரு கத்திய கையில எடுத்துக்கிட்டு ரெடியா இருந்துகிட்டு இருக்கா. அப்ப டேவிட் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இன்னைக்கு ஒண்ணு நீ சாகணும் இல்ல நான் சாகணும், இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் நடந்துகிட்டு இருக்கு, மரியாதையா நீ வந்துரு, உன்னை வலிக்காம கொள்றான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப எலி வந்து டேவிட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கத்தி எடுத்து டேவிட்டோட வயிற்றுலயே குத்திடுறா. அதனால டேவிட்டும் அவர்கிட்ட இருந்த கத்திய கீழே போட்டுடுறாரு. அப்ப எலியையும் டேவிட் வந்து கீழே பிடிச்சு தள்ளின உடனே டேவிட் வந்து எலியோட கழுத்தை நெரிச்சு கொள்ளலான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துக்கு கரெக்டா எலியோட கைக்கு டேவிட்டோட கத்தியுமே கையில மாட்டின உடனே மவனை இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரமாரியா எலி வந்து டேவிட்டை வெட்டிக்கிட்டு இருக்கிறா. அப்ப எலிக்கு மூச்சு வாங்குற வர அந்த கத்தியை வச்சு பயங்கரமா வெட்டி தள்ளிக்கிட்டு இருக்கிறா. அப்ப அப்படியே டேவிட்டோட ரத்தமும் இப்ப எலியோட மூஞ்சில பட்ட உடனே அவளை என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு இப்ப வெளியே வந்துகிட்டு இருக்கிறா. அப்ப அப்படியே எலி தட்டு தடுமாறி வெளியே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது கரெக்டா ஜோயல் வந்துடுறாரு. அப்ப நீ தானே உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு எலியை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது எலி பயங்கரமா பயந்துடுறா, என்னை விட்டு போயிடா அப்படின்னு. அப்ப கண்ணை திறந்து பாரு, நான் தான் ஜோயல் அப்படின்னு சொன்ன உடனே எலி வந்து ஜோயலை கட்டி பிடிச்சிக்கிறா. நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு, இதுக்கு மேல நீ எதுக்கும் பயப்படாத, இனிமேட்டு எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், அப்பா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த எபிசோடு முடியுது. இப்போ எபிசோடு 9ஓட பேரு லுக் ஃபார் த லைட். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல ஒரு பிரெக்னன்ட் லேடி வந்து தலை தெறிக்க ஒரு காட்டுக்குள்ள ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்கினதுனால ஒரு மரத்து பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஜாம்பி கடிக்க வர மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த சத்தத்தை கேட்டு மறுபடியும் அந்த பிரெக்னன்ட் லேடி ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது காட்டுக்கு வெளியே ஒரு தனி வீடு இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த லேடி அந்த வீட்டுக்குள்ள வந்து யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கத்துறாங்க. என்னதான் கத்துனாலும் அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த லேடிக்கு பிரசவ வலி வேற வந்துருச்சு. அதே நேரத்துல அந்த வீட்டு வெளியே ஜாம்பி சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த வீட்டோட மாடிக்கு போயிட்டு கதவை நல்லா லாக் பண்ணி ஒரு செவுத்தோரமா உட்காந்துக்கிறாங்க. அப்ப அந்த லேடி செவுத்தோரமா பிரசவ வலி தாங்க முடியாம இருந்துகிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட இருக்கிற கத்திய ரெடியா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த லேடியை துரத்திட்டு வந்த ஜாம்பி வந்து இப்ப படிக்கட்டு ஏறி அந்த கதவை டம்மு டம்முன்னு தட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பதட்டத்துல அந்த லேடி வந்து அவங்க கிட்ட இருக்கிற கத்திய கீழே போட்ட உடனே அந்த ஜாம்பி அப்படியே கதவை உடைச்சுக்கிட்டு அந்த லேடியை இப்போ கடிக்க வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த லேடியை முடிஞ்ச வர அந்த ஜாம்பியை தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எப்படியோ ஒரு வழியா பக்கத்துல இருக்கிற அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு அந்த ஜாம்பியை குத்தி சாவடிச்சிடுறாங்க. அதே நேரத்துல அந்த லேடிக்கு குழந்தையுமே பிறந்துருது. அப்பதான் அவங்களோட காலை நோட் பண்ணி பார்த்தா ஜாம்பி இவங்களை கடிச்சிருக்கு. அப்போ உடனே அந்த கத்தியை வச்சு அந்த குழந்தையோட தொப்புள் கயிறை கட் பண்ணி விட்டுடுறாங்க. அப்ப அந்த கீழே கிடக்கிற குழந்தைய கையில எடுத்துக்கிட்டு அந்த லேடி வந்து இப்போ ஒரு பேர் சொல்றாங்க. அந்த பேர் தான் எலி. ஆமா, இவங்க தான் எலியோட அம்மா. அப்ப அப்படியே அந்த அழுதுகிட்டு இருக்கிற எலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எதுக்குமே அழக்கூடாது, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீ ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னு ஆறுதல் படுத்திக்கிட்டு இவங்க அழுதுகிட்டு இருக்கும் போது இந்த சீரிஸோட டைட்டிலை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அன்னைக்கு நைட்டு வந்து ஃபயர்ஃப்ளையோட ஆளுங்க அந்த வீட்டு கதவை திறக்கிறாங்க. அந்த வீட்டோட கதவு இப்போ லாக்கா இருக்கிறதுனால பேக்டோர் வழியா வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டீம்ல பார்த்தா மார்லினும் இருக்கிறாங்க. அப்ப இந்த வீட்டுல ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு டார்ச் எடுத்துக்கிட்டு பொறுமையா நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே மார்லின் வந்து அந்த ரூமுக்கு வந்து பாக்குறாங்க. எலிய கையில வச்சுக்கிட்டு அவங்க அம்மா அதே இடத்துலதான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தொற்று பரவிருக்கா அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோட பாத்துக்கிட்டு இருக்கும் போது எலியோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு தொற்று பரவுறதுக்கு முன்னாடியே நான் தொப்புள் கொடியை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இவ ரொம்ப பசியில இருக்கா, இவளுக்கு பால் கொடு, அது மட்டும் இல்லாம இவளை இனிமேட்டு நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட மார்லினுமே அது மட்டும் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எலியோட அம்மா வந்து உனக்கும் எனக்கு எத்தனை வருஷம் பழக்கம் அப்படின்னு கேட்டதுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம ஒன்னாதான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீ இதை செஞ்சுதான் ஆகணும், இவளை நீ பத்திரமா பாத்துக்கோ, இவ வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த கத்தியை கொடு அப்படின்னு அவங்க கிட்ட இருக்கிற கத்தியை எலி மேல வைக்கிறாங்க. அப்ப இவளுக்கு நான் வச்ச பேர் எலி, இவளை இந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டு என்ன துப்பாக்கியால சுற்று அப்படின்னு சொன்ன உடனே மார்லினும் மனசை கல் ஆக்கிக்கிட்டு அந்த குழந்தைய வெளியே தூக்கிக்கிட்டு வராங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க கிட்ட அந்த குழந்தைய கொடுத்துட்டு இவளோட காதை பொத்திக்குங்க அப்படின்னு மறுபடியும் அந்த ரூமுக்குள்ள வந்துட்டு எலியோட அம்மாவை ஷூட் பண்ணிடுறாங்க. அப்ப இந்த சத்தத்தை கேட்ட குழந்தையா இருக்கிற எலி வந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கிறா. அப்ப அப்படியே கட் பண்ணி இப்போ பிரசன்ட காட்டுறாங்க. எலி எதுவும் பேசாம ஒரு ட்ரக்கு பின்னாடி அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது ஜோயல் வந்து எலி எலின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப எலி திரும்பாததால ஜோயல் பக்கத்துல வந்து கூப்பிடுறாரு, எலி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அப்ப எலி வந்து எனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ போற வழியில ஜோயல் சொல்றாரு, நம்ம ஆல்மோஸ்ட் பக்கத்துல
பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது எலியோட மூஞ்சில எந்த சிரிப்புமே இல்லாம அமைதியா நடந்து வந்துகிட்டு இருக்கிறா. அப்ப இவங்க 2 பேரும் வந்துகிட்டு இருக்கிற வழியில ரோடு பிளாக் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு மேல நம்ம எப்படி போறதுன்னு எலி கேட்டதுக்கு அப்ப ஜோயல் பக்கத்துல இருக்கிற பில்டிங் மேல ஏறி நின்று எந்த சைடு வழி இருக்குன்னு முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற பில்டிங் மேல ஏற பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பில்டிங்குள்ள போய் பார்த்துக்கிட்டே இருக்கும் போதுதான் அந்த பில்டிங்ல படியே இல்லைன்ட்டு தெரிய வருது. அப்ப இப்ப எப்படி மேல போறது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஜோயல் ஒரு ஐடியா பண்றாரு. ஃபர்ஸ்ட் எலியை மேல ஏத்தி விட்டுறலாம், அப்புறம் அங்க இருக்கிற லேடரை நீ கீழே போடு, நான் மேல வந்துடுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எலியை அப்படியே மேல் ஃப்ளோருக்கு அப்படியே தூக்கி விடுறாரு. அப்ப அங்க இருக்கிற ஒரு லேடரை எடுத்து கீழே போடுறதுக்குள்ள எலி ஒரு விஷயத்த பார்த்து அந்த லேடரை கீழே போட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எலி நான் சொல்ல நீ எங்க போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த லேடர் மூலமா மேல வந்து பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துல ஒரு ஒட்டகச்சிவிங்கி அங்க இருக்கிற செடியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இதை ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஜோயல் அங்க இருக்கிற இலைய பறிச்சு இப்போ எலி கிட்ட கொடுக்குறாரு. இதை நீ கொடு, அது சாப்பிடும் அப்படின்னு. அப்ப அதே மாதிரி எலி ஒட்டகச்சிவிங்கிக்கு அந்த இலையை கொடுத்த உடனே அந்த ஒட்டகச்சிவிங்கியுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த ஒட்டகச்சிவிங்கி அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது நீ எங்க போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு எலியுமே பின்னாடி ஓடி போய்கிட்டு இருக்கிறா. அப்ப அந்த இடத்துல நின்று பார்த்தா தான் தெரியுது ஒரு ஒட்டகச்சிவிங்கி கூட்டமே நடந்து போய்கிட்டு இருக்குன்றது. அப்ப அந்த இடத்துல இவங்க 2 பேரும் நின்னுக்கிட்டு இருக்கும்போது ஜோயல் இப்போ எலி கிட்ட சொல்றாரு, நம்ம வேணா இப்படியே திரும்பி போயிடலாமா டாமியோட ஊருக்கு, அங்க நிம்மதியா நம்ம 2 பேரும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்ப இதை கேட்ட எலி நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்டா போகிடும், அதான் நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்துட்டோம்ல, போய் நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணிட்டு வரலாம், மிஞ்சி போனா என்ன ரத்தத்தை தானே எடுப்பாங்க, எடுத்துட்டு போட்டோம், அந்த டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாமியோட ஊருக்கே போகலாம், அதுக்கப்புறம் நீ போற வழியில பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி நான் வந்துகிட்டே இருப்பான் அப்படின்னு எலி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இதை கேட்ட ஜோயல் சரி ஓகே வா அந்த ஹாஸ்பிட்டலை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் ஒரு பாலத்துக்கு அடியில நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு மெடிக்கல் கேம்பை பத்தி பேசிக்கிட்டு வராரு. இந்த இடத்துல தொற்று பரவன காலகட்டத்துல ஒரு மெடிக்கல் கேம்ப் போட்டாங்க, அங்க நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப எலி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறா, உன் பொண்ணு சாராவை பத்தி சொல்லு அப்படின்னு. அப்ப இதை கேட்ட ஜோயலுமே எலி கிட்ட சாராக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இது எல்லாத்தையும் கேட்ட எலி ஜோயல் கிட்ட எவ்வளவு பெரிய காயம் இழப்பா இருந்தா கூட காலங்கள் போக போக அதெல்லாம் மறந்துருவோம்ல அப்படின்னு சொன்னதுக்கு ஜோயல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, என்னோட காயங்கள் ஆறுனதுக்கு காலங்கள் பதில் இல்ல, நீதான் பதில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி வா நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது எலி அந்த மொக்கச்சோக்கு இருக்கிற புக்கை வெளியே எடுத்து இப்ப வாசிச்சுக்கிட்டு இருக்கிறா. அப்ப இதை கேட்கிற ஜோயல் அந்த ஜோக்கை மட்டும் சொல்லாத தாயே, அது சுத்தமா சகிக்கல, 10க்கு நான் 0 தான் தருவேன்னு சிரிச்சு பேசிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது அங்க ஒரு சோல்ஜர் ஜோயல் எலி பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் கிரெனேட்டை ஜோயல் பக்கத்துல போட்ட உடனே என்னடா பின்னாடி சத்தம் அப்படின்னு பாக்குறாரு. அப்ப கிரெனேட்டை பார்த்த உடனே ஜோயல் எலியை பிடிச்சு தள்ளி விடுறாரு, கிரெனேட் இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த கிரெனேட் வெடிச்சதால இவங்க 2 பேத்துக்குமே கேர் ஆயிடுது. அப்ப அந்த இடத்துக்கு சில சோல்ஜர் எலியை தூக்கிட்டு போயிடுறாங்க, ஜோயல தலையிலேயே அடிச்சு நாக் பண்ணிடுறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ ஜோயல் கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு பெட்ல இருக்கிறாரு. ஜோயலுக்கு ஆப்போசிட்ல மார்லின் நின்று இப்போ ஜோயல் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ யாருன்னு எங்க ஆட்கள் தெரியாம பண்ணிட்டாங்க, அதுக்கு ரொம்பவே வருத்தப்படுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ எப்படி இவ்வளவு தூரம் எலியை உயிரோட கூட்டிட்டு வந்தா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஜோயல் சொல்றாரு, எலி ரொம்ப நல்லாவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, என்ன அவகிட்ட கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு மார்லின் இப்போ நம்ம எலியை பார்க்க முடியாது, அவ ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட ஜோயலுக்கு பதட்டப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு, இது ஆபரேஷன் தியேட்டரா, ஏன் அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அப்பதான் மார்லினுமே ஜோயலுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குறாங்க. அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலியோட பிளட்ல இருந்தெல்லாம் இந்த தொற்றுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாதான், அவளோட பிரெயினுக்குள்ள இருக்கிற ஒரு கெமிக்கல் மூலமா தான் இந்த தொற்றுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கெமிக்கலை பிரெயின்ல இருந்து எடுத்து அதை ரிசர்ச் பண்ணி அதே மாதிரி நிறைய செஞ்சு மனுஷங்களுக்கு ஏத்துனா இந்த தொற்றுல இருந்து எல்லாத்துக்குமே தீர்வு காண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க சொல்ல வரது என்னன்னா எலி செத்தாதான் இதுக்கு கியூர் ஆக முடியும் அப்படின்றது. அப்ப இதை கேட்ட உடனே ஜோயலுக்கு ஒரு மாதிரி படபடன்னு எலியெல்லாம் அப்படி நான் சாக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடிக்க வராரு. அங்க இருக்கிற சோல்ஜர் ஜோயலை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப மார்லின் ஜோயல் கிட்ட இங்க பாரு, உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது, எனக்கும் உன்னை விட ரொம்ப கஷ்டமா தான் இருந்துகிட்டு இருக்கு, ஆனா இப்படி பண்றது தான் எலியுமே விரும்புவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சோல்ஜர் கிட்ட ஜோயல் ஹைவேல விட்டுருங்க, கூடவே இந்த கத்தியையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எலி வச்சிருக்கிற கத்தியை இப்ப அந்த சோல்ஜர் கிட்ட கொடுக்குறாங்க. அப்ப அந்த 2 சோல்ஜர் ஜோயலை கூட்டிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஜோயல் பாத்துக்கிட்டு வராரு அந்த ஆபரேஷன் தியேட்டர் இங்க எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத. அப்ப அப்படியே அந்த 3 பேரும் படிக்கட்டை விட்டு இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஜோயல் நின்னுகிட்டு இருக்கிறாரு.
கேக்குறாரு. எதுக்கு நிக்கிற, அடி வாங்கினது பத்தாதா அப்படின்னு பின்னாடி இருக்கிற ஆர்மி ஆபீசருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பட்டுன்னு ஜோயல் வந்து அந்த ஆபீசரோட கண்ணை பிடுங்கி ஒரு ஆபீசரை சுட்டுட்டு நான் மறுபடியும் என்னோட பொண்ணை இழக்க விரும்பல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு ஆபீசரையுமே ஷூட் பண்ணிடுறாரு. அப்ப விக்ரம் படத்துல ஒரு பால் புட்டிக்காண்டி ஒரு பெரிய சண்டையே நடக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ஜோயல் வந்து எதிரில் எவ வந்தாலுமே அவனை சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அப்படியே அங்க எதிரில் இருக்கிறவனுங்க எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டு இப்ப ஒரு வழியா அந்த ஆபரேஷன் ரூமுக்குள்ளேயுமே ஜோயல் வராரு. அப்ப அங்க இருக்கிற டாக்டர்கிட்ட ஜோயல் வந்து துப்பாக்கியை காமிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. மரியாதையா அந்த பொண்ணை விட்டுருங்க, இல்லாட்டி உங்க தலை செதறிடும் அப்படின்னு. அப்ப இதை கேட்ட அந்த டாக்டர் வந்து இந்த பொண்ணெல்லாம் உனக்கு தர முடியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்தி எடுக்கிறாரு. அப்போ ஒன்ட்ட யாரா பர்மிஷன் கேட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டு துப்பாக்கியை வச்சு அந்த டாக்டரை ஷூட் பண்ணிடுறாரு. அப்ப அந்த டாக்டர் இறந்த உடனே அங்க இருக்கிற நர்ஸ் வந்து பயந்துகிட்டு இருக்கிறாங்க, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு. அப்போ ஜோயல் வந்து அந்த நர்ஸுங்க கிட்ட நான் உங்களை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா அவ கையில இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த நர்ஸ் வந்து அவசர அவசரமா எலிக்கையில இருக்கிற அந்த ட்ரிப்ஸ் ஏத்துற எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே எலியை தூக்கிட்டு இப்போ இங்க இருந்து எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜோயல் அப்படியே லெஃப்ட் வழியா இப்போ பார்க்கிங்க்கு வராரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்லின் வந்து கன்னோட எய்ம் பண்ணி நின்னுகிட்டு இருக்கிறாங்க, மரியாதையா அவளை விட்டுட்டு போயிடா அப்படின்னு. அப்போ ஜோயலுமே எலியெல்லாம் அவன்கிட்ட கொடுக்க மாட்டேன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ மார்லின் வந்து ஜோயல் கிட்ட இன்னும் நீ அவளை எத்தனை வருஷம் பாதுகாப்ப, ஒரு 5, 10 ஏன் 15 வருஷம் பாதுகாப்பியா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ, நீ செத்து போயிடுவ, சாம்பிங்கெல்லாம் பெருகி எலியை கடிச்சிரும், அதுக்கப்புறம் எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்போ இதை கேட்ட ஜோயல் வந்து பரவாயில்ல நான் இருக்கிற வரை என் பொண்ணுக்கு எதுவும் ஆக விட மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜோயல் வந்து மார்லினோட வயிற்றுலயே ஷூட் பண்ணிடுறாரு. அதனால மார்லினுமே தரையில ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு இருக்கும் போது எலி அங்க இருக்கிற ஒரு கார்ல வச்சுட்டு மறுபடியும் மார்லினை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ மார்லின் வந்து சொல்றாங்க என்ன உயிரோட விட்டுரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நீ உயிரோட இருந்தா மறுபடியும் எங்களை தேடி வருவ, யாருமே என் பொண்ணை தேடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தலையிலே ஜோயல் வந்து கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுறாரு. அப்போ இப்படியே இப்போ கட் பண்ணா கார்ல எலி கொஞ்சம் கொஞ்சமா மயக்கத்துல இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கிறா. அப்போ ஜோயல் வந்து காரை ஓட்டிக்கிட்டு ரோட்ல போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப எலி வந்து ஜோயல் கிட்ட அந்த இடத்துல என்ன நடந்துச்சு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையே அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ ஜோயல் வந்து காரை ஓட்டிக்கிட்டு எலி கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உன்ன மாதிரியே நிறைய பேர் இம்யூனா இருக்கிறாங்க, அவங்க எல்லாரையும் வச்சு டெஸ்ட் பண்ணும் போது அது எதுவுமே ரிசல்ட் கொடுக்கலையா, அதனால இந்த ரிசர்ச் பண்றதையே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு காரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேட்டதுக்கு டாமியோட இடத்துக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எலி வந்து ஃபயர்ஃப்ளைல ஆனவங்களா என்ன ஆனாங்க, மார்லின் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ ஜோயல் வந்து நீ மயக்கத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டு இருக்கும் போது வழிப்பறி கும்பல் அங்க வந்தாங்க, அங்க நடந்த சண்டையில மார்லின் இறந்துட்டாங்க, அங்க இருந்து எப்படியோ உன்னை காப்பாத்தி இப்போ இந்த கார்ல நம்ம 2 பேரும் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அப்படியே இப்போ ஜோயல் வந்து எலிக்கிட்ட பொய்க்கு மேல பொய்யா சொல்லி அந்த கார்ல போய்கிட்டே இருக்கும் போது அந்த காருமே பிரேக் டவுன் ஆகி இப்போ நிக்குது. பரவாயில்ல இந்த கார் இவ்வளவு தூரம் நம்மளை கூட்டிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்ப இங்க இருந்து நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் போனா அந்த இடம் வந்துடும், நமக்கு என்ன நடக்கிறது புதுசா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப எலியும் ஜோயலும் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது எலி வந்து சாராவை பத்தி கேட்கிறா, உன் பொண்ணு எப்படிலாம் இருப்பா அப்படின்னு. அப்ப இதை கேட்ட உடனே ஜோயலுமே சொல்லிக்கிட்டு வரா, சாராக்கு ஸ்பிரிங் மண்டை இருக்கும், அவ உன்னை விட ஹைட் அப்படின்னு, அதுக்குன்னு உனக்குள்ளலாம் சொல்லல, நீயும் நல்லா அழகா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேருமே சிரிச்சு பேசி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியே இவங்க 2 பேரும் வந்துகிட்டு இருக்கும்போது இப்ப எலி வந்து ஜோயல் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா. அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட கேட்டல நான் யாரை முதல்ல ஷூட் பண்ண அப்படின்னு, நானும் என்னோட ஃப்ரெண்டு ரைலியும் மாலுக்கு போனோம், அப்ப எங்க 2 பேத்தையுமே அந்த ஜாம்பி கடிச்சிருச்சு, ஆனா ரைலி கொஞ்ச நேரத்திலேயே ஜாம்பியா மாறிட்டா, நான் முதல்ல ஷூட் பண்ணது ரைலியே தான் அப்படின்னு சொல்றா. அப்ப டாமியோட ஊர் ரொம்ப பக்கத்துல வந்த உடனே அப்பா ஒரு வழியா நம்ம கடைசியா வந்துட்டோம் அப்படின்னு ஜோயல் சொல்றாரு. அப்ப கடைசி கேள்வியா எலி வந்து ஜோயல் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறா, ஃபயர்ஃப்ளைல நீ சொன்னது எல்லாமே உண்மையா, எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே ஜோயலுமே எதுவும் பேசாம இருந்துகிட்டு இருக்கும்போது நான் உண்மையை தான் சொல்றேன் சத்தியம் அப்படின்னு சொன்ன உடனே எலி வந்து ஜோயலை பார்த்து ஓகே அப்படின்னு சொல்றா. அப்படியே இந்த சீசன் முடியுது. இந்த சீசன் 1 எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணியுமே வச்சுக்கோங்க. அடுத்த மாசம் த லாஸ்ட் ஆஃப் சீசன் 2மே ரிலீஸ் ஆகுது, அதையுமே நம்ம கண்டிப்பா போடுவோம். ஸோ நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, ஹேவ் எ கிரேட் டே.